ஆறுதலின் வார்த்தை தான். So daga yuyu tama jamaru ko nithai beera chhe. இயேசு அழாதேன்னு சொல்றாருன்னா Yeshu ka mangone lu pyo de அந்த khama. கண்ணீர் மாறும்படியான ஒரு கிரியை கர்த்தர் செய்ய போறாருன்னு அர்த்தம். Adi ma phyaung lai mu ko sa law daw ma phit de. ஹalleluya. Amen. எந்த ஒரு காரியமானாலும் சரி Phe aya achi ni miso. இயேசுவின் இடத்துல வரும்போது அந்த காரியத்துல கண்டிப்பாக ஒரு விடுதலை உண்டு. Yeshu si ko la de khama chain de de lut myauk chin jamaru ko Yeshu எனவே pe nai. பிசாசானவன் என்ன செய்வான் என்றால் எங்கேயும் போக அலோ பண்ணுவான், இயேசு கிட்ட வரவன் அலோ பண்ண மாட்டான். So saran ka ara jaw tin chai de neya twa bo tin ko aphwin pyu lai me da me Yeshu si la bo ja ro tin ko long wa si ta lai ma. நீங்க எல்லா காரியத்தையும் செய்யறதுக்கு ப்ரோகிராம் பண்ணுங்க, தடையே வராது. So the cha season ni de jamaru no di dia long me asi ni swai chi. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம்னு பிளான் பண்ணி பாருங்க. So khana la su down bo de jamaru achain pyin sin chi ba. 5 அதிகாரம் பைபிள் எடுத்து படிக்கலாம்னு எடுத்து வச்சு பாருங்க. Jan sa 5 kan law phat me so we jamaru thai bo. அதுவரை வராத தூக்கம்லாம் அப்போ வரும். So ari ma ma 8 chin ne ya 8 chin ne sai ni phit la. அதுவரை கூடாதவங்க எல்லாம் லைனுக்கு வருவாங்க. So khana ni no lu ri ba yaung la lai me. ஏன்னா அவனுக்கு தெரியும், So tu ka kaung kaung பிசாசுக்கு தெரியும், saran ka ti இவங்க de. இயேசு கிட்ட வந்துட்டாங்கன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். Yeshu si la lo shin tu ye pyat na ye asin pye twa me so saran kaung kaung ti. ஆண்டவரிடத்துல பட்சபாதமே கிடையாது. Phayar phin si ma khwe pya chana எனவே si தான் sa வேதம் shi. சொல்கிறது எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் Ai அப்படி. da jaw lu apaung ko nga than tu la ja lu jan sa. அவன் தனக்கு சொந்தமானதிலே வந்தா, So tu ye no di ko pain de ka ni la ne. சொந்தமானதிலே என்று சொல்லும்போது யூதா கோத்திரத்திலே வந்தான். So Juda amyo de ka ni Yeshu sin ta la de. அவர் யூதா கோத்திரத்திலே வந்தது உண்மை. So you di Juda lu myo de ka la ra man அதே ne. நேரத்தில் அவர் யூதருக்காக மட்டும் வரவில்லை. So Juda lu myo de attract be tu la ra ma hau இந்த bu. பூமியிலே உலக ரட்சகராய் வந்த ஒரே ஒருவர் தான் உண்டு, அவர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு மட்டுமே. Di loka ma jamaru ko ke tin bu yan twa sin la la ka Yeshu Christ of phya da ba de எனவே phit தான் de. அவர் இந்த பூமியிலே ஊழியம் செய்த இந்த 3.5 ஆண்டுகள்ல அவருடைய பிரசங்கத்தை பார்த்தீங்கன்னா Di 3 နှစ်တာကာလမှာယေရှုအမှုတော်ဆောင်တဲ့ခါမှာသူ့ရဲ့တရားဒေသနာတွေကပါ அவர்တယ်ဆိုရင် இஸ்ரவேலருக்காக மட்டும் பேசாமல் எனக்காக உங்களுக்காகவும் பேசுகிறதை பார்க்க முடியும். So ဣသရေလလူမျိုးတွေအတွက်ပဲစကားပြောတာမဟုတ်ဘဲနဲ့သင်နဲ့ကျွန်ုပ်တို့မှာသူစကားပြောတဲ့အရာတွေကိုမြင်တွေ့ရလိမ့်မယ် அவர் தாம் வளர்ந்த நாசரேத் ஊருக்கு போகிறார். So သူနေတဲ့နာဇရက်မြို့ကိုသူသွားတယ် அங்கே ஓய்வு நாள்ல தேவாலயத்துல பிரீச் பண்றார். ဥပုံနေ့မှာတရားဟောတယ် ஆரம்பத்துல ஏசாயா எடுத்து வாசித்து பேசும்போது ஜனங்கள்லாம் அவருக்கு நற்சாட்சி கொடுக்கறாங்க.ဆိုတော့နော်ဟေရှာယကျမ်းချက်ကိုသူလမ်းပြီးတော့ဖွင့်ပြီးတော့ဖတ်တဲ့အခါမှာလူတွေအားလုံးကသူ့ကိုတတ်သိပေးတယ် கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ဖျားကဝိညာဉ်တော်သူနဲ့လူရှိတယ် குருடருக்கு பார்வை கொடுக்கவும், ဆိုတော့နော်မျက်စိမမြင်တဲ့သူတွေကိုမြင် தரித்திரருக்கு ဖို့ சுவிசேஷம் அறிவிக்கவும், နော်ဆင်းရဲခံရတဲ့သူတွေကို கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும் ဖန်ဆီးခံသွားရတဲ့သူ என்னை တွေကိုညောင်းရှင်း அனுப்பினார். ပေးဖို့ကျွန်တော်ကိုလွတ် இதெல்லாம் ပေးတယ် பேசும்போது ஜனங்கள்லாம் என்ன பியூட்டிஃபுல்லான சர்மன் சொல்லி அவருக்கு நற்சாட்சி கொடுக்கறாங்க.ဆိုတော့ဘလောက်ကောင်းမွန်တဲ့တရားဒေသနာကိုယေရှုဟောလဲဆိုပြီးတော့တတ်သိတွေပေးချတဲ့လူ அந்த တွေက இடத்துல இயேசு ஆமென் போட்டுட்டு போயிருந்திருக்கலாம்.အဲ့ဒီနေရာမှာယေရှုကအာမင်လို့ပြောပြီးတော့သွားလို့ရတယ် ஆனா ஆமென் போட்டுட்டு போயிருந்தா அந்த சர்மன் இஸ்ரவேலருக்கு மட்டுமே உரியதா இருந்திருக்கும். ဆိုတော့အာမင်လို့ပြောပြီးတော့သွားတယ်ဆိုရင်အဲ့ဒါကဣသရေလလူမျိုးတွေအတွက်ပဲဖြစ်မှာ இஸ்ரவேலர்கள் நினைச்சாங்க மேசியா நமக்கு மட்டும்தான் சொந்தம் என்று. ဆိုတော့အဲ့လူမျိုးတွေကမေရှိကသူတို့အတွက်ပဲဖြစ်တယ်လို့သူတို့ခံ ஆண்டவர் ယူ அந்த ထားတာ இடத்துல ஆமென் போடாம இன்னும் கண்டினியூ பண்றார். ဆိုတော့အဲ့ဒီနေရာမှာတော့ယေရှုကအာမင်လို့နော်မဆုံးမ இப்போ တတ်တဲ့ ஆண்டவர் ဆက်ပြီးပြော சாரி பார்த்து விதவை உள்ள கொண்டு வரார். အခုနောက်တစ်ယောက်နော်ဒီအမျိုးသမီးတစ်ယောက်ကိုပါခေါ် நான் လာတယ် சொல்லுகிற சம்பவம் லூக்கா 4லே இருக்கிறது. ဆရာပြောနေတဲ့အကြောင်းရင်းကရှင်လုကာခရစ်ဝင်ခန်းကြီး၄မှာ நீங்க ရှိ வீட்டுல ပါတယ် போய் வாசித்துக்கோங்க, இப்ப கேளுங்க. ဆိုတော့အိမ်မှာသွားပြီးတော့ဖတ်ပါအခုနားထောင်ပေးပါ ஆண்டவர் சொல்ல எத்தனையோ விதவைங்க இருந்தோம், சாரி பார்த்துக்கு தானே கர்த்தர் எலியாவை அனுப்புனார் அப்படிங்கிறார். ဆရဒနော်ဒီဘယ်လိုပြောမလဲမုတ်ဆိုးမအကြောင်းကိုဒီနေရာမှာပြန်ပြော ஏன் ပြော அந்த တယ် ஸ்திரீ இங்க கொண்டு வரான்னா அவள் புறஜாதி. ဆိုတော့ဘာလို့ဒီအမျိုးသမီးကိုပြောရလဲဆိုရင်သူကတပါးအမျိုးသမီးတစ်ယောက်ဖြစ်တယ် அதுவரை அவ்வளோ இன்ட்ரெஸ்டா சர்மன் கேட்டுட்டு இருந்த இஸ்ரவேலருக்கு இப்போ கோபம் கொஞ்சம் கொஞ்சமா வருது. အစပိုင်းမှာတော့ကောင်းမွန်စွာနဲ့တရားဟောချက်တွေကိုနားထောင်နေလို့အခုဒေါသတွေထွက်လာကြ ஏன்னா တယ် இஸ்ரவேலருக்கு அவங்க பார்டருக்குள்ள வேற ஜாதியை உள்ள கொண்டு வரது அவங்களுக்கு பிடிக்காது. ဆိုတော့ဣသရေလလူမျိုးတွေကနော်သူတို့ရဲ့လူမျိုးကြားထဲမှာတခြားလူကိုခေါ်လာပြီးထည့်ရင်သူတို့လုံးဝမကြိုက် ஆனா ဘူး இயேசு வந்ததே அந்த பார்டரை உடைச்சு என்னை உங்களையும் உள்ள கொண்டு வருவதற்காக. ယေရှုခရစ်တော်ကလောကကိုလာရတဲ့အကြောင်းရင်းအဲ့လိုမျိုးလက်မခံတဲ့သင်နဲ့ကျွန်တော်ကိုအဲ့ဒီကိုထည့်ဖို့ရမယ်ယေရှုကြွလာတာဖြစ်တယ် ஆமென். சாரிபாத் விதவையை பத்தி பேச ஆரம்பிக்கிறார்.ဆိုဒီမှာဇရဒမျိုးသူဖြစ်တဲ့ဒီနော်ဒီအမျိုးသမီးတယောက်ကြောင့် அதோட ဆောက် விட்டா ပြော பரவாயில்ல. ဆိုအဲ့ဒါတွေမကောင်း அப்புறம் பேசுறார். နောက်
ဆက်ပြီးပြော இஸ்ரவேல்ல நிறைய குஷ்டரோகிங்க இருந்தாங்க. So ai Idrilaလူမျိုးတွေထဲမှာเนาะဒီလူလူတွေရှိတယ် நாகமானுக்கு சுகத்தை கொடுத்தாங்க. இன்னொரு புறஜாதி உள்ள கொண்டு So வந்தாங்க. ဘိုးချုပ်စီနေမဲ့အချောင်းကိုပါထပ်ပြီးတော့နောက်တစ်ယောက်ကိုပါခေါ်လာတယ် இதனால என்னாச்சு தெரியுமா?အဲ့ဒါနဲ့ဘာဖြစ်လဲသိလား அவங்க எல்லாம் சேர்ந்து அவரை புறம்பே தள்ளினார்கள். Soလူတွေအားလုံးစုပြီးတော့မှအဲ့ဒီเนาะဖျားခင်ကိုပါသူတို့ဘေးဖယ်လိုက်တယ် ஏன் இந்த ரிஸ்க் எடுக்கணும் ஆண்டவர்? ဘာဖြစ်လို့ဖျားခင်ကလောက်ကြီးမားတဲ့အရာကိုပြောတာ அவரிடத்தில் လဲ வருகிறவர்களை புறம்பே தள்ள கூடாது என்பதற்காக ကိုထံကိုလာတဲ့သူတွေကိုဘယ်တော့မှလက်မလွတ်တဲ့ဖျားခင်ဖြစ်တယ် அவர் புறம்பே தள்ளப்பட்டது நிமித்தமாக இன்றைக்கு நானும் நீங்களும் அவர் சமூகத்தில் இருந்து அப்பா என்று ஆராதித்துக் ကို கொண்டிருக்கிறோம். ဘေးဖယ်ခြင်းခံရလို့ဒီနေ့ကျွန်တော်တို့ကတော့အဖဖျားလို့ခေါ်ခွင့်ရတာဖြစ်တယ် தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை முடிந்ததென்று. பிரியமானவர்களே, இயேசு மூலமாய் நாம் பெற்ற மிகப்பெரிய பாக்கியத்துல ஒன்று என்ன தெரியுமா? ချစ်တော်မိတ်ဆွေကျွန်တော်တို့ယေရှုခရစ်တော်အဖြစ်ရတဲ့အခွင့်အရေးတစ်ခုကပါလေသိလား குள்ள வந்துட்டீங்கன்னா யூதன், கிரேக்கன், அடிமை, சுயாதீனன் இது வித்தியாசமே கிடையாது. ခရစ်တော်ထဲကိုကျွန်တော်တို့ရောက်လာပြီဆိုလို့ရှိရင်ကျွန်းနေเนาะဒီနေ့ပွဲပြချားနာခြင်း ஏழை, பணக்காரன், படித்தவன், படிக்காதவன், இந்த நாட்டில் உள்ளவன், அந்த நாட்டில் உள்ளவன், ஒரு வித்தியாசமும் စ கிடையாது. င်ရတဲ့သူချမ်းသာတဲ့သူဒီနိုင်ငံသားတခြားနိုင်ငံသားဆိုတဲ့အရာတွေခရစ်တော်ထဲမှာလုံးဝ வேதம் မရှိဘူး சொல்லுகிறது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். စစ်မှန်စွာခေါ်တဲ့သူတွေရဲ့ဖျားခင်ကအနီးပါမှာရှိတာဖြစ်တယ် இன்னைக்கு நம்ம பிரச்சனை என்னன்னா, ကျွန်တော်တို့ရဲ့ပြဿနာက நான் ဘာလဲ ஆண்டவரை ဆိုရင် ஆராதித்தும் ဘုရားခင်ကိုကိုးကွယ်ပေမဲ့ எனக்கு လေ ஒரு இளைப்பாறுதல், ஒரு சமாதானம் இல்லாம போகுது. ဘုရားခင်ကိုကိုးကွယ်နေပေမဲ့လေငြိမ်သက်ခြင်းမရှိတဲ့အတ္တတာ நம்ம ဖြစ်တယ် எதுல கவனம் செலுத்தணும் ကျွန်တော်တို့ဘေးဟာကိုအာယုံစိုက်နေလဲဆိုရင် உண்மையிலே இயேசு கிட்ட வரேனா? စစ်မှန်စွာကိုကျွန်တော်တို့ယေရှုထံတော်ကိုလာလာ அடுத்த ஒரு முக்கியமான காரியம், ဆိုနောက်တစ်ချက်အရေးကြီးတဲ့အရာ இயேசு கிட்ட மட்டும்தான் வரேனா? ယေရှုစီကိုကျွန်တော်တို့လာရောလာရဲ့လား இது ரொம்ப முக்கியமான காரியம். ဆိုတာကအရင်အရေးကြီးတဲ့အချက် ஆண்டவராகிய இயேசுவின் இடத்துல ဆိုဘုရားခင်တော့ထံတော်ပါမှာ சீஷர்கள் ஜெபிக்க சொல்லித்தாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ဆိုတပည့်တော်တွေကဆူတောင်းသင်ပေးပါလို့ပြောတဲ့အခါမှာ லூக்கா சுவிசேஷம் 11வது அதிகாரத்துல இருக்கிறது. ရှင်လုကာခရစ်ဝင်ခန်းစီ7မှာ அதனுடைய 1வது வசனத்துல சீஷர்கள் கேக்குறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க போதிக்க வேண்டும் என்று கேட்கிறாங்க. ဆိုတော့ဒီနေရာမှာတပည့်တော်တွေကသွားပြီးတော့မှဆူတောင်းဖို့အတွက်သင်ပေးပါလို့ပြောတဲ့အခါမှာ உடனே இயேசு ஜெபிக்க சொல்லி கொடுக்கிறார். ဆိုအဲ့ဒီနေရာမှာယေရှုကဆူတောင်းဖို့အတွက်သင်ပေးတ அது ယ် லார்ட்ஸ் பிரேயர் அப்படின்னு சொல்றோம். ဆိုအဲ့ဒါကိုကျွန်တော်တို့ကောင်းကင်ဘုံမှာဆန္ဒတော်လို့ပြောတယ် பிதாவே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவர் பிரேயரை சொல்லி கொடுக்கிறார். ကောင်းကင်ဘုံမှာရှိတော်မူသောပဋ္ဌနာတော်ကျွန်တော်တို့ဖတ်ကြတယ် அதனுடைய 2, 3, 4 வசனங்களிலே அந்த ஜெபத்தை சொல்லுகிறதை பார்க்க முடியும். နှစ်3 4မှာဆိုလို့ရှိရင်အဲ့ဒီပဋ္ဌနာတော်အကြောင်းကိုရေးထားတယ် சொல்லிவிட்டு அவர் ஆமென் போடல. ဆိုအဲ့ဒီနေရာမှာအာမင်လို့မပြောထားဘူး ஆனா நம்ம அங்கே ஆமென் போட்டு வீட்டுக்கு போயிடும். ကျွန်တော်တို့ကဗာလဲအဲ့ဒီနေရာမှာအာမင်ပြောပြီးအိမ်ပြန်သွားတာ அவர் இன்னும் பிரேயரை கண்டினியூ பண்ணார். ဆိုသူကအောက်မှာရှိမယ်ဆိုရင်ဆက်ပြီးတော့မှဆူ அந்த တောင်းချက် பிரேயரை ကို தான் ပြောတယ် ஆண்டவர் ஒரு உவமையா சொல்றார். ဆူတောင်းချက်ကိုဥပမာအနေနဲ့ என்ன ပြောပြထားတ சொல்றார்? ယ် உங்களில் ஒருவன் சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியில போய் ဆိုတင်တို့မှာတော့အဆွေခင်မွန်းတယောက်ကညတကောင်ရဲ့အချိန်မှာ அந்த சிநேகிதன் கதவை தட்டி, ဆိုအိမ်မီးတော့မှရှိတဲ့အိမ်ကိုသွားပြီးတကောက်ခောက်မယ် என் வீட்டுல ஒரு என் ஃப்ரெண்டு வந்திருக்கிறான், ဆိုအိမ်မှာဧည့်သည်ရောက်နေတယ် அவனுக்கு கொடுக்கிறது என்கிட்ட அப்பம் இல்லை, ဆိုသူ့ကိုမုတ်ပေးဖို့ရန်မုတ်မရှိဘူး சோ நீங்க எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு မုတ် சொல்லிட்டு နဲ့ கேட்கிறார். တော့ချေးပါလို့ပြောတယ် இது ஆண்டவர் சொல்ற உவமை. ဆိုတော့ကဖျားခင်ပြောတဲ့ဥပ அப்படி မာ கேட்கும்போது உள்ள இருக்கிறவன் சொல்றாரு, இப்போ தரக்கூடாது அப்படிங்கிற. ဆိုတော့အထဲထဲမှာရှိတဲ့လူကပေးလို့မရဘူး இப்ப தரக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் வெளியே இருக்கிறவன் இன்னும் தட்டிட்டு இருக்கிறான். ဆိုတော့အထဲထဲမှာရှိတဲ့လူကမထဘူးမပေးဘူးပြောပေမဲ့လည်းအပြင်မှာရှိတဲ့လူကတကားကိုဆက်ခောက်တော့ அவன் தட்டிட்டு வெறுமையா போகல, ဆိုတော့ခောက်ပြီးတော့ပြန် அவன் သွားတာ தட்டிட்டு ဟုတ်ဘူး இருக்கும்போது தரக்கூடாதுன்னு சொன்னவர் எழுப்பி போய் கதவை திறந்து கொடுக்குறான். ဆိုတော့ခောက်နေရင်းနဲ့မပေးတဲ့သူကထပြီးတော့တကားကိုဖွင့်ပြီးပေးလိုက်တယ် இத சொல்லிட்டு சொல்றாரு, கேளுங்க உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு. အဲ့နေရာမှာဆက်ပြောတယ်တောင်းချလို့တောင်းနေရပြီ இந்த இடத்துல கர்த்தர் என்ன ஒரு மெசேஜ் கொடுக்கிறார் அப்படின்னா, ဆိုတော့ဒီနေရာမှာဘာကိုသူကျမတို့ကိုပြော இந்த ချင်တယ် சீஷர்கள் இயேசு கிட்ட எங்களுக்கு ஜெபிக்க சொல்லித்தாங்கன்னு கேட்டாங்கல்ல, ဆိုတော့တပည့်တော်တွေကယေရှုစီမှာသွားပြီးတော့မှဆူတောင်းချက်သင်ပေးပါလို့ပြောတယ်မ இங்க လား யாரும் ஜெபிக்க தெரியாதவங்க கிடையாது. သူတို့မ
ဆူတောင်းတဲ့သူတွေမဟုတ်ဘူး இவர்களில் பாதி பேர் யோவானுக்கு சீஷரா இருந்தவங்க Soဒီတဝက်ကနော်ယောဟန်အတွက်တပည့်တော်ဖြစ်ဘူးခဲ့တဲ့သူတွေဖြစ်တယ် யோவான் ஜெபிக்க சொல்லி கொடுத்திருக்கிறார் ယောဟန်ကလည်းသူတို့ကိုချင်းတရားဆူတောင်းချက်တင်ပေးမှာပဲ எல்லாரும் ஆண்டவருக்காக வந்தவங்களுக்கு ஜெபிக்க தெரியாது ဆိုတော့အားလုံးလို့ပြီးဖျားကြည့်လို့လာတဲ့လူတွေမဆူတောင်းပဲနေမလား இவங்க எல்லாம் ஜெபிக்கிறவங்க தான் အားလုံးဆူတောင်းတဲ့သူတွေပဲ ஆனா இயேசுவுடைய பிரேயர்ல ஏதோ ஒரு வித்தியாசத்தை பார்க்கறாங்க ဒါပေမဲ့ယေရှုရဲ့ဆူတောင်းချက်မှာထူးခြားမှုတစ်ခုကိုတွေ့ရတယ် அவர் ஜெபம்னாலே ஃபேஸ் அவ்வளோ பிரைட் ஆகுது ဆိုတော့နော်ဆူတောင်းမယ်ဆိုတာနဲ့သူရဲ့မျက်နှာကအင်မတန်ထူး நமக்கு ထောင်လာတယ် ஜெபம்னாலே கொட்டாவி வருது ဆိုတော့ကျမတို့ကနော်ဆူတောင်းမယ်ဆိုတာနဲ့တန်းလာကြတယ် ஜெபிப்போம் சொல்லி அடுத்த செகண்ட் தூங்குற கிருபை பெற்றவங்க உண்டு ဆူတောင်းမယ်လို့ပြောတာနဲ့အဲ့တဲ့လူတွေကတစ်ဖွဲ့ရရှိသေးတယ် அதாவது 25-30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல தான் ஃபோன் இருக்கும் ဆိုတော့25နဲ့30အရင်တော့အိန္ဒိယမှာဆိုရင်တနေရာမှာဖုန်းလုံးမရှိတယ် ஒரு வீட்ல இருக்கும் அல்லது ஒரு எஸ்டிடி பூத் இருக்கும் ဆိုတော့တိတ်တလုံးတိတ်မှာနော်ဖုန်းလုံးမရှိ எல்லாம் அப்படி தெரியல எங்க ஊர்ல எல்லாம் அந்த டைம்ல யாராவது ஒருத்தங்க ஃபோன் பண்ணா அதை பாக்குறதுக்கே 10 பேர் நிப்பாங்க ဆိုတော့အဲ့ဒီခေတ်တော့ကအဲ့ဖုန်းကိုကြည့်ဖို့အတွက်ပဲလူတွေအများကြီးအဲ့ဒီအိမ်မှာစုနေမယ် அப்ப 5 நம்பர் அப்படி டயல் பண்ணுவாங்க பாருங்க ဆိုတော့ဟိုနောက်ခေတ်ဟောင်းတော့ကကြိုင်တဲ့ဟိုလဲတဲ့ဖုန်းတွေပေါ့နော် டயல் பண்ணி லைன் கிடைச்சதும் இவருக்கு ஃபேஸ்ல ஒரு மாற்றம் வரும் ဆိုတော့ဖုန်းခေါ်ရင်းနဲ့လိုင်းရပြီးဆိုတာနဲ့ကြိုင်တဲ့သူရဲ့မျက်နှာကိုကြည့်ရမယ် அந்த எக்ஸ்பிரஷன் பாக்குறவங்களுக்கு தெரியும் லைன் கிடைச்சிச்சு ဆိုတော့သူမျက်နှာပြုံးတဲ့အနေထားမှာလည်းသိတယ်ဘေးမှာရှယ်တွေကလိုင်းမိသွားပြီရသွားပြီ பேசிட்டு போறாங்க எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல ဆိုတော့အခုအများကြီးပြောကြတယ်ဗမာထားတာလေးတော့မသိဘူး உண்மையில போன் பேசுறாங்களா இல்ல ஆளுக்கு ஏதாவது ஆச்சா அந்த மாதிரி பேசிட்டு போறாங்க ဆိုတော့တကယ်ပဲဖုန်းပြောနေလားမဟုတ် நான் ဘူးဖြစ် சொல்றது သွားပြီလား 25-30 years back ဆရာပြောချင်တဲ့အရာကလွန်ခဲ့တဲ့ அப்ப 30 லைன் 35 கிடைக்கும் နှစ် போது မှာ அந்த ஃபேஸ்ல ஒரு எக்ஸ்பிரஷன் ဆိုတော့အဲ့ဖုန်းလူပြောတဲ့လူရဲ့မျက်နှာမှာ இவர் ပြောရွှင် சீஷர் ஜீசஸ்ல பாக்குறாங்க ဆိုတော့အဲ့ဒီပြောရွှင်မှုကိုယေရှုစီမှာသူတို့တွေ့ அது நம்ம காலையில ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணா எப்பாடா இன்னைக்கு ஜெபம் பண்ணியாச்சு அப்படிங்கிறது அது ஒரு பெரிய வேலை முடிஞ்சது மாதிரி ஓடுறோம் ကျမတို့ကမနက်မိုးလေးအဲ့ရထားနဲ့10နှစ်လောက်ဆူတောင်းလိုက်တာနဲ့မသိဘူးကျမတို့ပဲအများကြီးဆူတောင်းလိုက်တယ်လို့မျိုး இவர் என்னடா அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எழுதி போறாரு ဆိုတော့ဒီမှာကအလန်းမထားခင်ကလေးကသူကထပြီးသွားတယ် ஈவினிங் ஆனா எல்லாரையும் போக சொல்லிட்டு இவர் தனியா போறாரு ညနေပိုင်းရောက်ပြီးဆိုလို့ရှိရင်တော့လူတွေကိုဘေးဖယ်ပြီးတယောက် நைட் လေးဆူ தனியா တောင်းမှုသွားတယ် போறாரு நைட் தனியா போறாரு ညမှာလည်းတယောက်လေးဆူတောင်းမှုသွားတယ် நமக்கு பிரேயர் முடிச்சிட்டா ஏதோ சாதிச்சது போல இருக்கு ဆိုတော့ကျမတို့ကဆူတောင်းလို့ပြီးသွားလို့ရှိရင်ဒီစုံတစ်ခုကိုကျမတို့ பிரேயர் பண்ண பிரேயர் இன்னும் பண்ணிட்டே இருக்கிறாரு அப்படி அதுல என்ன இருக்குது ဆိုဒီနေရာမှာယေရှုကဆက်ဆက်ပြီးဆူတောင်းတယ်ဘာအမြဲထူးဆန်းတာရှိလို့လဲ கேட்கும் போதுதான் கர்த்தர் இங்க என்ன ஓவியம் சொல்றாருன்னா ஒரு சிநேகிதன் அப்படிங்கிறார் ဆိုတော့ဒီနေရာမှာတော့ယေရှုကအဆွေခင်မှုတစ်ယောက်ကြောင့် என்னைக்கு ပြောတ சொல்ல ယ် வரனா நீ என் கிட்ட வரணும் နေငါထံကိုလာရမယ် நீ என் கிட்ட வரணும் သင်ငါထံကိုလာရမယ် ஹalleluya அவர் கிட்ட வரணும் ဘုရားကရဲ့အထံ பழைய မှာ பாட்டுல ကျွန် நீங்க တော်လာရမယ် கவனிச்சீங்கன்னா မဟောင်းမှာကြည့်မယ်ဆိုရင် ஆண்டவர் சீனாய் மலையில இறங்குறார் ဆိုသီနာထောင်မှာဘုရားကဆင်းလာမယ် போது மோசே மாத்திரம் வா அப்படிங்கிறார் ဆိုမောရှေတယောက်ထဲလာရမယ်လို့ပြောတယ် தம்முடைய வல்லமை பொருந்திய மகத்துவத்தோடு அவர் அப்படியே மலையில இறங்குறார் အဲဆိုဘုရားကရဲ့ဘုံတော်အဲ့နေရာမှာဘုံတော်နဲ့ဆင်းတဲ့ அந்த ခါမှာ மலையை சுற்றி எல்லை တောင်ပတ်ပတ်လည်မှာဘယ်သူမှမရှိရ அதுபோல யாரும் கால் வைக்க கூடாது ဘူးဘယ်သူမှခြေမချရဘူး யாராவது கால் வச்சாங்கன்னா செத்துருவாங்க တယောက်တယောက်ခြေနင်းနေဆိုရင်တော့ဆုံးသွားလိုက်မယ် அவ்வளவு பயங்கரமானவர் အဲ့လောက်ထိကြောက် எல்லாரும் ဖွယ်ကောင်းတဲ့အရာဖြစ် ஒதுங்கி பயந்து நிக்கிறாங்க အားလုံးကြောက်ပြီးတော့မှနေကြတယ် மோசே கூட பயந்து முகம் கூப்புற விழுந்துட்டாங்க မောရှေတော်ကကြောက်ပြီးတော့မှเนาะဒီမြေကြီးကိုမျက်နှာနဲ့တိုက် அப்படி ပြီး வல்லமையுள்ள தேவன் எல்லாவற்றையும் விட்டு இந்த பூமியில இறங்கி வந்தார் အဲ့လိုမျိုးအနန္တတကိုးတော်အရှင်ကအားလုံးကိုလွတ်ပြီးတော့မှဒီမြေကြီးကိုဆင်းလာဘာအတွက်လဲသိလား தள்ளி நிற்கிற நம்மை பக்கத்துல வர வைப்பதற்காக ဆိုဖယ်ကြီးခံရတဲ့ကျမတို့ကိုအဲ့ဒီထဲကိုထည့်ဖို့ရဖြစ် அன்னைக்கு တယ် நெருங்கினா செத்துருவோன்னு பயந்தாங்க ဆိုတော့အဲ့နေ့မှာတော့သူတို့သွားလို့ရှိရင်သေမှာသူတို့ இப்போ ကြောက်ကြ நீங்க တယ် கவனிச்சீங்கன்னா தெரியும் ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ சொல்றா நான் நெருங்கி போய் அவரை தொடுவேன் அப்படிங்கிறா ဆန္ဒနှစ်ပတ်လုံးသွေးသွန်တာဆွဲတဲ့အမျိုးသမီးကအထံတော်ပါကိုသွားပြီးတော့သူ့ရဲ့အဝတ်ကိုတို့ခဲ့တယ် இயேசு நமக்கு சிலுவையிலே உண்டு பண்ணின பெரிய மார்க்கம் என்ன தெரியுமாங்க அவர்கிட்ட நெருங்கி வரலாம் ကားတိုင်းမှာယေရှုကျွန်တော်တို့လှုပ်ပေးခဲ့တဲ့ကြီးမားတဲ့အရာတခုကသူ့ இதெல்லாம் ရဲ့အထံ இயேசு တော်ကို சொல்லி တို့ဝင်ခဲ့ရ கொடுக்கிறார். တယ် ஒரு சிநேகிதன் பாதிராத்திரியில போய் கதவை தட்டி அப்படிங்கிறார் အဆွေခင်မုန်းတယောက်ကညတကောင်ရမှာသွားပြီးတော့မှတကားခောက်တယ်လို့ပြောထားတယ် சிநேகிதனா மாறி ஒரு நைட்டு ஒரு வீட்டுல போய் கதவை தட்டணும்னா அந்த ரூட் தெரிஞ்சிருக்கணும் ဆိုတော့အဆွေခင်မုန်းတယောက်ကနော်အဲ့ဒီအိမ်မှာသွားပြီးတကားခောက်တယ်ဆိုရင်အဲ့ဒီလမ်းကိုသွားနေတဲ့အနေထားနေတိုင်းရှိရမယ် தெரியாத வீட்டுல போய் கதவை தட்டினா நமக்கு எங்கெல்லாம் தட்டு விடுவோம்னே தெரியாது မသိတဲ့အိမ်ကိုသွားပြီးတော့တကားခောက်တယ်ဆိုရင်နော်ဘာဖြစ်မလဲဆိုတာကျွန်တော်တို့ပဲသိ அப்ப တယ် அவரை குறித்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் ဆိုတော့ပြောချင်တာကအဲ့ဒီအိမ်ကိုသူနေတိုင်းသွားထားတဲ့အနေထားရှိရမယ် அவர் யார் என்பது သူ தெரிஞ்சிருக்கணும் ဘယ်သူလဲဆိုတာကိုသိထားရမယ် ஹalleluya အာမင် ஆமென் இதுதான் தேவனோடு உள்ள உறவு
အဲ့ဒါပဲဖျားခင်နဲ့ရှိတဲ့အဆက်တွေ போது உள்ள இருக்கிறவர் உடனே கொடுக்கல တကားခောက်တာနဲ့အထဲမှာရှိတဲ့လူကချက်ချင်းတော့မပေးပါဘူး கொடுக்காததும் இவர் போய் வேற ஒரு கதவை தட்டல မပေးဘူးဆိုပြီးတော့နောက်တဲ့အိမ်ကိုသွားပြီးတော့တကားမခောက်ခဲ့ဘူး அதே கதவை தான் தட்டிட்டு အဲ့ဒီ இருக்காரு တကားကိုပဲသူဆက်ပြီးတော့မှခောက်တယ် இதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது အဲ့ဒါပဲဖျားခင်ကျွန်တော်တို့စီမှာမျှော်လင့်တဲ့အရာဖြစ်တယ် சரி ஜெபத்துக்கு போய் பாப்போம் ကေဆူတောင်းခြင်းသွားကြည့်လိုက် ஒரு မယ် நாள் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுவோம் 3 ရက်အစီအစဉ်ပါဝင်ကြည့်မယ် கிடைக்கலையா မရဘူးလား இன்னொரு கூட்டத்துக்கு போவோம் နောက်တစ်ခုအစီအစဉ်သွားမယ် அங்க போய் தட்டுவோம் အဲ့မှာတော့ခောက်မယ် எல்லா இடத்துலயும் தட்டுவோம் နေရာတိုင်းမှာခောက် இல்ல ဟုတ်ပါဘူး இல்ல ஒன்றை நான் கேட்டேன் တစ်ခုကိုတောင်းတယ် அதே நாடுல အဲ့တစ်ခုကိုပဲဆက်ပြီးတော့လိုက်ရှာ மத்திய வேளையில எனக்கு கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி ஒரு சத்தியத்தை கேளுங்க ဆိုဒီညနေခင်းမှာချစ်တော်မိတ်ဆွေ நீங்க ဘာတွေအားကိုနားထောင် ஆண்டவர்கிட்ட கேட்ட காரியத்தை இன்னொருத்தங்கிட்ட கேட்க மாட்டேன்னு ஒரு உறுதியான தீர்மானம் எடுங்க இயேசுவின் நாமத்துல சொல்ற அந்த காரியத்துல பதில் நிச்சயமாக வரும். ဒီအားကြီးစီမှာတောင်းတဲ့အရာကိုလူတွေစီမှာမတောင်းတော့ဘူးဆိုတော့ဆုံးဖြတ်တဲ့တစ်ခုချပြီးတော့ဒီနေ့ရတယ် நான்ပြန် அஞ்சு တော့ပါ பேர்கிட்ட கேட்கிறேன் அதுல ஒரு நபர் கிரைஸ்ட்னா 9 ယောက်စီမှာတောင်းတဲ့အဲ့ဒီ9ယောက်ထဲမှာတစ်ယောက်က ஆண்டவர் ယေရှုဆို கேட்கிறார், ရင် என்னை யாரோட ஒப்பிடுவீர்கள் அப்படின்னு கேட்கிறார். ဆိုတော့ကျမတို့ကိုဖျားခင်ကိုဘယ်သူနဲ့နိုင်လို့ရမ என்னை လဲ யாரோட ஒப்பிடுவீர்கள் அப்படின்னு கேட்கிறார். ဖျားခင်ကိုကျမတို့ဘယ်သူနဲ့နိုင်ရှင်လို့ရမလဲ ஒருவரையும் வழிபட மாட்டோம். ကျမတို့တခြားသောအရာတွေနဲ့တော့တောင်းမှာ ஆனால் တော့မဟုတ်ဘူး விண்ணப்பங்களை பலரிடத்தில் வைக்கிறோம் அதில் ஒரு நபராக இயேசுவை வைத்திருக்கிறோம். စူတောင်းချက်တွေကိုလူတိုင်းစီမှာထားပြီးတော့ယေရှုစီမှာလည်းထားတယ် என்னிடத்தில் வாருங்கள் ငါထံကိုလာကြလို့ எங்களிடத்தில் வாருங்கள் என்று கூப்பிடவில்லை அவர் ငါတို့ထံလို့မရေးထားဘူးငါထံလို့ရေးထားတာဖြစ်တယ် எங்களிடத்தில் என்றால் அந்த கூட்டத்துல பேதுரு இருக்கலாம் யோவான் இருக்கலாம் மரியாள் இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் ငါတို့ထံလို့ပြောတဲ့အခါမှာပေတရုရှိမယ်မာရိရှိကောင်းရှိနိုင်မယ် என்னிடத்தில் என்றால் அந்த இடத்துல ஒருவர் மட்டுமே இருக்கிறார் நமக்காக இறங்கி வந்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே ငါထံလို့ပြောတဲ့အခါမှာယေရှုခရစ်တော်ဖျားတပါးတည်းဖြစ်တယ် ஹalleluya என்ன வேணா பேசுங்க நானே அப்படிமா I am அப்படிமா ဆိုအဲ့ဒါယေရှုခရစ်တော်ဖျားပြောတယ်ငါလို့ပဲသုံးမယ် நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் ငါဒီလမ်းခီးဖြစ်တယ်တမန်တရားဖြစ်တယ်အသက်ဖြစ်တယ် நானே நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறேன் ငါဒီကောင်းသောသိုးထိန်ဖြစ်တယ် நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் ငါဒီအသက်ရှင်ခြင်းနဲ့တော့သိခြင်းနဲ့ရှင်ခြင်းဖြစ်တယ် நானே மையான திராட்சை செடி ငါကစစ်မှန်တဲ့စပြည့်တွေပဲဖြစ်တယ် ஜீவ அப்பம் நானே ငါ என்றார் ကအသက်မုတ်ဖြစ်တယ်လို့ရေးထားတယ် நானே உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் ငါဒီလောကရဲ့အလင်းဖြစ်တယ် வேறொரு நபர் இல்லை အခြားသောသူမဟုတ်ဘူး வேறொரு தெய்வம் இல்லை အခြားသောဖျားမရှိ வேறொரு பரிகாரி இல்லை အခြားသောသူ வேறொரு இரட்சகர் இல்லை အခြားသောပြည် இயேசு கிறிஸ்து ஒருவரே ယေရှုခရစ်တော်ဖျားတပါးတည်းဖြစ်တယ် ஹalleluya ஆமென் அந்த ஸ்தானத்துல இன்னொரு நபர் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்ட காரியத்தை இன்னொருத்தர்கிட்ட கேட்கிறோம் அப்படின்னா இயேசுவை நான் இந்த ஸ்தானத்துல வச்சிருக்கிறோம் அதே ஸ்தானத்துல அந்த நபரை வைத்திருக்கிறேன் என்று அர்த்தம்ဆိုဖျားခင်စီမှာလည်းတောင်းတယ်လူစီမှာလည်းကျမတို့တောင်းတယ်ဆိုလို့ရှိရင်ဖျားနဲ့ကျမတို့လူနဲ့အတူတူထားလာတာဖြစ်တယ် ஆமென் அவருடைய நாமத்தின் மகிமை வேற யாருக்கும் கொடுக்க கூடாது ဖျားခင်ရဲ့ဘုန်းတော်ကိုကျမတို့ဘယ်သူမှပေးလို့မရဘူး ஹalleluya இயேசுவின் இடத்துல எல்லாவற்றுக்கும் பரிகாரம் உண்டு. ဆိုတော့ယေရှုခရစ်တော်ဖျားစီမှာအားလုံးရှိတယ် நீங்க வேதத்தை கவனித்தால் தெரியும் ကျမ်းစာကိုတော့တေချာလိုက်ကြည့်လို့ရှိရင်တွေ့လို့ ஹalleluya ရတယ် சகையு இயேசுவை பார்க்க விரும்பினார் என்று சொல்லப்படுகிறது ဆိုတော့ဇက်ကေကယေရှုကိုတွေ့ဖို့ရန်အတွက်အယံမှတောင်းတာ விரும்பி இயேசுவின் இடத்தில் வருகிறார் ဆိုတော့စိတ်ဝင်စားပြီးယေရှုထံကိုလာတယ် கர்த்தர் அந்த குடும்பத்துக்கே ரட்சிப்பை கொடுக்கிறார் ဆိုတော့အဲ့ဒီမိသားစုကိုဖျားခင်ကယ်တင်ခြင်းပေးခဲ့တယ် 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ விசுவாசத்தோடு இயேசுவின் இடத்தில் வருகிறார் 12 နှစ်ပတ်လုံးသွေးသွန်းတာဆွဲတဲ့အမျိုးသမီးကယုံကြည်ခြင်းနဲ့ယေရှုထံကိုလာတယ် அநேக வைத்தியர்களை போய் பார்க்கிறார் စေးသမားတွေမြောက်များစွာကိုသွားပြီးကုသခဲ့တယ် 12 வருஷம் பிரச்சனை இல்ல 12 வருடம் பிரச்சனை တနှစ်နှစ်မဟုတ်ဘူး12နှစ်ပတ်လုံးဖြစ်တယ် அநேக வைத்தியர்களை போய் பார்க்கிறார் စေးသမားတွေမြောက်များစွာစီမှာသွားပြီးကုခဲ့တယ်ကျမ်းမာခြင်းမရဘူး விடுதலையே இல்லை တတ်တာခြင်းမရခဲ့ဘူး அவளுக்கு இருந்த காசு அவ்வளவு செலவழிக்கிறார் သူစီမှာရှိတဲ့ပတ်စံတွေအကုန်လုံးကုန်သွားတယ် ஒரு சின்ன மாற்றம் கூட இல்லை ပြောင်းလဲမှုတလေးတော့မရှိခဲ့ဘူး இப்படி இருக்கும்போதுதான் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார் ဆိုတော့အဲ့ဒီချိန်မှာသူယေရှုအကြောင်းသူစကြားတယ် என்ன செய்தா தெரியுமா ဘာလို့လဲသိလား அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் သူ့ထဲမှာယုံကြည်ခြင်းစိတ်တစ်ခုဖြစ်လာတယ် நான் போய் அவளுடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொடுவேன் ငါသွားပြီးတော့မှတော့အဝတ်တော်ကိုတိုးလို့ရှိရင်ငါချမ်းသာခြင်းရမယ် சுகமாவேன் என்றார் ချမ်းသာခြင်းရမယ် ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விசுவாசம் உண்டு လူတိုင်းမှာမတူညီတဲ့ယုံကြည်ခြင်းရှိပါတယ် யவிரு என்கிற தேவமனை அது ஜெபாலை தலைவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ဆိုတော့ယာယရုဆိုတဲ့တရားစီရင်မှုက அவனுடைய விசுவாசம் என்னவென்றால் அவர் வந்து என் பிள்ளையை தொட்டா அவர் பிழைச்சிடுவான்
သူရဲ့ယုံကြည်ခြင်းကပါလေသူရဲ့သမီးပေါ်မှာယေရှုလက်လာတင်လို့ရှိရင်ကျမ်းမာခြင်းရမယ်လို့သူယုံကြည်ခဲ့ நூற்றுக்கு அதிபதியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. Soနောက်တစ်နေရာမှာတမှုတယောက်ကြောင့်ပြောထားတယ် அவனுடைய விசுவாசம் என்னவென்றால் அவர் ஒரு வார்த்தை சொன்னா என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். သူရဲ့ယုံကြည်ခြင်းကကိုတော်တခွန်းပြောရင်အလုပ်သမားကျမ်းမာသွားမယ် இங்கே 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீயின் விசுவாசம் என்ன தெரியுமா? ဒီနေရာမှာ12နှစ်ပတ်လုံးအမျိုးသမီးရဲ့ယုံကြည်ခြင်းကပါလေဒီလား வஸ்திரத்தையாவது தொட்டா போதும் நான் சுகமாயிடுவேன். ဖျားခင်ရဲ့အဝတ်တော်ကိုတိုးလိုက်လို့ရှိရင်ကျွန်မကျမ်းမာခြင်းရမယ် விசுவாசத்துல வித்தியாசம் இருக்கலாம். ယုံကြည်ခြင်းမှာကျွန်တော်တို့တော့တယောက်နဲ့တယောက်မတူပါဘူးတူပဲနေလိုက်တယ်အဲ့ဒါအပြစ်မဟုတ် ஆனா ပါ அந்த ဘူး விசுவாசம் யார் மேல வைத்திருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். ဘသူပေါ်မှာကျွန်တော်တို့ယုံကြည်ခြင်းကိုထားလဲဆိုတာအရင်အရေးကြီးပါတယ် நீங்க பெரிய விசுவாசத்தை வைக்க வேண்டிய நபர் மேல வைக்காம இன்னொரு நபர் மேல வைத்தால் அந்த விசுவாசத்துக்கு ஒரு அர்த்தமும் இல்லாமல் போய்விடும். So ထားရမယ်เนาะယုံကြည်ခြင်းကိုလူတွေပေါ်မှာကျွန်တော်တို့ထားမယ်ဆိုရင်အတိတ်ပဲမဲ့ပြီးတော့မှအသက်တာဖြစ်သွားတယ် அதே நேரத்தில் உங்களுக்கு கடுகு விதையளவு விசுவாசம் தான் இருந்தாலும் அதை விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவில் வைத்திருப்பீர்களே ஆனால் அந்த விசுவாசத்துக்கு நிச்சயம் பலன் உண்டு. ဘုံကြီးစိတ်ခံတော့ကျွန်တော်တို့ယုံကြည်ခြင်းရှိတယ်ဆိုရင်တော့ယုံကြည်ခြင်းကိုအစာပြုတဲ့ဖခင်ကအဲ့ဖခင်ကပေါ်မှာကျွန်တော်တို့ယုံကြည်ခြင်းရှိအောင်လုပ်ပေးမှာဖြစ်တယ် பரிசுத்தவர்கள் இப்படி பாட்டு எழுதி வைத்தாங்க. என்ன வந்தாலும் நம்புவே என்னை சமீபரை யார் கைவிட்டால் பின் செல்வே எனது இயேசுவை அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தா என்ன துன்பங்கள் வந்தாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் ஆமென் உண்டனக்கு உண்டனக்கு காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவா என்றுமே காத்திடுவா என்றுமே. சகையு விரும்பி வந்தான் ဇခေကဖျားခင်ကို மாற்றத்தை கண்டான். ပြောင်းလဲခြင်းကိုမြင်ရ இங்கே တယ် 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ விசுவாசத்தோடு வந்தாள். ဆို12နှစ်ပတ်လုံးသွေးသွန်တာဆွဲတဲ့အမျိုးသမီးယုံကြည်ခြင်း அவள் နဲ့လာ மாற்றத்தை கண்டாள். ပြောင်းလဲမှုကိုမြင်တွေ့ရတယ် இன்னொரு ஆச்சரியமான காரியம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. နောက်တစ်ခုချမ်းစာထဲမှာအောဖွေသောအရာတစ်ခုရှိပါတယ် பாவத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை எல்லாருமா சேர்ந்து இயேசு கிட்ட கொண்டு வராங்க. So အပြစ်လုပ်တဲ့အမျိုးသမီးတစ်ယောက်ကိုယေရှုဖျားထံခေါ်လာတယ် நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும் அவ விரும்பியும் வரல. So သူကနှစ်သက်ပြီးလာတာမဟုတ်ဘူး அவ விசுவாசத்திலையும் வரல. ယုံကြည်ပြီးတော့လည်းလာတာမဟုတ်ဘူး அவளை வலுக்கட்டாயமா பிடிச்சு இயேசுக்கு முன்னாடி கொண்டு အ வராங்க. တင်းလူတွေဆွဲပြီးတော့မှယေရှုဖျားထံခေါ်လာတာဖြစ်တယ် வந்தது இயேசுவின் இடத்துல ஆனதுனால ဒါပေမဲ့လာတဲ့နေရာကယေရှုရဲ့အထံတော်ဖြစ်နေတဲ့အတွက် அன்னைக்கு அணைய வேண்டிய தீபத்தை அவர் அணைய விடல. အဲ့ဒီမှာငြိမ်းချင်းခံရမယ့်မိခွက်ကဖျားခင် அவர் ငြိမ်း யார் ချင်းပေး தெரியுமா? ခဲ့ நெறிந்த நாணலை முறியாதவர் மங்கி எறிகிற திரியை அணைக்காதவர். မိမိနေတဲ့ကျွန်တော်တို့ရဲ့မိခွက်တွေကိုတော့မငြိမ်းသွားအောင်လို့ဒီကနေ့ဒီကွဲခါပေးတဲ့ဖျားခင်ဖြစ်တယ် பாவிகளுக்கு இரட்சகராய் இந்த பூமியிலே வந்தவர் ஆண்டவராக இயேசு. နော်ဒီကျမတို့ကိုကယ်တင်ရှင်အဖြစ်ကျမတို့ဒီလိုကြွ வலுக்கட்டாயமா လာတဲ့ဖျား ஒருத்தங்க ခင် அவள் அவர்கிட்ட கொண்டு வந்தப்பவே கர்த்தர் அவளை விடுவிப்பார்னா အတင်းလူတွေဆွဲပြီးတော့ခေါ်လာတဲ့သူကိုတော့ဖျားခင်ကလွတ်မြောက်ခြင်းပေးတယ်ဆိုရင် விருப்பத்தோடு விசுவாசத்தோடு ஆண்டவர் சமூகத்துல வருகிற அன்பு சகோதர சகோதரி உன்னை கர்த்தர் தொடாமல் စိတ် விடுவிக்காமல் ဆန္ဒ விடுவார். ပေးတဲ့ဖျားခင်အထံကိုလာတဲ့သူကိုဖျားခင်အလကားလို့မလား என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ငါထံကိုလာတဲ့သူကိုငါဘယ်တော့မှပေး இயேசு கிறிஸ்து வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போகிறார்.ဆိုယေရှုခရစ်တော်ဖျားသိကနာရောက်မှတနေရာ இயேசு வனாந்திரத்துக்கு போனார் என்பதை கேள்விப்பட்டு ஜனங்கள் எல்லாரும் பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்தில் போனார்கள் என்று மத்தேயு 14:13 சொல்லப்பட்டிருக்கிறது. ဆိုရှင်မသေးတဲ့မှာပြောထားတယ်ပေါ့နော်ယေရှုခရစ်တော်ဖျားသိကနာရောက်ကိုတွားတဲ့အခါမှာလူတအုပ်စုလိုက်လာတယ် இயேசு அந்த இடத்துக்கு எப்படி போனார்னா போட்ல போனார். So
ယေရှုကတော့လေနဲ့သွားခဲ့တာဖြစ်တယ် ஜனங்கள்லாம் அவர்கிட்ட எப்படி போறாங்கன்னா நடந்து போறாங்க လူတွေကဘယ်လိုသွားလဲလမ်းလျှောက်ပြီးတော့သွားကြတယ် இதை பார்த்ததும் இயேசுவுக்கு மனது உருகிட்டு အဲ့ဒါကိုယေရှုကြည့်ပြီးတော့မှကြည်ကွဲသွားတယ် நாம் எவ்வளவு தூரம் பயணிக்கிறோம் என்பதை அறிகிறவர் ဆိုတော့ကျမတို့ဘယ်လောက်ထိခရီးသွားလဲဆိုတာကိုကြည့်နေတယ် எப்படி ဗျာ பயணிக்கிறோம் என்பதை அறிகிறவர் ဘယ်လိုမျိုးကျမတို့သွားနေလဲဆိုတာကိုကြည့်နေတယ် எனவே தான் தாவீது சொல்லுகிறார் என் ஆவி என்னில் தியங்கும் போதே என் பாதைகளை நீர் அறிந்திருக்கிறீர் ဆိုတော့အဲ့ဒါကြောင့်ဒါဝိဒ်ကပြောတယ်ကျမသူ့ရဲ့ခြေလမ်းတွေကိုမ அந்த မရ வசனம் ခင် ரொம்ப က அழகாக ပြား இருக்கு နေတယ် பைபிள்ல அவர் படகில் ஏறி போனார் ဆိုတော့အဲ့ချမ်းစာထဲမှာတော့လာပါဆိုရေးထားယေရှုလေးနဲ့သွားတယ် கால்நடையா நடந்து போறாங்க လူတွေကကျတော့လမ်းလျှောက်ပြီးသွားကြတယ် வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா ကျမ်းစာကဘာပြောလဲသိလား 14வது வசனத்துல 14မှာ மத்தேயு 14:14 ဆို Matthew 14 verse 14 ဆိုမဿဲခရစ်ဝင်ခန်းကြီး14 இயேசு வந்து ယေရှုလာပြီးတော့ திரளான ஜனங்களை கண்டு ဆိုတော့ယေရှုထွက်ချွားသည်ကို அவர்கள் மேல் மனது உருகி ဆိုတော့တွေ့တော်မူတဲ့တနာချင်းစိတ်ရှိတော် இயேசு வந்து ယေရှုလာပြီးတော့ கண்டு တွေ့ပြီးတော့ மனதுருகி တနာချင်းစိတ်ရှိ நீ တော် உண்மையா இயேசுவினிடத்துல வந்தீங்கன்னா စစ်မှန်စွာယေရှုထံကိုလာတယ် அவர் உங்களிடத்தில் வருவார் ဘုရားခင်ဒီလိုစီကိုလာမှာဖြစ်တယ် வந்துட்டு சும்மா போக மாட்டார் လာပြီးတော့အလကားမတော်ဘူး வந்து கண்டு လာပြီးသင်ကိုတွေ့ပြီးတော့ இந்த அழகான கண்கள் நம்மை பார்க்கும் အဲ့ဒီလာပါတဲ့မျက်စိကကျမတို့ကိုတွေ့ပါ மனது ဖြစ်တယ် உருகி တ என்று နာ சொல்லுவார். တဲ့စိတ်နဲ့ மனம் உருகுவார் တနာ நீ တဲ့စိတ် பைபிள படிச்சீங்கன்னா தெரியும் ကျမ်းစာဖတ်ပြီး எங்கெல்லாம் மனது உருகுதாரோ ဘယ်နေရာမှာတနာချင်းစိတ်ဖြစ်လဲ அங்கெல்லாம் உடனே கிரியை நடக்கும் အဲ့ဒီနေရာမှာချက်ချင်းနမိတ်လက္ခဏာ ஒரு ဖြစ်တယ် குஷ்டரோகி இயேசுவினிடத்துல வருவான் பாருங்க ဆိုလူတယောက်လာတယ် உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் அப்படிமா ကိုရောအလိုတော်ရှိရင်ကျွန်တော်ကိုတန်ရှင်းအောင်လုပ်ပေးပါလို့သူဆိုလာတယ် இயேசு மனம் உருகிடுவார் ယေရှုတနာချင်းစိတ်ဖြစ်ပြီး மனம் တော့ உருகி என்ன பண்ணுவார் தெரியுமா မလုပ်လေသိလား தொற்றுவார் அவர் သူ့ကိုတိုးထိလိုက်တယ် சுகத்தை கொடுப்பார்னு எல்லாருக்கும் தெரியுங்க ကျမ်းမှာရှင်ပေးမယ်ဆိုတာအားလုံးသိတယ် ஆனா அவன் குஷ்டரோகியா இருக்கும்போது தொட்டால் பாத்தீங்களா ဆိုတော့လူဖြစ်နေတဲ့သူကိုတော့ယေရှုတိုးထိတယ်မလား இயேசுக்கு தொட்டுதான் சுகம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது ယေရှုကတိုးထိမှကျမ်းမှာရှင်ပေးနိုင်တယ် அதே ဘုရား அதிகாரத்துல தான் சொல்லப்பட்டிருக்கிறது நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரனுக்கு வார்த்தை அனுப்பி சுகத்தை கொடுக்கிறார் ဆိုတော့အဲ့ဒီရဲ့နောက်တစ်ခုကတော့ထဲမှာပဲတမူးရဲ့အလုပ်သမားကိုတော့ဖခင်ရဲ့စကားတော်အပြင်ကျမ်းမှာစေခဲ့ குஷ்டரோகம் உள்ளவங்களை வெளியே தள்ளிடுவாங்க ဆိုတော့လူတွေကိုတော့ရွာရဲ့အပြင်မှာထားကြတယ် ஆமென். குஷ்டரோகம்னு புரியலன்னா புரியும்படி சொல்றது கோவிட் வந்தப்ப எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டாங்கல்ல நம்மள လူကိုနားမလည်ဘူးဆိုရင်တော့ကိုဗစ်ချိန်မှာကိုဗစ်ဖြစ်တဲ့လူတွေကိုတီးတန့်ဖယ်ထားတယ်မလား குவாரண்டைன் சொல்லி எல்லாம் தனியா ဟိုလေတင်းဝင်ရတယ်ဆိုပြီးတော့လူတွေကိုတီးတန့်ဖယ် இதோட இன்னொரு வெர்ஷன் வச்சுக்கோங்களேன் ဆိုတော့အဲ့ဒါပဲထားပါတော့ உள்ள வந்த உடனே எனக்கு கோவிட் வந்துச்சு செகண்ட் வேவ்ல ဆိုတော့ဆီယာကဒုတိယ line မှာတော့ကိုဗစ်ဖြစ် எனக்கு တယ် என் பிள்ளைய தூக்கணும்னு ஆசை விடவே இல்லை ကျွန်တော်သမီးလေးကိုအရင်ချီချင်တာမချီခိုင်းသူမှမချီခိုင်း அப்ப குஷ்டரோகம் வந்தா எந்த அளவுக்கு வெளியே அதாவது ஊரை விட்டு வெளியே தள்ளிடுவாங்க လူဆိုလို့ရှိရင်ရွာရဲ့အပြင်မှာထုတ်ထားတ அப்படியே ယ် ஊருக்குள்ள வந்தாலும் கல்ல தூக்கி எரிஞ்சிருவாங்க ဆိုတော့ရွာထဲဝင်လာပြီဆိုရင်ဂိမ်းနဲ့ပြစ်ပေါက်မှာ அப்போ இயேசு இடத்துல இந்த குஷ்டரோகி வரா ဒါပေမဲ့ယေရှုစီမှာအဲ့ဒီလူလာတဲ့ இயேசு ခါ என்ன မှာ பண்ணிருக்கலாம்னா தூரத்துல இருந்தே சொஸ்தமாவாயாக அப்படி சொன்னா அவன் அங்கேயே தூரத்துல இருக்கும்போதே அவனுக்கு சுகம் கிடைச்சிருக்கும் အဝေးလာကြတဲ့ကယေရှုကကျမ်းမာပါစေလို့ပြောရင်သူကျမ်းမာခြင်း இங்கே ရတယ် அவனுக்கு தேவை சுகம் மட்டுமல்ல ဒီနေရာမှာအဲ့လူကကျမ်းမာ இங்கே ခြင်းတခုတည်းမ அவனுக்கு ဟုတ်ဘူး தேவை ஆதரவு သူ့အတွက်နှစ်သိမ့်ခြင်းလိုအပ်တယ် இயேசு என்ன பண்றாருன்னா கையை நீட்டி அவனை தொட்டுட்டார் ယေရှုကလက်ကိုဆန့်ပြီးသူ့ကိုတိုးထီတယ် அதுக்கப்புறம் சுகத்தை ပြီး கொடுக்கிறார் တော့မှကျမ်းမာခြင်းကိုပေးတယ် ஏன் தெரியுமா ဘာလို့လဲသိ அவன் လား யார்கிட்ட வந்தான் தெரியுமா ဘသူစီကိုသူလာလို့ இயேசுவினிடத்துல வந்தான் ယေရှုထဲကိုလာလို့ဖြစ်တယ် இயேசுவினிடத்துல வந்த ஒருவனை கர்த்தர் புறம்பே தள்ளுவது இல்லை ယေရှုရဲ့အထက်ကိုလာတဲ့သူကိုဘယ်တော့မှလက်လွတ်တဲ့ဖျားခင်မဟုတ် இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு ဘူးယေရှုကလူတွေမြောက်များစွာလာတာကိုတွေ့ပြီးတော့ அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார் என்று လူ சொல்லப்பட்டிருக்கிறது နာရှိသမျှတို့ကိုချမ်းသာပေးတော်မူ၏。 அவர்களில் வியாதியஸ்தவர்களாய் இருந்தவர்களை அவர் சுஸ்தமாக்கினார் လူနာရှိသမျှတို့ကိုချမ်းသာပေး இதே တော်မူ சம்பவம் லூக்கா 9:11 சொல்லப்பட்டிருக்கிறது ။ရှင်လူကခရစ်ဝင်ခန်းကြီးကိုငယ်7မှာလည်းပြန်ရေးထားတယ် அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு என்று ။ သူ சொல்லப்பட்டிருக்கிறது တို့ကိုလက်ခံတော်မူ၏ சொஸ்தமடைய வேண்டும் என்றிருந்தவர்களை சொஸ்தப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ဆိုချမ်းသာခြင်းရမယ်လူတွေကိုချမ်းသာခြင်းပေး அப்ப ခဲ့ இந்த တယ် ரெண்டு வசனத்தையும் சேர்த்து சொல்லணும்னா ။ဒီနှုတ်ကပတ်တော်နှစ်ခုကိုဆက်ပြီးဖတ်မယ် இயேசுவிடத்திலே ဆိုရင် நடந்து வந்தாங்கல்ல ယေရှုထံကိုလမ်းလျှောက်ပြီးလာတယ်မလား அவர்களிடத்தில் இயேசு வந்து သူတို့စီကိုယေရှုလာတယ် அவர்களை கண்டு သူတို့ကိုတွေ့တယ် அவர்கள் மேல் மனதுருகி တနာခြင်းစိတ်ဖြစ်လာတ அவர்களை ယ် ஏற்றுக்கொண்டு သူတို့ကိုလက်ခံတယ် அவர்கள யார்
யார் யார் என்னென்ன பலவீனத்துல இருக்கிறாங்களோ அவங்க அவங்களுக்கு விடுதலை கொடுக்கலாம். badu ba ane chane shi le ai tu ri aalo ko lunnyaw chin pai de இப்போ இந்த கூட்டத்துல ஃபுட் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். aku di no asiwe ma asa taw pai de நான் கொடுக்கல, திரும்பி பார்க்காதீங்க. கொடுக்குறாங்க ko ma pai wo ji ba ne எப்படி கொடுப்பாங்க? காமனா தானே கொடுப்பாங்க. yo ta man pai no asa taw pai de யாரும் பாத்தீங்களா? phya kin ji ba யார் யார் வியாதியா இருக்கிறாங்க, badu யார் யார் சொஸ்தமடைய வேண்டும் என்கிற நிலையில இருக்கிறாங்க. so badu ga blu chama chin lo at le so யாருக்கு என்ன தேவை badu thwa ba lo at le அதை அறிந்து கொடுக்கிறார். ai ya ko ti pi ro pai de யாருக்கு என்ன தேவை, badu ga ba lo at chan ne la le எனக்கு இன்னது தேவை என்பதை ஏன் அப்பா அறிவார். tomorrow ye lo at chat ga ba le tomorrow ye aphi kaung kaung ti de என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். tomorrow ko lak khan tha எனக்கு என்னது தேவை என்பது அவருக்கு தெரியும். tomorrow ba lo chin na le so phya kin அதனால ti இயேசு அந்த காரியத்தை சொல்லும்போது எப்படி சொல்வார் தெரியுமா? ai so yeshu ai chang pyo de kha ma pyo le காகத்தை ti da கவனித்து பாருங்கள், so no sangat de ko chi ba அவைகளை உங்கள் பரமபிதா பிழைக்கூட்டுகிறார். ai sangat ki raw ma te lo ye da kaung ke pha kin ga chui wi அவைகளின் பிதான்னு சொல்லல, so tu lo ye aphi lo ma pyo tha bu உங்க அப்பா தான் இந்த பறவைகளையே போஷிக்கிறார். te lo ye apha la be di sangat de ko chui mui da ஹalleluya. amen முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். phya ke nai nge ro ko shin sa sha ba அவர் மனதுருகி ஏற்றுக்கொண்டு so tana ji sai phit pi ro lu ri ko lak khan 3 நாள் இப்போ ஆண்டவர் பாதத்துல உட்கார்ந்து இருக்கிறார். 3 ye athan ro ba ma tu lo thai cha ஜனங்கள் de வந்த ஜனங்கள் உட்கார்ந்து இருக்கிறார். la de tu ri thai ne de 3 நாள் சாயங்காலம் ஆகுது. 3 ye myaw nyan ni mai phit ne bi சீஷர்கள் இயேசு கிட்ட வராங்க. so the bay ro de yeshu thau la de ஜனங்களை அனுப்பி விடுங்க அப்படி சொல்றாங்க. so lu ri ko no twa khai lai lo pyo de மார்க் சுவிசேஷம் shima ku khre we 8வது அதிகாரம் akhan ji shi அதனுடைய 2-3 வசனங்களை வாசிக்கும் போது ne ne 3 ma so lo shin yin 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 3 ma இவர்களில் சிலர் di de ma tchu do tu ri ga தூரத்திலிருந்து வந்தவர்கள் ஆகையா. awe ga la ja di phit yue இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன். so na pyo de நான் ma பயணிக்கும் பாதை அறிவா. tomorrow chi lan ni ne la de ya phya ke ti தூரத்திலிருந்து சொல்லல, காமன் நம்மள காமனா பேசி விட்டுருவோம். so tomorrow ga ta ma saga pyo pyo lo lai me எங்களுக்கு நாங்கலாம் மொத்தமா பேசி விட்டுட்டு ஓடிடுவோம். so alo chong pi lo su pi saga pyo si ya ye twa lai me yeshu ga lo ma hou bu நான் போகும் வழியை அவர் அறிவார். tomorrow twa de lan ko phya ke ti de நான் போகும் வழியை அவர் அறிவார். tomorrow twa de lan ko phya ke ti அவருக்கு தெரியுங்க. phya ke ti de எனவேதான் சங்கீதம் 91 நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச சங்கீதம். a jaw sa la tomorrow along ti cha உன் de வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு so positive ma no te ko உனக்காக sa sha தம்முடைய ko தூதர்களுக்கு kaung கட்டளையிடுவார். nge de ma do te bo ma tha ro mo அவங்க ti என்ன ma ho பண்ணுவாங்க, பாதம் கல்லில் இடராதபடி தூக்கிட்டு போவாங்க. te chi ko jaw ne ma thi ma kai se chin ga tu ro ti te ko lan ne ma sa கீழே chi pe cha de படிச்சுட்டீங்கன்னா தெரியும், ஆபத்தில் so no be u ba yaw de ka நானே அவனோடு இருந்து nga te ne tu shi pi ro அவங்க ஒரு பிரச்சனை வரும்போது அந்த இடத்துல தூதர் எல்லாம் கத்தர் அனுப்ப மாட்டாங்க. ke na phit de kha ma kaung nge de ba ko se lo ma ho bu ஃபீலிங்ஸ் புரியாது. so kaung nge de ba ga no tomorrow ye khan sa chat ko ti ma ma ho ஆனால் நான் ஒரு காரியத்துக்கு கொஞ்சம் பயப்படுறேன், கலங்குறேன், குழம்புறேன்னா அது நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் தான் நான் ஆராதிக்கிறது. tomorrow ye pye na ta phu ko tomorrow so yin ni la chao ni la so kaung kaung ti de phya ki ga tomorrow ho ko de phya ki phit de தூரத்திலிருந்து வந்தவர்களாகியால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டுக்கு அனுப்பிவிட்டால் வழியிலே சோர்ந்து போவார்களே அப்படிங்கிறார். achu do tu ro di we ga la ja di phi asa ma sa mi tu ro ing do se அதனால le le கர்த்தர் ki என்ன ne செய்கிறார் என்றால் அவரிடத்தில் அல்லவா வந்திருக்கிறார்கள். ara jaw phya ki ye athan lo ba ko tu ro la de ma la அவர்கிட்ட திரும்பி போறவங்க சோர்ந்து போயிடக்கூடாது என்பதில் அவர் ரொம்ப கவனமா இருக்கிறார். pyan twa de kha ma tu ro achin ni ta ma pyan twa ya bu எனவேதான் இயேசு அழைக்கிறார், என்னிடத்தில் வாருங்கள் என்று. nga than do la ja ba lo yeshu thau pe nga than do la ja ba வருத்தப்பட்டு எந்த பாரமாகட்டும் எந்த கவலையாகட்டும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இயேசுவினிடத்தில் வந்த பிறகும் நாம் பாரத்தோடு போவோம் என்றால் நாம் சரியாக இயேசுவை நம்பவில்லை, இயேசுவினிடத்தில் நம்முடைய காரியத்தை இறக்கி வைக்கவில்லை என்று அர்த்தம். tomorrow yeshu than ko la pi ro le pyan twa de kha ma ari pyatana ne be pyan ne so yin no tomorrow sim ma so phaya kin ye athan do ba ma pyatana ne ko tomorrow ma tha ke lu be phit de ஒரு வயசான பாட்டி நிறைய விறகெல்லாம் தலையில சுமந்துட்டு ஒரு ரோட்டு ஓரத்துல நிக்கிறாங்க. so chi no di atat ji de apwa ta yaw ka the ne mya yu அந்த kaung ma weight tai pi ro lan ma yet தாங்க முடியாம ஐயோ அம்மான்னு சத்தம் போட்டுட்டே ஆனா அந்த வெயிட் தலையில வச்சிட்டு இருக்காங்க. so ari thin ga ayan mya de kha ma no tu a me a phi lu o pi ro அந்த ai வழியா ya ma yet ஒரு பிரதர் ஜீப்ல வராரு.
အဲ့မှာနော်ကားမောင်းပြီးတော့လူတယောက်ကလာ பாட்டி တယ် இப்படி கஷ்டப்படுறத பார்த்து பாட்டி நீங்க பின்னாடி ஏறி உட்காந்துக்கோங்க பாட்டி எங்க விடணுமோ உங்களை நான் விட்டுறேன் அப்படின்னாဆိုကားမောင်းလာတဲ့အဲ့ဒီအကိုကကားပေါ်မှာထိုင်ပါဘယ်နေရာမှာဆင်းမလဲရောက်တဲ့နေရာကြောင့်ဆင်းပါလို့ထိုင်ခိုင်းတယ် ரொம்ப தேங்க்ஸ் பண்ணு சொல்லிட்டு பாட்டி பின்னாடி ஏறி உட்காந்துட்டாங்க ဆိုအရင်ကျေးဇူးတင်တယ်ဆိုပြီးတော့အနောက်မှာထိုင်လိုက်တယ် உட்காந்து வண்டி போயிட்டு இருக்கு திடீர்னு திருப்பியும் சவுண்ட் வருது ஏம்மா ஐயோ ஐயோ வலிக்குதே အနောက်မှာထိုင်နေပေမဲ့လည်းပေါ့နော်အဖေအမေနာလိုက်တာဆိုတော့ இப்ப အော် ஏன் နေ சவுண்ட் வருதுன்னு திருப்பி பார்த்தா ဘယ်ကအတန်ကြားလဲဆိုတော့လက်ချ பாட்டி ဲမှာ உட்கார்றாங்க ஆனா விறகு இன்னும் தரையிலேயே தான் இருக்கு ဆိုတော့အဖွားတော့ထိုင်နေတယ်ဒါပေမဲ့အထုပ်ကခေါင်းပေါ်ကနေအောက်မချဘူး அவர் பிரேக் போட்டு பாட்டி பக்கத்துல நிறைய இடம் இருக்குல்ல பாட்டி அதை இறக்கி வைக்க பாட்டி ဆိုတော့အဲ့ဒါနဲ့ကားမောင်းတဲ့လူကပြောတယ်ဘေးမှာအဲ့ဒီအထုပ်ကိုချထားလိုက်ပါလားနေရတယ်အများကြီးရှိတယ်မလား பாட்டி என்னை ஏத்துனதே பெரிய விஷயம் இனி இது விறகு ஏத்தணுமாப்பா உனக்கு နေကားပေါ်မှာငါ့ကိုတင်တာဟိုကကြီးမားတဲ့အရာဒီထဲမှာထင်းကိုမှချမလား இதே போலதான் நம்ம நிறைய பேர் ஆண்டவரை ரொம்ப பாவம் பார்க்கிறோம் အဲ့ဒီပုံမြင်အတိုင်းပဲကျမတို့လည်းဖျားကြော်ရန်တနာနေကြတယ် சர்ச்சில் ஒரு பொண்ணு 2 வருஷத்துக்கு முன்னாடி ဆိုတော့ဆရာတို့တင်တော့မှာကောင်မလေးတယောက်ရှိတ அவளுக்கு ယ်နားနေ மேரேஜ் တယ် எல்லாம் ஓகே ஆயிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு மேரேஜ் ဆိုတော့နှစ်ရက်ချရင်သူတို့ရဲ့အဲ့ကောင်မလေးရဲ့မင်္ဂလာဆောင် அந்த மேரேஜுக்கு 2 நாளுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு போறேன் பாக்குறதுக்கு ဆိုတော့မင်္ဂလာဆောင်နှစ်ရက်မတိုင်ခင်မှာဆရာ அப்ப ကသူ அவங்க တို့ရဲ့တော့တွေ့ வரக்கூடிய ஒரு ஃபண்ட் வரல அதனால நிறைய எல்லாமே தடப்பட்ட நிலையில இருக்கு ဆိုတော့အားလုံးကဒါစီတစ်ခုလိုဖြစ်နေအဲ့မင်္ဂလာ இந்த ဆောင် பொண்ணு அழுதுட்டு இருக்கா ဒီကောင်မလေးကငိုနေတယ် அந்த பொண்ணு எல்லாத்துக்குமே ஜோம் பண்ற பிள்ளை ဆိုတော့အားလုံးအတွက်သူဆူတောင်းတဲ့ကောင်မလေးတယောက် 2 நாள் இருக்கலாமா நீ போய் ஜோம் பண்ணுமா கர்த்தர் நிச்சயம் வழி தரப்பா ဆိုတော့နောက်နှစ်ရက်လူသေးတဲ့သမီးရေမနော်ဝ நீ မ இதை နေ போய் ဆူ இந்த တောင်း இதுக்கு இப்போ உனக்கு வரக்கூடிய கஷ்டம் வந்து நீ அழுறோன்னு தோணல அதெல்லாம் போய் ஆண்டவர்கிட்ட சொல்லு அப்படின்னு ဒီဘာတော့ငိုကြွေးရှင်လဲဖျားကေစီမှာတော့ထိုင်ပြီးတော့ငို அதுக்கு ပြီးတော့ அவன் အေး ஒரு ချား பதில் လို့ சொன்னா ပြောလိုက်တယ် பாருங்க အဲ့ဒီမှာသူအဖြေတစ်ခုပြောတယ် என்ன சொன்னா தெரியுமா ဘာပြောလဲသိလား ஆண்டவரே பாவம் ဖျားကေတနာပါတယ် எவ்வளவு பிரச்சனைகளை அவர் கேட்டுட்டு இருக்கிறார் ဘယ်လိုပြဿနာတွေကိုဖျားကေနားထောင်နေရလဲ அவன் சீரியஸா சொல்றேன் ဆိုတော့အဲ့ဒါကိုဆရာစီမှာအ நான் တီး சொன்னேன் နဲ့လာပြောနေတာ நான் சொன்னேன் நீ ரொம்ப பாவம் பார்க்க வேண்டாம் ဒီရဖျားကေမတနာနေနေ போ တော့ போய் சொல்லு အဲ့လိုမျိုးခေါ်ပြော நம்ம எல்லாருமே அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம் ကျွန်တော်တို့လည်းအဲ့ဒီတိုင်းပဲဖျား அவனே ကေကို பாவம் ဖျားကေတနာပါ வேதம் တယ် சொல்லுகிறது மெய்யாகவே அவர் நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம் துக்கங்களை சுமந்தார் ဆရာဆောင်ကပြောတယ်ဖျားကေကကျွန်မတို့ရဲ့နော်အရာအားလုံးကိုသူယူဆောင်သွားပြီလို့သူပြောတာလေ ஆண்டவர்கிட்ட மட்டும் நீங்க சொல்லி பழகிட்டீங்கன்னா இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்ல உங்களுக்கு ஞாபகம் வராது ဆိုဖျားကေစီမှာပြောတဲ့အချင်းဖြစ်လေလူတွေစီမှာပြောတဲ့အချင်းမရှိတော့ဘူး ஆண்டவர்கிட்ட உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள் ဖေသင်တို့ရဲ့ဒုက္ခအခက်အခဲပြဿနာအားလုံးကိုဖျားကေပေါ်မှာထားကြည့် எந்த ပါ பிரச்சனையான எந்த காரியமாகட்டும் இன்னைக்கு முதல் நாள் மதிய வேளையில பரிசுத்த ஆவியானவர் நேத்து முந்தானத்து நடக்கிற இந்த வேளை தான் ஆண்டவர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டே பேசும்படியாக இருதயத்துல திரும்ப திரும்ப வைத்து கொண்டே இருந்தார் ဆိုတော့ကျွန်တော်ကိုဖျားကေဒီနေ့အတွက်ပြင်ဆင်မှုတဲ့နှုတ်ကပတ်တော်နော်တနေ့ရကလေးကဝိညာဉ်တော်ဖျားကဒီအောင်ပြောမှုအတွက်ပဲကျွန်တော်နှိုးဆော်နေတာ நான் நம்புகிறேன் இன்னைக்கே அநேகருக்கு இளைப்பாறுதலை விடுதலையை சமாதானத்தை கர்த்தர் தர ဒီ சித்தமாயிருக்கிறார் နေ့မှာလည်းမြောက်များဆိုတော့သူတွေကငြိမ့်သက်ခြင်းနဲ့ပြန်သွားရမှာဖြစ်တယ် அவரிடத்துல வைக்கணும் သူ့ရဲ့အထံတော်မှာ அவர் ထားရ மேல မယ် வைக்கணும் သူ့ပေါ်မှာထားရမယ် உங்களுக்கு அழணும்னு தோணுச்சா அவரிடத்துல அழுங்க ညင်ချရှင်လားဖျားကေစီမှာပြေးချပါ இந்த கண்ணீர் என்பது ஒரு பெரிய அது ஒரு நல்ல விதை ဆိုတော့ညင်ဆိုတာကကောင်းတဲ့မျိုးစေ့တစ်ခုဖြစ် இந்த တယ် விதைக்கிற ஒருவன் புறப்பட்ட ஓமை ஆண்டவர் சொல்லுவார்ல မျိုးစေ့ချင်းတဲ့ဥပမာတွေကျွန်တော်တို့ကျမ်းစာထဲမှာဖတ်ဖို့ சில နော် விதைகள் எங்க விழுந்துச்சாம் တချို့သောအစေတွေကဘုံမှာချလေ வழி அருகே விழுந்துச்சு လမ်းပေါ်မှာချတယ် சில விதைகள் எங்க விழுந்துச்சு တချို့သောအစေတွေဘုံမှာချလေ கற்பாறையில் விழுந்துச்சு ချောက်ပေါ်တဲ့နေရာမှာ சில ချတယ် விதைகள் எங்க விழுந்துச்சு တချို့သောအစေတွေဘုံမှာချလေ முள்ளுள்ள இடத்துல விழுந்துச்சு စူးပင်နေကြတဲ့မှာ சில ချ விதைகள் எங்க விழுந்துச்சு တချို့သောအစေတွေဘုံမှာချလေ இப்ப நான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்க போறேன் ကိုဆရာမေးခွန်းမေးတော့မယ် எது நல்ல விதை ဘယ်ဟာကကောင်းတဲ့မျိုးစေ့လဲ எல்லாமே நல்ல விதை எல்லாமே நீங்களாம் ப்ரீச் பண்ண முடியாது နေရာတိုင်းမှာချတဲ့အစေ့တိုင်းကောင်းတဲ့အစေ့ပဲ எல்லாமே நல்ல விதை தான் ကောင်းတဲ့အစေ့တွေပဲနေရာတိုင်းမှာချတဲ့အစေ့ நல்ல நிலத்துல விழுந்த விதை மட்டும்தான் என்ன பண்ணுச்சு အမေကောင်းတဲ့နေရာမှာချတဲ့မျိုးစေ့တစ်ခုကပဲဘာဖြစ်လဲပေပေါက် அது போலதான் အဲ့ဒီအတိုင်းပဲ நம்ம கண்ணீர் இருக்குல்ல ကျွန်တော်တို့မျက်ရည်ဆိုတဲ့အရာ உண்மையான கண்ணீர் தான் စစ်မှန်တဲ့မျက်ရည်ပဲ ஆனா அள வேண்டிய இடத்துல தான் அழணும் ငိုရမယ့်နေရာပဲ இந்த ငိုရမယ် வழியருகே விழுந்த விதை இருக்குல்ல လမ်းဒီမှာချတဲ့မျိုးစေ့လိုမျိုး அது விழுந்ததும் காணாம போயிடும் လမ်းမှာချပြီးတော့ပြောင်းသွားတယ် சில டபை நீங்க ரொம்ப ஃபீலிங்ஸ் கொட்டி அழுது பாருங்க တချို့လူတွေစီမှာတော့မျက်ရည်ချပြီးတော့တိတ်တာခံစားပြီးမျက်ရည်ချမယ် அவங்க டீக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லி போயிடுவாங்க သူတို့ကလက်ဖေးချိန်နောက်ချနေပြီးဆိုရင်သွားလိုက်တယ် எவ்வளவு அழுதாலும் ஏன்னு கூட கேட்க மாட்டாங்க တချို့ကအလောက်မျက်ရည်ချပြီးငိုနေမယ်ဘာအတွက်ငိုလဲလို့တော့မမေးဘူး போகும்போது சொல்லிட்டு போவாங்க ஃபேஸ்புக்ல ஒரு போட்டோ போட்டிருக்கேன் லைக் போட்டிருக்கேன் တော့
பாக்க நீங்கပြောလိုက်မယ် Facebook မှာပို့ထည့်ထားတယ် like ကြည့် சிலர் လိုက်ပါ பாருங்க இந்த கற்பாறையில விழுந்த விதை மாதிரி တချို့ကြောက်ပိုးတဲ့နေရာမှာကြားတဲ့အစစ်ရှိ அது တယ် விழுந்த உடனே முளைக்கும் ချက်ချင်းပေါက်တယ် சிலர்ட்ட போய் அழுது பாருங்க တချို့စီမှာငိုကြည့်ပလား அப்படியா ဟုတ်လား உங்களுக்கா ဟုတ်လား அவ்வளவுதான் ဒီပါရဲ့ இந்த எவீர் வீட்டுல அவருடைய மகள் மரித்து எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க ဆိုရာရီရဲ့အိမ်မှာသူ့သမီးလေးငိုသူရေးပြီးတော့မှတော့ இயேசு ကိုငိုကြတယ် ஆண்டவங்களை பார்த்து சொல்ற நீங்க அழாதீங்க அவன் நித்திரையா இருக்கிறான் ဆိုယေရှုကတော့မသိဘူးအိတ်နေတာလို့ပြောတဲ့ခါမှာ உடனே சிரித்தாங்க အကုန်လုံးထရှီကြတယ်လို့ပြောတယ် என்ன டேலண்ட் எடுத்துக்கிறான் ဘယ်လိုမျိုးပိတ်သိရထားတဲ့လူတွေလည်းမသိတော့အဲ့လောက်ကြီးသူတို့မှအဲ့လောက်ရှီနေ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் எவீர் சிரித்தாரா ရာရီရှီလား இல்ல ஏன் சிரிக்கல ဘာဖြစ်လို့မရှီဘူးလဲ ஏன்னா இழப்பு அவருக்கு ဆုံးရှုံးမှုကသူ့အိမ်မှာ மீதி எல்லாரும் அந்த ஒரு சில பாத்தீங்களா அந்த துக்க வீட்டுக்கு வெளியே வர சிரிச்சிட்டு வருவாங்க ဆိုတော့နိုင်အိမ်နေမသွားခင်မှာလမ်းပြင်မှာရှီနေ உள்ள ပဲ என்றானது எங்கிருந்து இந்த அழுக வருதோ தெரியும் အဲ့ဒီအိမ်ထဲကိုရောက်သွားတယ်ဘလူးအော်တိုမက်တစ်မျက်ရည်တွေကျလာလည်းမသိဘူး ஒரு நாள் நம்ம துக்கத்துல பங்கெடுப்பாங்க ဆိုတော့တရက်ကျမတို့လည်းအတူဝမ်းနေကြမယ် துக்க வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அழுச்சா இப்படி ஆயிட்டு என்னால டைஜஸ்ட் பண்ணவே முடியலம்பாங்க ဟာဒီလိုမျိုးဖြစ်သွားတဲ့အခါမခံစားနိုင် நாலாவது நாள் ஸ்தோத்திர கூட்டத்துல அவங்க வந்து சாப்பிடுவாங்க பாருங்க ပြီးတော့နောက်တရက်မှာเนาะဒီကျေးဇူးတော်ချီးမွမ်းတဲ့ပွဲမှာလာပြီးထိတ်ဆုံးမှာစားမယ် துக்கெல்லாம் முடிஞ்சு ပြီးသွားပြီเนาะသူတို့ရဲ့ဝ இந்த မ်းနေလာ பாயசம் இல்லையான்னு கேட்பாங்க เนาะဒီတောက်ကိုမရှိဘူးလား மூணு நாள் முன்னாடி தான் வந்துருச்சு என்னால தாக்கவே முடியல တောင်းရဲ့ရေကတော့မခံစားနိုင် எனக்கு இந்த செய்தி கேட்டதுல இருந்து தண்ணியே இறங்கல ဒီတရင်ချားပြီးတော့ရေတော့မတောင်းနိုင်ဘူး ஃபுல்லா ஜூஸ் தான் ဆိုတော့တောက်တာကိုတော့အေးအေးတွေ கற்பாறையில ကြောက်ပိုးတဲ့အရာ அதோட முடிஞ்சது ပြီးသွားပြီအဲ့မှာ சில விதைகள் வந்து முள்ளுள்ள இடம் တချို့တော့အစီတွေကနော်စူးပင်နေတဲ့ဂျားထဲမှာ நம்ம சொல்லுவோம் எனக்கு கை வலிக்குது அப்படிமா அவங்கள்ட்ட போய் ကျမရက်လက်ကိုက်နေတယ် அவங்க சொல்லுவோம் தள்ளி போய் எனக்கு கையே இல்லைம்பாங்க ငါသူကပြောမယ်ငါမှလက်ကိုမရှိ நம்ம ဘူး ஒரு பிரச்சனையோட போவோம் அவங்க வேற ஒரு பிரச்சனையை வச்சுட்டு ကျ இருப்பாங்க မတို့ပြဿနာတစ်ခုပြောမယ်သူကနောက်တစ်ခုပြဿနာပြောမယ် ஒரு யூஸுமே இல்லை ဘာမှအကျိုးမရှိ ஆனா சில விதைகள் இருக்கு பாருங்க. ဒါပေမဲ့တချို့တော့အစီတွေရှိတ நல்ல ယ်နော် நிலத்துல ကောင်းသောမြေမှာကြာ அந்நாள் போய் அந்த கண்ணீராகிய விதைய நல்ல நிலத்துல விதைத்தான் ဟာနာကအဲ့ဒီမျက်ရည်ဆိုတဲ့မျိုးစေ့ကိုအဲ့ဒီ அதுவரை ပိတ်မှန်တော်ထဲမှာသွားချ வீட்டுல இருந்து அழுதா အိမ်ထဲမှာငိုတယ် பெனினால் நிந்திக்க அழுதா ဆိုတော့ပေနီနာကသူ့ကိုညင်းဆဲလေသူ அது ငိုတယ် நல்ல விதைதான் ကောင်းတဲ့မျိုးစေ့ ஆனா ပဲ விழுந்த இடம் சரியில்லை ဒါပေမဲ့ကြားတဲ့နေရာမှားနေတယ် எல்கானா புருஷன் முன்னாடி அழுதாள் ဆိုတော့အေးလကာနာသူ့ရဲ့ခင်မွန်းတဲ့ရှေ့မှာ புருஷன் ငိုတယ် ஆறுதல் வார்த்தை சொல்றாரு ခင်မွန်းတဲ့ကနှစ်သိမ့်ပေးပေမဲ့ ஆனால் சொல்யூஷன் இல்ல အဖြေမရှိခဲ့ဘူး பார்த்தா ကြည့် இனி இந்த கண்ணீரை நான் வேற எங்கேயும் ஊற்றக்கூடாது ဆိုတော့ထပ်ပြီးဒီမျက်ရည်ကိုအလကားမလုပ်တော့ဘူး அவள் எழுந்து ஆலயத்துல ஓடுறான் ထားပြီးတော့ဗိမာန်တော်ကိုသွားတယ် வேதம் சொல்கிறது மனம் கசந்து அழுதாள் ဆိုတော့ချီကွေးပြီးတော့မှသူငိုတယ်လို့ကျမ်းစာ நல்லா ထဲမှာ புரிந்து ရေးထားတယ် கொள்ளுங்க တေချာလေးနား ஆண்டவர் ஒரு கட்டத்துல உங்களை மேக்ஸிமம் அள வைக்கிறார்னா ဆိုတော့သင်ကိုဖျားခင်အမြင့်တနေရာမှာ அந்த လုံးဝချီကွေးပြီး காரியத்துக்காக တော့မြေ அந்த ချတာ காரியத்துக்காக இனி அழ வேண்டிய சூழ்நிலை கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார் နောက်ဆုံးတင်နောက်ဘယ်တော့မှမြေ ஆமென் ချရ சொல்றவங்க တော့ நல்ல கைகளை தட்டு ஒரு காரியத்துக்காக நான் அழுறேன் ခုချောင်းချောင်းငိုတယ်မြေချ நான் அழுறேன் ငိုတယ် நான் அழுறேன் ငိုတယ် ஆனா ஒரு கட்டத்துல இதுக்கு மேல அழ முடியாத அளவுக்கு அழுறேன் အနေရရှောက်သွားပြီအဲ့နေရာထပ်ကျွန်တော်မငိုနိုင် ஆனா ဘူး அது அவர் சமூகமானா အဲ့ဒါကကျွန်တော်တို့ဖျားရဲ့မျက်မှောက်တော်ဆို இனி ရင် அந்த காரியத்துக்காக அழ வேண்டிய சூழ்நிலை வர கர்த்தர் விடவே နောက် மாட்டார் ဘယ်တော့မှအဲ့ဒီကအတွက်ကျွန်တော်တို့ငိုစရာမလိုတော့ဘူး ஹalleluya நல்ல நிலத்துல என்னிடத்தில் வாருங்கள் என்கிறார் ငါထက်ကိုလာချပါလို့ဖျားခင်ပြောတယ် ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லும்போது சீஷர்கள் எல்லாம் கூட உண்டு ဆိုတော့ဒီစကားကိုဖျားခင်ပြောတဲ့အခါမှာတပည့်တော်တွေအားလုံးရှိတယ် கண்ணுக்கு தெரிந்த சீஷர்கள் அவரோடு உண்டு ဆိုတော့သူနဲ့အတူတပည့်တော်တွေအားလုံးရှိတယ် கண்ணுக்கு தெரியாத தூதர்கள் சூழ உண்டு ဆိုတော့မျက်စိမမြင်ရတဲ့ကောင်းကင်တမန်တွေလည်းသူပတ်လည်မှာရှိတယ် யாரையும் காட்டல ဖျားခင်ဘသူ့ကိုမှမ வேற ပြခဲ့ဘူး யாரிடத்திலும் போகாதீங்க ဘသူစီမမမ உங்களுக்கு သွားပါနဲ့ இளைப்பாறுதல் கிடைக்காது ဒီလိုတွေငြိမ့်သက်ခြင်းမရနိုင်ဘူး போன இந்த காரியம் நடக்கும்னு சொல்லி போய் ஏமாந்தது போதும் ဒီဟာတွေသင်ဖြစ်လာမယ်ဆိုပြီးလူတွေစီသွားပြီးတော့လိန်ခဲ့တာတွေတော်ပြီ இந்த காரியத்துக்கு இந்த கடவுள் அந்த காரியத்துக்கு அந்த கடவுள் என்று சொல்லி மாற்றினது போதும் ဆိုတော့ဒီအရာတွေဒီဖျားနောက်တစ်ချက်အရာတစ်ခုတွေနောက်ဖျားဆိုတော့ நான் သွားပါနဲ့ உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் ငါသင်တို့ကိုချမ်းသာပေးမယ် இளைப்பாறுதல் என்ன தெரியுமா ချမ်းသာပေးမယ်ဆိုတာဘာလဲသိလား பிரச்சனை இல்லாத வாழ்க்கை அல்ல ပြဿနာမရှိတဲ့အသက်တာတော့မဟုတ်ဘူး இளைப்பாறுதல் என்ன அப்படின்னா ငြိမ်ချမ်းသာပေးမယ်ဆိုတာက இயேசு சீஷர்களோடு படகுல போயிட்டு இருக்கிறார் ယေရှုတပည့်တော်တွေနဲ့အတူလေထဲမှာသွားတယ် திடீர்னு கடல் கொந்தளிக்குது காற்று பலமா வீசுது ဆိုတော့လိန်မုန်တိုင်းပြင်းစွာသောလိန်မုန်တိုင်းတိုက်တယ် இயேசு என்ன பண்ணிட்டு இருந்தா ယေရှုဘာလုပ်လဲ இப்ப யாரும் தூங்காதீங்க အခုမအိပ်ပါနဲ့နော်ယေရှုပြီး இயேசு நித்திரை
அவர் அது பாதிக்கல.ဆိုတော့ယေရှုအိတ်တဲ့ நிம்மதியா படுத்து தூங்கிட்டு ငြိမ်သက် இருக்கார். စွာနဲ့အိတ်နေတယ် இந்த உலகத்துல உபத்திரவம் இருக்கும், ဆိုတော့ဒီလောကမှာပြဿနာတွေရှိတယ်ဒုက္ခတွေရှိတယ် போராட்டம் இருக்கும். အခက်အခဲတွေရှိ ஆனா တယ် அவர்கிட்ட வந்தீங்கன்னா အဲ့မဲ့သူစီကို அது ပြောလာ உங்களை တယ်ဆိုရင် எவ்வளவு பாதிக்காதபடி கர்த்தர் ဒီ காத்துக்கொள்வார். လိုရမထိခိုက်အောင် நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு ஹalleluya. ஆமென். கர்த்தரிடத்தில் வாருங்கள். ဘုရားကရဲ့အထံတော်ပါဘူးလားပါ இயேசு சொன்ன இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ယေရှုပြောတဲ့ဒုတိယအချက်ကိုပြောပြ மத்தேயு 4:19 வாசியுங்கள். ရှင်မသက်ခရစ်ဝင်အခန်းကြီး၄အငယ် மத்தேயு 19 4வது அதிகாரம் 19வது வசனம் யாராவது ஒருத்தர் வாசிங்க. ရှင်မသက်ခရစ်ဝင်အခန်းကြီး၄အငယ်19တွေ့တဲ့လူတစ်ယောက်တော့ဖတ်ပေးပါ တို့သူတို့အားအနာတို့လိုက်ကြတော့ဒီလိုဒီကိုများသောသနာဖြစ်စေခြင်းမှာငါပြပြီဟုအမိန့် பரவாயில்ல, கோரஸா வாசிக்கிறீங்க. என் பின்னே வாருங்கள் அப்படிங்கிறார். ငါထံသို့လာပါလို့ပြောထားတယ် என்னிடத்தில் வாருங்கள் என்றால்ဆိုငါနောက်ကိုလိုက်ချလို့ပြောတဲ့ அது மட்டும் சொல்லிட்டு விடல, အဲ့ဒါကိုပြောတာလည်းမဟုတ်ဘူး என் பின்னே வாருங்கள் அப்படிங்கிறார். ငါနောက်သို့လိုက်ချလို့ ஆமென். இந்த என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லும்போது ငါနောက်သို့လိုက်ချလို့ပြောတဲ့အခါမှာ திரளான ஜனங்கள் வந்தாங்க. ဆိုလူတွေမြောက်များစွာလာတယ် ஆமென். வியாதியா இருக்கிறவங்க வந்தாங்க, ယောဂတဲ့တွေလာတယ် குருடர்கள் வந்தார்கள், မျက်စိမမြင်တဲ့လူတွေလာတယ် காது கேட்காதவங்க வந்தாங்க, နားမကြားတဲ့လူတွေလာတယ် பேச முடியாதவங்க வந்தாங்க. စကားမပြောတဲ့လူတွေလည်းလာတယ် ஆமென். பிரச்சனையில இருக்கிறவங்க வந்தாங்க, ပြဿနာနဲ့လူတွေလည်းလာကြတယ် பாவியாகிய ஜனங்க வந்தாங்க. ဆိုအပြစ်လုပ်တဲ့လူတွေလည်းလာတယ် எல்லா சொல்யூஷனுக்காக எல்லாரும் வந்தாங்க. ဆိုပြဿနာတိုင်းရှိတဲ့လူတွေဖြစ်လို့ခြင်းလို့လာကြတယ် சுகம் பெற்றார்கள், ကျမ်းမာခြင်းရတယ် போய்விட்டார்கள். ပြန်သွားတယ် இந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்தாங்கல்ல, 12နှစ်ပတ်လုံးသွေးသွင်းမှာဆွဲတဲ့အမျိုးသမီးလာတယ်မလား நெருங்கி வந்து இயேசுவை தொட்டார். လိုင်းနဲ့ယေရှုကိုတွန်းထိလိုက်တယ် சுகத்தை வாங்கிட்டு அப்படியே திரும்பி போறான். ကျမ်းမာခြင်းရပြီးတော့အဲ့ဒီတိုင်ပြန်သွားတယ် அவ்வளவுதான் முடிஞ்சது. ပြီးသွားပြီ எவர் இயேசுவின் பாதத்துல விழுந்து என் வீட்டுல வரணும், என் மகளை தொடணும்னு சொன்னார்ல, ယာယေရုကယေရှုကိုတော့ကျွန်တော်အိမ်လာရမယ်သမီးပေါ်မှာလက်တင်ရမယ် இயேசு ဆိုတယ် வந்து மகளுக்கு சுகத்தை கொடுத்தார். ယေရှုလာပြီးတော့ကျမ်းမာခြင်းပေးတယ် அதோட முடிச்சது. ပြီးသွားပြီအဲ့ဒါနဲ့ இப்படிதான் நீங்க பைபிள்ல சுகம் பெற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, အဲ့လိုပဲကျမ်းစာထဲမှာကျမ်းမာခြင်းရတဲ့ எந்த သူတွေ காரியத்துக்காக இயேசுகிட்ட வராங்களோ ဘေးရာအတွက်ယေရှုစီကိုလာ அந்த တယ် காரியம் நடந்ததோட အဲ့ဒီအရာဖြစ်လာပြီဆိုတာနဲ့ அவங்களுக்கும் இயேசுக்கும் இடையே இருக்கிற கான்டாக்ட். သူတို့နဲ့ယေရှုနဲ့ရှိတဲ့အဆက်အသွယ်ပြတ်သွားလိုက်တယ် இயேசு இந்த பூமியில வந்தது ယေရှုဒီလောကကိုကြွလာ ஏதோ တာ ஒரு က நன்மையை செய்துவிட்டு போவதற்கல்ல, ကောင်းတဲ့အရာတစ်ခုလုပ်ပေးပြီးတော့ நம்மை நன்மையாக மாற்றுவதற்காக, ဆိုပြန်သွားဖို့မဟုတ်ဘူးကျမတို့ကိုအဲ့ நம்மை ဒီအရာဖြစ်ပြော அவருடையவர்களாய் င်းလဲဖို့ဖြစ်တယ် மாற்றுவதற்காக. ကျမတို့ရဲ့အသက်တာတွေကိုပြောင်းလဲဖို့ எனவேதான் என்னிடத்தில் வாருங்கள் என்றவர் အဲ့ဒါကြောင့်ငါထံကိုလာလို့ပြောတဲ့သူက என் பின்னே வாருங்கள் ငါနောက်ကိုလိုက်ကြတော့ எல்லாத்துக்கும் அதாவது நான் இயேசுவினிடத்தில் வருகிறவனாய் மட்டும் இருக்கிறேனா அல்லது இயேசுவை பின்பற்றுகிறவனாக இருக்கிறேனா என்பதை எப்படி அறிய முடியும் தெரியுமா? ဆိုတော့ကျမတို့ယေရှုခရစ်တော်ဖျားနောက်ကိုပဲလိုက်တဲ့သူဆိုတာကိုကျမတို့ဘယ်လိုသိနိုင်မလဲသိလား நமக்கு ஒரு நெருக்கம் வரும்போது மட்டும் அவர் ஞாபகம் வரும். ဆိုတော့အခြေအနေအရင်ဆူဆူဖြစ်လာပြီဆိုရင်ဖျားကိုသတိရမယ် பிள்ளைங்க எக்ஸாம் பண்ணி பைபிள் எடுத்து படிப்பாங்க தெரியுமா? ဆိုတော့ကလေးတွေဆောင်းမဖြေရတော့မယ်ဆိုရင်အဲ့ဒီမနက်မှာသူတို့စမ်းစာအုပ်တွေလမ်းပြီးဖတ် எக்ஸாம் முடிஞ்சு 2 months லீவ் விடுவாங்க. ဆိုတော့နော်ဒီဆောင်းမဖြေပြီးတဲ့အခါမှာ இவங்க သူတို့ချောင်းပိတ်တယ် இவங்க பிரேயருக்கு லீவ் விட்டுருவாங்க. သူတို့လည်းဆူတောင်းခြင်းတွေကိုချောင်းပိတ်ထားလိုက်တယ် அடுத்த ரிசல்ட்டுக்கு முந்தின இரவு போயிருப்பாங்க. အောင်စင်းထွက်မှနေ့တရက်အကျိုးမှာပြန်စမ်းစာ யாபோக் ஆற்றின் கரையில் யாக்கோபு இருந்தது போல. ဆိုတော့ယာကုပ်ကနော်ဒီချောင်းတစ်ခုမှာဖျားကြီးမှာဆူတောင်းတယ်လို့ပဲပြီးသွားတယ်အဲ့လောက်ပဲ தேவை வரும்போது மட்டும் ஆண்டவரிடத்துல போகிறது அவரிடத்தில் வருகிறவர்களாய் மட்டுமே இருக்கும். ဆိုတော့လိုအပ်ချက်တစ်ခုခုရှိမှပဲဖျားခင်ကိုလာတဲ့သူတွေဖြစ်နေတယ် ஆனால் தேவைகள் சந்திக்கப்பட்ட பிறகும் அவர் பின்னாடி போறது தெரியுமா? ဆိုတော့ကျမတို့ရဲ့လိုအပ်ချက်နော်ရသွားပြီဆိုပြီးတဲ့နောက်မှာလည်းဆက်ပြီးဖျားနောက်သွားတယ်မလား உண்மையிலே இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். အဲ့ဒါပဲစစ်မှန်တဲ့ခရစ်တော်ရဲ့နောက်ကိုလိုက်ခြင်းဖြစ် பேதுருவின் வெறுமையான படகுல இயேசு வந்து அந்த படகு முழுவதும் நிரப்பினார். ဆိုတော့ပေတရုရဲ့လေကအလကားနော်ဘာမှမရှိပဲဖြစ် படகு နေတာယေရှု நிறைய ယေ மீன், ရှုစီခဲ့ படகு நிறைய மீன். အဲ့ဒီလေတွေအပြည့်900ခဲ့တယ် உடனே பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே ஒரு 2 நல்ல மீனை பார்த்து எடுத்துட்டு போயிருங்க ஆண்டவரே அப்படி சொல்லல. ပေတရုကနော်ဖျားခင်ကိုကြည့်ပြီးတော့မှဖျားခင်ကောင်းတဲ့ငါးနှကောင်လောက်ယူပြီး இயேசு သွားလိုက်ပါ பேதுருவை பார்த்து சொல்றேன், என் பின்னாடி வா அப்படி. ဆိုတော့အမှယေရှုကပြောငါနောက်ကိုလာ சொல்லிட்டு அவன் நடந்து போறான். ဆိုတော့အဲ့ဒါနဲ့ယေရှုသွားတယ် பேதுரு படகு வலை மீன் எல்லாத்தையும் போட்டு போயிட்டான். ပေတရုကသူ့မှာရှိတဲ့လေတွေပိုက်ကုန်တွေငါးတွေအကုန်ပြစ်ထားပြီးယေရှုနောက် அவரை လိုက်တယ် பின்பற்றுகிறவர்களாய் மாறும்போது மட்டுமே நாம் அவருக்கு சீஷர்களாய் மாறுகிறோம்.
ဆိုတော့ကျမတို့ဘုရားခင်ရဲ့နောက်ကိုလိုက်တဲ့အခါမှာတပည့်တော်တွေဖြစ်လာ இயேசுவினிடத்தில் வருகிறவர்களா இருக்கிறோம் ယေရှုထံကိုလာကြတယ် தேவை உள்ளவர்களுக்கு எல்லாருமே ஒரு தேடல் இருக்கும் ဆိုတော့အားလုံးမှာရှာခြင်းတစ်ခုရှိတော့ရှာပြီးလာတယ် பெற்றுக்கொள்ள வருகிற கூட்டம் ஜாஸ்தி ဆိုတော့ရာယူဖို့အတွက်အုပ်စုကအများကြီးပဲ அந்த அப்பம் சாப்பிட்டவர்கள் மட்டும் 5000 புருஷர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ဆိုတော့အဲ့ကျမ်းစာထဲမှာတော့မုတ်စားတဲ့သူတွေ 5000 புருஷர்கள்னா அவருடைய மனைவி பிள்ளைங்க ஏறக்குறைய 20000 பேர் ဆိုတော့ထောင်နဲ့ချီတဲ့အဲ့ဒါလေးနော်ယောက်ျားလေးတွေမျိုးသမီးတွေပါမယ်ကလေးတွေပါ வந்தவர்கள் ယေရှုရဲ့ထံတော်ကိုလာတဲ့သူတွေ ஆனா இயேசுவை பின்பற்றினது யாருக்கு பாத்தீங்கன்னா 12 பேர் ယေရှုနောက်ကိုစစ်မှန်စွာလိုက်တဲ့သူက12ယောက်ပဲရှိတယ် ஒரு சின்ன கூட்டம் တင်းငယ်တဲ့အုပ်စု அழைக்கப்பட்டவர்கள் அநேக နော်ဒီခေါ်ပိတ်ခြင်းခံရတဲ့သူတွေကအ தெரிந்து များကြီး கொள்ளப்பட்டவர்களோ சிலர் ရွေးချယ်ခြင်းခံရတဲ့သူတွေကအနေနဲ့ இந்த முதல் நாள் மாலை வேளையில என்னை கேட்கிற அன்பு சகோதர சகோதரி நீங்கள் அநேகரில் ஒருவராய் இருக்க அல்ல சிலரில் ஒருவராய் இருக்க கர்த்தர் உங்களோடு ဒီ பேசிக்கொண்டு နေ့ကျမ်းမှာတော့ရောက်ရှိလာတဲ့ဒီလိုအားလုံးကိုဘုရားသခင်ကရွေးချယ်ခြင်းခံရတဲ့သူတွေဖြစ်ကြတယ် அநேகரில் ஒருவர் என்கிற நிலை அல்ல အားလုံးထဲမှာမအားလုံးမဟုတ်ဘူး நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும் ဒီချာနာထောင်လို့ရှိရင် அந்த அவரிடத்தில் வந்தாங்கல்ல သူတို့စီကိုလာတယ်မလား அவங்கள நம்பர் வச்சு சொல்லப்பட்டிருக்கிறது ဆိုတော့သူတို့ကိုနော်အရေးတွက်နဲ့ 5000 பேர் ထောင်နဲ့ချီ அப்படி சொல்லப்பட்டு 4000 பேர் ဆိုတော့4000 ஆனா பின்பற்றுறாங்க பாருங்க အဲ့မဲ့နောက်ကိုလိုက်ကြတယ်မလား அவங்கள எல்லாம் பேரை வச்சு அந்த သူတို့ကိုခြားတော့ဘုရားခင်ကနေမေနဲ့တော့ခေါ်တယ်နေမေနဲ့တိတဲ့ဘုရားခင် பேதுரு யோவான் யாக்கோபு முதல் யூதாஸ் வரை எழுதி வச்சிருக்காங்க ဆိုတော့နော်ပေထရုယာကုပ်ယောဟန်ဆိုပြီးတော့ယူဒာတိ ஹalleluya ပါတယ် ஆமென் அற்புதம் பெற்றவங்க பேரெல்லாம் பரலோக புத்தகத்தில் எழுதப்படாது နော်ဒီနမိတ်လက္ခဏာကိုရတဲ့သူတွေရဲ့နေမယ်ပဲဒီကောင်းကင်စာဆောင်ထဲမှာရေးထားမှာမဟုတ်ဘူး அவர் அடிச்சுவடை பின்பற்றுகிறவர்கள் பெயர்கள் மட்டுமே பரலோகத்தில் எழுதப்படும் နောက်ကိုလိုက်တဲ့သူသူရဲ့ခြေရတော့လိုက်တဲ့သူတွေကိုဝဲဘုရားခင်ကရေးထားပါမယ် அடிச்சுவடா அற்புதமா ဆိုတော့နမိတ်လက္ခဏာလားဘုရားခင်ရဲ့ခြေရ சர்ச்சில் அடிச்சுவடன்னு கை தூக்குவோம் ဒီနေရာမှာတော့အသင်းတော်မှာတော့ကျမတို့ကဘုရားခင်ခြေရလို့လက်ထောင်တယ် ஒரு அற்புதம் အမေစိတ်ထဲမှာတော့နမိတ်လက္ ஒரு ခဏာ அதிசயம் நடக்காது နမိတ်လက္ခဏာမဖြစ်ဘူးလား அற்புதம் அவர் செய்ய வல்லவர் နမိတ်လက္ခဏာတော့လုံနိုင်တယ် அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறவர் ကောင်းတဲ့သူတွေပေါ်မှာမကောင်းတဲ့သူတွေပေါ်မှာဘုရားခင်ကနေကိုပူစေတယ် கேட்டா தருவார் அவர் அவ்வளவு இரக்கம் உள்ளவர் တောင်းလို့ရှိရင်ဘုရားခင်ကပေးတဲ့တနာစိတ်ကယူနာနဲ့ပြေးသွားတဲ့ဘုရားဖြစ်တယ် இரக்கம் எவ்வளவு பெருசுங்கிறத நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியும் ဆိုတော့ဘုရားခင်ဘယ်လောက်စိတ်ရှိတဲ့ဘုရားလဲဆိုတော့ဒီလိုသိလိုက်မယ် சாத்தான் அதாவது 6000 பிசாசுகள் ஒரு வாலிபனுக்குள்ள இருக்கு ဆိုတော့နော်ဒီစာတန်က6000လောက်ရှိတဲ့ இந்த သူကလူငယ်တယောက်မှ பிசாசுகள் ရှိတ அவரை ယ် வேண்டிக் கொள்ளுது இந்த காலத்துக்கு முன்னே எங்களை அழிக்காதீங்க அந்த பண்டிகள் போகுதுல்ல அந்த பண்டிகளுக்குள்ள எங்களை போக விடுங்கன்னு சொல்லும்போது இயேசு அந்த ஜெபத்தை கேட்டாரா கேட்கலையா ဆိုတော့အဲ့ဒီလူငယ်လေးတွေမှာနော်စာတန်နဲ့ဆိုးတွေရှိတဲ့ခါမှာနော်ဘုရားခင်ရဲ့အချိန်မတန်ခင်မှာနောင်မထုတ်ပါနဲ့ဝတ်တွေကိုသွားခွင့်ပြုပါလို့ပြောတဲ့ခါမှာဘုရားခင်အဲ့ဒီဆုတောင်းချက်ကိုအပြည့်ပေး கேட்டாரா கேட்கலையா အပြည့်ပေးလားမပေးဘူးလား அதன் அர்த்தம் என்ன அந்த பிசாசுகள் ஜெபத்தை கேட்டதுனால அது பரலோகத்துக்கு வந்துரும்னு அர்த்தமா ဆိုတော့ဆုတောင်းချက်ကိုအပြည့်ပေးလို့ तू ကကောင်းကင်ရောက်လာမယ်လို့ပြောလို့ရမလား இவ்வளவுதான் பரவாயில்ல நான் கேட்டு எனக்கு ஒரு அற்புதம் நடந்துட்டு ဆိုတော့တောင်းလို့နမိတ်လက္ခဏာတခုဖြစ်လာ இது တယ် போது நான் பரலோகத்துக்கு வந்துருவேன் ကောင်းကင်နိုင်ငံသွားလို့ရပြီ இல்ல မဟုတ်ပါဘူး என்னை பின்பற்றுங்கள் ငါတော့လိုက်ပါ உங்களை நான் ஆக்குவேன் அப்படிங்கிறார் ဆိုတော့ငါတင်လို့ကိုဖြောင်းလိုက်ပါ ஆக்குவேன்னா என்ன ဖြောင်းလိုက်ပြပေးဆို என்ன တော့ பர்பஸுக்காக உங்களை நான் அந்த பூமியிலே உருவாக்கினானோ அந்த நோக்கம் நிறைவேற்ற உங்களை எப்படி உருவாக்கணும் அப்படி உருவாக்குவேன் ဘာ சொல்லுங்க ရည်ရွယ်ချက်တဲ့မြေကြီးပေါ်မှာကျမတို့ကိုထားလဲအဲ့ဒီရည်ရွယ်ချက်ပြီးဆုံးတဲ့ချိန်ကျမတို့ကိုဖျားခင်ထားမှာဖြစ်တယ် இயேசுவை பின்பற்றணும் ယေရှုနောက်ကိုလိုက်ရမယ် வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் அவர் வைத்த அடிச்சுவடை பின்பற்றுகிறவர்களா இருக்கணும் ဆိုလက်ရဘက်လက်ဝဲဘက်မလွဲဘဲနဲ့ကျမတို့ဖျားခင်ရဲ့နောက်တော်ကိုလိုက်တော်သူတွေဖြစ် யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 35 முதல் நீங்கள் பார்க்கும்போது ရှေးခရစ်ဝင်ခန်းကြီး1ငယ်35မှာဆိုလို့ရှိရင် யோவான் ஸ்நானன் அவருடைய 2 சீஷர்களும் நிக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார் ဆိုဒီနေရာမှာယောဟန်နဲ့တပည့်တော်နှစ်ယောက်ရက်နေတဲ့အခါမှာယေရှုကြွလာတယ် 34வது வசனத்துல அப்பொழுது யோவான் சொல்லுகிறார் இதோ தேவாட்டுக்குட்டி அப்படிங்கிறார் ဆိုဒီနေရာမှာယောဟန်ကပြောတယ်ဖျားခင်ရဲ့သိုးတငယ်တော်လို့ပြောတယ် இத கேட்டதுமே ယောက်ျားတဲ့ခါ அந்த မှာ 2 சீஷர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இயேசுவுக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லப்பட்டது ဆိုတော့အဲ့ဒီတပည့်တော်နှစ်ယောက်ကယေရှုနောက်ကိုလိုက်တယ်လို့တွေ့ရတယ် அவர்கள் நின்றார்கள் ရက်တယ် இயேசு போயிட்டே இருக்கிறார் ယေရှုကသွားနေတယ် இப்போ அவங்க இயேசுவை பின்பற்றாங்க ဆိုယေရှုနောက်ကိုသူတို့လိုက်တယ် 38வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது 38မှာရေးထားတယ် இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ယေရှုသည်လဲ၍ထိုသူတို့လိုက်ကြသည်ကိုမြင်တော်မူလျင် நல்லா கவனிச்சீங்களா? တေချာလေး சும்மா ကြည့်တာ நிக்கிறவங்கள அவர் பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறார். ဆိုတော့ရက်နေတဲ့သူတွေကိုသူတိုင်းသွားနေတယ် ஆனா ஃபாலோ பண்றவங்கள அவர் ரொம்ப ஃபோக்கஸ் பண்றார். ဆိုတော့နောက်လိုက်ခဲ့တဲ့သူတွေကိုနော်နောက်လှည့်ကြည့်တဲ့ဘုရား அவருடைய ခင်ဖြစ်တယ် கவனம் ஃபுல்லா யார் மேல இருக்கு தெரியுமா? ဆိုတော့သူ့ရဲ့အာယုံတော့ဒီအာယုံကိုတော့ဘယ်သူစီမှာရှိနေလဲဆို ஃபாலோ ရင် பண்றவங்க மேல, နောက်လိုက်တဲ့သူတွေပေါ်မှာရှိတာ பின்பற்றுகிறவர்கள் மேல, နောက်လိုက်တဲ့သူပေါ်မှာရှိတယ် பின்பற்றுகிறவர்கள் மேல. ဘုရားရဲ့နောက်ကိုလိုက်တဲ့သူတွေ அப்படி အပေါ်မှာ பின்னாடி ရှိတယ် வர்றவங்கள பார்த்து கேட்கிறார், என்ன தேடுகிறீர்கள் அப்படின்னு. ဘာကိုရှာလာလဲလို့မေးတယ် என்கிட்ட நீங்க என்ன தேடுறீங்க? ငါစီမှာဘာကိုရှာလဲ இயேசுவினிடத்துல என்ன தேடுறோம்? ယေရှုစီမှာကျမတို့ဘာရှာလဲ என்ன தேடுறோம்? ဘာရှာလဲ இவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா? သူတို့ဘာတောင်းလဲသိလား ரவி நீர் எங்கே தங்கி இருக்கிறீங்க? ဆိုတော့ရဘီဗမာနေလဲလို့မေးကြတယ် உங்க வீடு எங்க? ကိုရောအိမ်ဗမာလဲ உங்க வாசஸ்தலம் எங்க? ကိုရောနေတဲ့နေရာဘေးနေရာလဲ இவர்கள் என்ன தேடுறாங்க தெரியுமா? သူတို့ဘာကိုရှာလဲသိလား அவரோடு கூட தங்கி இருக்கும்படியான இடத்தை သူ தேடுறாங்க. တို့ဘုရားခင်နဲ့အတူနေဖို့ရန်အတွက်သူတို့ရှာ இயேசு ခဲ့ என்ன တာ சொன்னார் தெரியுமா? ယေရှုဘာပြောလဲသိလား வந்து பாருங்க. လာပြီးတော့ကြည့် வீடுனா அதான் அட்ரஸ் வந்துரு பை அப்படி சொல்லுங்க. ဆိုတော့ဒီဟာပဲလိပ်စာလာခဲ့လိုက်လို့ပြော வந்து பாருங்க. လာပြီးတော့ကြည့် என்ன அர்த்தம்? ဘာအတိတ်ပဲလဲ நீ ரவின்னு கூப்பிட்டாலும் வர முடியாது. ဆိုတော့တော့ကျမတို့ကရဘီလို့ခေါ်လို့ကောင်းနေသွားလို့ရမှာမ வந்து ဟုတ်ဘူး பார்க்கணும். လာပြီးတော့ကြည့်ရမယ် எப்படி வரணும்? ဘယ်လိုလာရမလဲ நான் ஃப்ரண்ட்ல போவேன், ကျွန်တော်ရှေ့ကသွားမယ် நீ என் பின்னாடியே வா. အနောက်ကလိုက်ခဲ့ நீ வா,နေနောက်ကလိုက် கரெக்டா ခဲ့ உன்னை நான் கொண்டு போவேன். မနေ့ကခေါ်သွားမယ့်နေရာ நானே ကို வழியும் ငါကလမ်းခီး சத்தியமும் တမန်တရားဖြစ်တယ် ஜீவனுமாய் အသက်လည်း இருக்கிறேன். ဖြစ်တယ် ஆண்டவர் சொல்வார்ல, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ဘုရားခင်ပြောထားတယ်မလားသင်တို့စိတ်လုံးပူပန်ခြင်းမ என் ရှိဘူး பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ငါတော့ကောင်းကင်မှာငါအဖ அப்படி အိမ်မှာနေစရာ இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ဆိုငါမပြောဘူးလို့ပြောထားတယ် நான் போய் உங்களுக்கான ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். ငါသွားပြီးတော့တို့နေစရာဖို့အခန်းကိုပြင်ဆင် ஆயத்தம் ပေး பண்ணின ထားတယ် பின்பு வந்து உங்களை அழைச்சிட்டு ပြင် போவேன். ဆင်ထားပြီးတော့ပြန်လာပြီးခေါ်မယ် சொல்லிவிட்டு நான் சொல்லுவார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய். အဲ့လိုမျိုးပြောပြီးတော့မှငါဒီလမ်းခီးတမန်တရားအသက်ဖြစ်တယ်လို့ပြောတယ် வந்து பாருங்கள். လာပြီးတော့ကြည့် இதுதான் கண்டடையத்தக்க சமயம். ဆိုတော့ဒီချိန်ကတော့ကျမတို့ அவர் တွေ့ရ அடிச்சுவதை ကောင်းတဲ့ வைத்துவிட்டு ချိန် போயிருக்கிறார். ကျမတို့ကိုခြေရာကိုထားတယ် இயேசுவினிடத்துல எப்படிப்பட்டவர்கள் வரலாம், ယေရှုစီမှာဘလို့လူမဆိုလာလို့ရတယ် ஆனால் வந்தவர்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று அவர் ஒரு அடிச்சுவடை வைத்திருக்கிறார். လာတဲ့သူတွေကဒီခြေရာကိုရှောင်ရမယ်ဆိုတဲ့ခြေရာတခုသူ அதை ထားတယ် பின்பற்றுகிறவர்கள் பாக்கியவான். ဆိုတော့အဲ့ဒါကိုနောက်လိုက်တဲ့သူတွေကမင်္ဂလာရှိတဲ့သူတွေ திரளான ஜனங்கள் இயேசுவினிடத்துல வந்தார்கள். လူတွေမြောက်များစွာယေရှုဖျားထန်လာတယ် ஆண்டவர் வந்து நோட்டீஸ்லாம் அடிக்கல, ဘုရားခင်ကတော့ဖိတ်စာတွေဘာတွေမဖိတ်ဘူး ஈட்டிங் ஆஃப்டர் மீட்டிங்லாம் கிடையாது. ဆိုတော့ဒီဖိတ်စာတွေ ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாலும் உட்கார வச்சு எல்லாருக்குமே ஃபுட் கொடுக்குறார். ဒါပေမဲ့ထိုင်ခိုင်းပြီးတော့မှသူတို့ကိုအစားတောက်ကျွေးတယ် ஃபுட் சாப்பிட்ட மக்கள் என்ன பண்றாங்க, நல்லா இருக்கு இது, စားပြီးတဲ့လူတွေကကောင်းလိုက်တာ அடுத்த நாள் திருப்பி வராங்க. နောက်နေ့ပြန်လာတယ် ஆண்டவர் பார்த்தார், இவங்க எதுக்கு வராங்க தெரியுமா? ဘုရားခင်ကသိတယ်သူတို့ဘာအတွက်လာလဲဆို அற்புதம் တော့ கண்டதினால் அல்ல. ဆိုတော့နမိတ်လက္ခဏာကြောင့်မဟုတ် அது ဘူး சரியான மொழிபெயர்ப்பு என்னன்னா, அவங்க அது நான் கொடுத்ததனுடைய அதுல நான் சொல்ல விரும்புகிற அந்த சைன், அந்த அடையாளத்தை அவங்க பார்க்கல. ဆိုတော့ငါပြောချင်တဲ့နမိတ်လက္ခဏာတွေပြချင်တဲ့အရာတွေကိုသူတို့နားထောင်ဖို့လာတာမဟုတ်ဘူး அதுல கர்த்தர் ஒண்ணு செய்யறாருன்னா அதுல ஒரு மெசேஜ் இருக்கும். ဆိုတော့ဘုရားခင်တခုခုလုပ်ရင်အဲ့ထဲမှာကျမ அவர் တို့တွေအရာ அப்பத்தை တွေ பெருக பண்ணி கொடுக்கிறாருன்னா என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, இங்க பாருப்பா, நான் தான் ஜீவ அப்பம், မဟုတ်ဘူးဖယ်ပြီးပေးတယ်ဆိုတာကငါကအသက်မုတ်ဖြစ်တယ်ဆိုတာကိုသူပြောချင်တာ என்னை பின்பற்று அப்படிங்கிறார். ငါထံငါနောက်ကိုလိုက်ပါလို့သူပြောချင်တာ இப்போ ஆண்டவர் திருப்பி அதை பேச ஆரம்பிக்கிறார். အခုအဲ့ဒါကိုစပြီးပြန်ပြောတယ် உலக அப்பத்தை கொடுத்ததும் 12 கூட நிறைய மீதி எடுத்தாங்க. ဆိုတော့လောကရဲ့တော့မုတ်ကိုချွေးတဲ့ခါမှာ12တောင်သူတို့အဖို့ရတယ် பரலோக அப்பத்தை கொடுக்கும்போது 12 சீஷர்கள் மட்டும் மீதி இருக்கிறாங்க. ဆိုတော့နော်ကောင်းကင်မှာဒီအောင်ချွေးတဲ့ခါမှာကောင်းကင်မုတ်ကိုချွေးတဲ့ခါမှာတပည့်တော်12ယောက်ပဲရှိတယ် ஆமென். நம்மை கூடையில் எடுக்க கூப்பிடல, சீஷனா இருக்க கூப்பிட்டிருக்கிறார். ဆိုတော့ကျမတို့ကိုရှင်းနောက်ကင်ဖို့မဟုတ်ဘူးဘုရားခင်ရဲ့တပည့်တော်ဖြစ်စေဖို့တဲ့ခေါ်ဖိတ်ထားတာဖြစ်တယ် இப்போ ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்கிறார். பேதுரு வெளியே பார்த்துட்டே இருக்கிறாங்க, எல்லாரும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. ဆိုတော့ပေတရုကိုကြည့်တယ်ဘုရားခင်အားလုံးလူတွေအားလုံးကြည့်နေကြတယ် சீஷர்கள் ஒருவேளை நினைச்சிருப்பாங்க, ஆண்டவரே တပည့်တော်ရဲ့အထင်ပဲဘုရားခင် பழைய பிரசங்கமே போதுமா இருந்துச்சு, အဟောင်းတရားအခုနတရားဟောတာတော့ကော வருத்தப்பட்டு င်းတယ် பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும், ဝင်လေးပြမန်တော့သူတွေကထမ်းလို့လာတာကောင်းတယ် அதுவே நல்லா இருந்துச்சு. အဲ့တရားဟော இப்போ ချင်တာကောင်းတယ် கொஞ்சம் கடினமாக கூட்டம் குறையுது ஆண்டவரே. အခုနည်းနည်းနှုတ်ကပတ်တော်ကချမ်းလာလေနော်လူတွေကယော့လာတယ် இப்போ இயேசு சீஷர்களை பார்த்து, நீங்களும் போய்விட மனதா သင် இருக்கிறீர்கள். တို့လည်းသွားချင်တာလို့မေးတယ် அதன் அர்த்தம் என்ன? ဆိုအဲ့ဒီအတိတ် அவரை ကပါ பின்பற்ற တယ် மனதில்லாதவர்களை அவர் அனுப்பி விடுகிறார்.
So tu thangu mala jene tu re ko tu twa அவரை khai lai. பின்பற்ற மனதில்லாதவர்களை அனுப்பி விடுகிறார். So tu thangu mala jene tu re ko tu அவரை kho. பின்பற்ற மனதில்லாதவர்களை அனுப்பி விடுகிறார். Tu thangu mala jene tu re ko tu ma te ma kho. பேதுரு சொல்லுகிறார், யார்கிட்ட போவோம் ஆண்டவரே? Petru ka pyo re ko ro badu si twa ya ma le. யாரிடத்துல போவோம் ஆண்டவரே? Badu si ko twa ya ma le ko ro. நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவோ? Thawra atta ne shin ne nok ba do ko ro si ma be shi de. ஹல்லேலூயா. வெறும் அப்பத்துக்காகவோ அல்லது ஏதோ ஒரு சுகத்துக்காகவோ நாங்கள் உம்மிடத்தில் வரவில்லை. Chumaro ka mau ya mo chan ma chin ya mo phya ki si ko la la mo. ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவோ? Thawra atta ne shin ne nok ba do phya ki si ma ஹல்லேலூயா. shi. இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். ஹல்லேலூயா. நீங்க நல்லா கவனிங்க. இந்த சீஷர்களில் ஒருவன் பேதுரு. So di debate ori de ma இந்த Petru dia பேதுரு pa. விழலையா? So tu விழுந்தா. le ne. ஆனா கர்த்தர் திருப்பி தூக்குறார். Ai phya ki tu ko pian tha khai ne. அந்த அப்பத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு போனாங்கல்ல, Aku na mo ko sa pi ro twa le ta அவங்க pwe. எங்கேயாவது விழுந்து கிடக்குறாங்களா பார்க்க போகலாம். Tu le cha ra ko phya ki pian ma thu bu. நான் எதுக்கு இதை சொல்ல வரேன் தெரியுமா? Ba pi na pyo chin ne de la. அவர்கள் மேல அவருடைய ஸ்பெஷல் கேர். Now like de tu re atta tha le ma phya அவருடைய ki tu cha special le me love. sai mo tu cha le myet da shi le. ஜனங்களை ஆண்டவர் அனுப்பிவிட்டு சீஷர்களை துரிதப்படுத்தினார்னு பைபிள்ல இருக்கு. So lu re ko phya ki nga no se lu pi ro ma debate ori ko attain twa khai அவர் ஒரு ne. மலையில ஜெபம் பண்ணி ஏறி உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. So taung mo ma su taung bu de twa re. அப்போ சீஷர்கள் நடுக்கடல்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. காற்றெல்லாம் எதிராட்டு அடிச்சிட்டே இருக்கு. Debate ori ka no ta dokha yaw ne di le de ma. இயேசு யாரை பார்த்தாரு தெரியுமா? Yeshu bdu chi இந்த de la. சீஷர்களை தான் பார்த்துட்டு இருக்காரு. Debate ori chi ne. அந்த 5000 பேர் சாப்பிட்டுட்டு போனாங்கல்ல, எங்க போனாங்க எப்படி போனாங்க ஒரு மைண்டே பண்ணல. So lu ngaraung sa bi twa le lu ba long ni le ba ma shi le phya ki ஆனா bi sa. இந்த 12 பேர் கஷ்டப்படுறத பார்த்துட்டு Di sanne yaw dokha yaw da tu chi ne. என்னதுன்னு அர்த்தம்? Ba dai be le. ஏதோ இம்மைக்காக ஏதோ ஒரு காரியத்துக்காக மட்டும் இயேசுட்டு வந்துட்டு போறாங்க தெரியுமா? So khanna da atwa be Yeshu thang ko la ne ma la. அந்த காரியத்தோட முடிஞ்சு So ari ya ga ai ma ne bi அவர் twa. சென்று வாருங்கன்னு சொல்லி அனுப்பி விடுவார். So twa bi ro pian la ba lu ஆனா lo lai. இயேசு போதும்னு அவரை ஃபாலோ பண்றாங்க தெரியுமா? Yeshu na ko lai de lu ri shi de ma la. அவங்க கஷ்டப்படுறாங்களா இல்லையான்னு பார்த்துட்டே Tu இருக்கு. ro dokha yaw la ma yaw la phya ki. கஷ்டப்படுறதை பார்த்து ரசிக்கிறதுக்கல்ல, Dokha yaw ni da ko chi அந்த ro pyo இடத்துல mo. வந்து அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக. Yeshu ni ne phya ki tu. ஆமென். என்னை யாரும் கண்டுக்கவே இல்லை. Chuma ko bu ma ma chi. இன்னைக்கு நம்ம புலம்பலே அதான். Chuma ro ye di ni ஆண்டு ni twa le ya ala. சொல்ல ஒண்ணு நீயே கண்டுக்கல. Tin ko la te yu. Ni Ma wa sa le. tin ko de ma mi mu. காரியம் ஆகும்போது காரியம் ஆகணும்னா வர, So a lo phit ko twa la de. காரியம் ஆனதும் பை ஜீசஸ் சொல்லிட்டு ஓடுற. Lo phit bi twa la de. Bai Yeshu lo pyo bi pian. ஹalleluya. அந்த சீஷர்களை பாருங்க, இவங்க விழலையா? So the bed ori yo ma le bu la. விழுந்தாங்க. Le cha le. தூக்கினா Ai me phya ki thu ma le. மறுதலிக்க வர செய்தா. Petru so no to jing bi ro jing mu ro twa lai அப்படி de. இருந்தும் கர்த்தர் திரும்பி பார்த்தா, Me phya ki tu ko le chi de. பேதுரு பின்வாங்கி போனா. Petru ga nau sau twa de. இயேசு தேடி வருகிறார். Yeshu sha bi la de. நீதிமான் 7 தடவை விழுந்தான். Kyang ma do ko phane jing le do le thara phya ga chi ju ma. பின்பற்றுங்க. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஐயோ நான் எப்படி பின்பற்றினா ஒழுங்கா நிக்க முடியாது, விழுந்துருவேனே. Now lai lo shi le cha do me yo என் பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாதவர் அல்ல, பரிதபிக்கிறவர். So lo chimori ane chadi ko chi bi ro ma no tan na re sai shi le phya ki முடியுதோ de. முடியலையோ நான் நம்பி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டேன்னா மீதி அவர் பார்த்துக்கொள்வார். Chimoro yong bi ro shi de lan na lo shi phya ki nga chimoro ko no poi ka pe me phya பேதுரு ki de. தனக்குள் இருந்த விசுவாசத்தின் மிகுதியில கடல் மேல் நடக்கவில்லை. So Petru ga tu ma shi le yong ji che ati ne ro tu pen le de ko shau da ma hok bu. அது இயேசுனா எனக்கு தெரியும், நான் விழுந்தாலும் என்னை தூக்கி விடுவார் என்கிற நம்பிக்கையில தான் கடல் மேல் நடந்தான். Yeshu shi de no ma shau lo shi le twa yin le Yeshu nga okay me so le sai. பின்பற்றுகிறவர்களாய் மாறுங்க. So now lai do tu ri aphi pyang le ba. போவாஸ் பாதபடியிலே ஒரு இரவிலே போவாஸ் பார்த்தால் ரூத் படுத்து கிடக்கிறார். So bo sa ye chi ro ye mai no ruta ga la thai ne de. அந்த ரூத்தை போவாஸ் பிளஸ் பண்றார். So ari ruta ko bo sa ga kaung chi நீ pe de. பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். Ni ma chang ne ni lo chin ne ya nga lau bai me. ஏன் தெரியுமா? Ma lo le de la. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுக்கு பின்னாக செல்லாமல்
என்கிட்ட வந்த பாத்தியா? ချမ်းသာတဲ့သူတွေရဲ့အနောက်ကိုမသွားဘဲနဲ့ငါထံလာတယ်မလား இவள் வீட்டில இருந்து போவாசனத்தில் புறப்பட்டு வரும்போது எத்தனையோ பேர் சைடுல இருந்து கை காட்டி இருப்பாங்க. So အိမ်ကနေပြီးတော့ဒီကောင်မလေးထွက်လာတဲ့အချိန်မှာလူတွေမြောက်များဆိုလမ်းမှာသူ့ကိုလက်ပြတဲ့လူတွေရှိကောင်းရှိနေတယ် கேட்டுக்கு போகும் வாசல்கள் அதிகம்.ဆိုတော့ဒီခြေတဲ့လမ်း எனவேதான் အိမ်ကိုသွားတဲ့လမ်းခြေ இயேசு சொல்லுவார், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாள வாசல்கள் இதை மேற்கொள்ளாத முடியுமா? ဤချောက်ပေါ်မှာငါရဲ့အသင်းပေါ်မှာတီဆောက်မယ်မရနာနိုင်ရဲ့တကားတို့ဒီမနိုင်ရလို့ပြောထားတယ် பாதாள வாசல்கள்னா நிறைய டோர் இருக்குன்னு அர்த்தம். ဆိုတော့ဒီမရနာတကားဆိုတဲ့အရာပေါ်မှာမြောက်များဆိုတော့လမ်းတွေရှိတယ် ஹெவனுக்கு வாசல்கள் கிடையாது. ஹெவனுக்கு ஒரே ஒரு டோர் தான் உண்டு. ကောင်းကင်မှာလမ်းတွေတော့အများကြီးမရှိဘူးတကားတစ်ခုပဲရှိ அந்த டோர் ஜீசஸ் கிரைஸ்ட் ဆို மட்டும். တော့အဲ့ဒီတကားကယေရှုပဲဖြစ်တယ် அதனால எல்லாரையும் ஃபாலோ பண்ற கூட்டத்துல அவருக்கு ஒரு ஃபாலோ போட்டு விட்டது இல்ல. ဆိုတော့အားလုံးလိုက်တဲ့နေရာမှာတော့ဒီဖျားခင်ကိုလည်းကျွန်တော်တို့လိုက်ဖို့ဆိုတာမဟုတ်ဘူး ஜீசஸை மட்டும் ஃபாலோ பண்றது. ယေရှုကိုပဲကျွန်တော်တို့လိုက်ရမယ် வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் அந்த அடிச்சுவடை பின்பற்றுகிறது. လိုက်ရပဲလက်ဝဲဘက်ကိုမလိုက်ဘဲနဲ့ဖျားခင်ရဲ့ခြေရာကိုကျွန်တော်တို့လိုက်တော်သူတွေဖြစ်ရမယ် இந்த பூமியில எப்படி வாழ வேண்டும் என்கிற அடிச்சுவடை வைத்து போன ஒரே உண்மை உள்ள தெய்வம் ஆண்டவராக இயேசு மட்டும்தான்.ဆိုဒီတော့ကျွန်တော်တို့ရှောက်ရမယ့်လမ်းကိုထားခဲ့တဲ့ခြေရာတစ်ခုတည်းယေရှုခရစ်တော်ဖျားဖြစ်တယ် இயேசுவை கும்பிடுறவங்க ஜாஸ்தி. တဲ့ယေရှုကိုရှိခိုးတဲ့လူတွေများတယ် ஆனா இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் குறைவு. ယေရှုကိုနောက်လိုက်တဲ့ இந்த လူတွေ மியான்மர் பட்டணத்துல இயேசுவை நோக்கி கும்பிடுகிறவர்கள் அநேகர் இருக்கலாம். ဆိုတော့မြန်မာပြည်မှာတော့ယေရှုကိုရှိခိုးတဲ့သူတွေအများကြီးရှိကောင်းရှိ ஆனால் နိုင်တယ် அவர்கள் நடுவில் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால் உங்க மேல பரலோக கவனம் இருக்கும்.ဆိုတော့ဒီလိုကယေရှုနောက်ကိုလိုက်တဲ့သူတွေဆိုကောင်းကင်ရဲ့မျက်စိကတင်းစီမှာရှိတယ် அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு முதலாவது கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்பட்டது என்று பைபிள் အန်တီ சொல்லுகிறது.အိုမှာနော်ခရစ်ယာန်တွေဆိုပြီးတော့မှအခုနာမည်ခေါ်တော့တမုတ်ရှင်ခံရတယ် சீஷர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கவில்லை. ဆိုတော့တပည့်တော်တွေကသူတို့ကိုသူတို့ခရစ်ယာန်လို့ပြောတာမဟုတ်ဘူး அவர்களை பார்க்கறாங்க. သူတို့ကိုကြည့်ပြီးတော့ உலகத்தாருக்கு இவனுக்கு வித்தியாசம் இருக்கு. ဆိုတော့လောကလူတွေနဲ့သူတို့နဲ့ထူးခြားမှုရှိ இவங்க တယ် பேச்சு வழக்கத்துல வித்தியாசம் இருக்கு. စကားပြောတဲ့ပါမှာကွာခြားမှုရှိတယ် இவங்க ட்ரெஸ்ஸிங்ல வித்தியாசம் သူ இருக்கு. တို့ဝိစားဝတ်တာကွာ இவங்க ခြားမှုရှိတယ် பார்வையில வித்தியாசம் இருக்கு. သူတို့အမြင်တွေကကွာခြားတယ် இவங்களுடைய எல்லாவற்றிலுமே ஒரு வித்தியாசம் இருக்கு. သူတို့စီမှာထူးခြားတဲ့အရာတွေရှိ இவங்க တယ် சொல்றாங்க இவங்க இது மாதிரி ஒருத்தர் உண்டு இல்ல அப்படிங்கிறாங்க. ဆိုတော့ဒီလိုမျိုးလူတယောက်ရှိတယ်မလား அப்பதான் சொல்றாங்க ஜீசஸ்னு ஒருத்தர் வந்தாரு. ဆိုတော့အဲ့တော့မှယေရှုဆိုတဲ့လူ அவரை က ஃபாலோ பண்ற கூட்டம் ဒါကသူ့ကိုနောက်လိုက်တဲ့ அவர் လူ இப்படிதான் இருப்பார். ဆိုတော့သူလည်းလိုပဲနေမှာ உடனே தான் எல்லாரும் அவங்களுக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? အဲ့တော့မှလူတွေအားလုံးကသူ့ကိုဘယ်လိုနေပေးထားလဲခရစ်ယာန်လို့ထား ஏன்னா இவங்க கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். ခရစ်တော်ကိုနောက်လိုက်တော်သူတွေဖြစ်တယ် நம்ம கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தாலே கிறிஸ்தவர்கள். ဆိုတော့ကျမတို့ကခရစ်ယာန်မိသားစုတွေမှာမွေးဖို့ခရစ်ယာန် ஏதாவது கிறிஸ்டியன் ரெண்டு பேர் பீட்டர் ஜேக்கப்னு வச்சா கிறிஸ்டியன். ဆိုတော့အင်္ဂါလူတွေကပီတာနဲ့ဂျေကုပ်ထားပြီးစိတ်မဆိုးပါနဲ့နော်ဒီမှာအဲ့နာမည်နဲ့တိုက်ဆိုင်ရင် ஆமென். பேரை பார்த்தா கிறிஸ்தவன், နာမည်ကိုကြီးလိုက်ရင်တော့ခရစ်ယာန် ஆளை பார்த்தா கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து பார்ப்போம் இருப்போம். ဆိုတော့လူကိုကြီးလိုက်ခရစ်တော်ကိုတော့ကားလိုက်မှာတင်တတ်မဲ့ပုံစံ சம்பந்தமே இருக்காது. သူတို့နဲ့ခရစ်တော်နဲ့ဘာမှမ கிறிஸ்துவை ဆိုင် பின்பற்றுகிறவர்களை தான் ခရစ်တော်ကိုနောက်လိုက်တော်သူတွေက கிறிஸ்தவர்கள் என்று பைபிள்ல முதல்ல சொல்லப்பட்டிருக்கு. ခရစ်ယာန်ဆိုပြီးနာမည်မဲ့တာ கிறிஸ்துவை பின்பற்றி கிறிஸ்தவன் என்று காட்டுவது எவ்வளவு மேன்மை தெரியுமா? ခရစ်တော်နောက်ကိုလိုက်ပြီးခရစ်ယာန်လို့ပြောတာဘလောက်ကျမတို့ဂုဏ်ရှိ என்னிடத்தில் வாருங்கள் என்றவர் ငါထံသို့လာပါလို့ပြောတယ် என் பின்னே வாருங்கள் என்றார். ငါနောက်ကိုလိုက်ပါ என் பின்னே வாருங்கள்னா அதன் அர்த்தம் எப்பவுமே அவங்க ஃப்ரெண்ட்ல யார் தான் இருப்பாங்க தெரியுமா? ဆိုငါနောက်ကိုလိုက်ပါလို့ပြောတဲ့သူတွေရဲ့နောက် Jesus မှာသူရဲ့အရှိမယေရှုပဲရှိတယ် ஜீசஸ் மட்டும்தான். ယေရှုပဲသူရဲ့အရှိမ 3 ရှိ வருஷம் இயேசு சஞ்சரித்தார், சீஷர்களும் சஞ்சரித்தார்கள். ဆိုတော့3နှစ်ခွဲလုံးယေရှုနဲ့အတူတူနော်ဘယ်တော်တွေလဲသွားချတယ် இயேசுவை சிலுவையில் அறைகிறார். ယေရှုကိုလက်ဝါးကားလိုက်မှာတင် இயேசு သက်တယ် மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். ယေရှုကားလိုက်မှာတင်သက်ခြင်းခံ இயேசு ရတယ် மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார்னு இப்ப சீஷர்களுக்கு முன்னாடி யாரு தெரியல? တချို့ချင်းခံပြီးတော့မှအခုတပည့်တော်တွေအားလုံးမသိဘူး இயேசு လား தெரியல. ယေရှုမသိ சீஷர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? တပည့်တော်တွေဘာလို့လဲသိလား டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டாங்க. တကားကိုတော့ခတ်ပြီးတော့မှထိုင်နေလိုက်တယ် 3 வருஷம் அவங்க உட்காரல. 3နှစ်လုံးမထိုင်ဘူး டிராவல்லயே இருக்கிறாங்க. သွားနေတဲ့လူတွေ ஏன்னா ပတ် ஃப்ரண்ட் နေတဲ့လူ லைன்ல တွေ யார் இருக்கிறா தெரியுமா? သူတို့ရှိမှဘသူရှိတယ် Jesus တရား இருக்கிறார். ယေရှုရှိတယ် ஜீசஸ் இல்லைன்னா என்ன ஆயிட்டாங்க ယေရှု தெரியுமா? မရှိတော့သူတို့ဘာဖြစ်သွားလဲ உட்கார்ந்துறாங்க. ထိုင်လိုက်ရတဲ့ဘဝရောက်သွားတယ် உண்மையிலே இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் அவருடைய வழிநடத்துதலை நாடுவார்கள்.ဆိုယေရှုနောက်ကိုလိုက်တဲ့သူတွေကသူ့ရဲ့လမ်းတော်ကိုကျမတို့မြင်ရ அவருடைய တယ် கைடன்ஸ் அவருடைய லீடிங் இல்லைன்னா உட்கார்ந்துருவாங்க. ဆိုတော့သူ့ရဲ့လမ်းပြခြင်းမရှိတော့ဘူးဆိုထိုင်လိုက်တယ် பாட்டுல இதுதான்
செய்யப்பட்டது. ဓမ္မဟောင်းကာလမှာဒါတွေပဲဖြစ်ပျက်ခဲ့တာ மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் அது முன்னாடி போகும், இஸ்ரவேலர்கள் பின்னாடி போவாங்க.ဆိုမိုးတိမ်ကတော့သူတို့ရှေ့ကနေသွားတဲ့ခါမှာဣသရေလလူတွေနောက်ကလိုက် அந்த மேகஸ்தம்பம் எங்கே இறங்கிட்டுனா இவங்க உட்கார்ந்துருவாங்க.ဆိုအဲ့မိုးတိမ်ရက်ပြီဆိုရင်သူတို့လည်းရက်ကြတယ်ခီး இது မသွား நம்ம တော့ ஆண்டவரை உட்கார வச்சு நம்ம போயிரும்.ဆိုအခုကဘာဖြစ်လဲဆိုဘုရားခင်ကိုထိုင်ခိုင်းပြီးကျွန်တော်တို့ வார்மையா போதகரே வந்தமிடம் தங்கிவிடும், அவர் தூக்கி வச்சு நம்ம ஓடிடும். ဆိုတော့ဝိညာဉ်တော်ဘုရားကိုလည်းခေါ်ပိတ်ပြီးထိုင်ခိုင်းပြီးတော့ကျွန်တော် இல்ல,တို့ இல்ல, ရှေ့ இல்ல, ဆက် அவர் எப்பவுமே ஃப்ரெண்ட்ல கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ဘုရားခင်ကိုကျွန်တော်ရှေ့မှာအမြဲတမ်းထားတယ်လို့ဒါဝိတ်မေးရ அப்படி ပြော சொல்ற தாவீது சொல்லுகிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடரும். ငါအသက်ရှင်တဲ့ကာလပတ်လုံးငါ့ပေါ်မှာတော့ဒီကော நான் င်းတဲ့အရာတွေ உண்மையிலே ဖြစ်တယ် கிறிஸ்ட ஃபாலோ பண்ணா ခရစ်တော်ကိုကျွန်တော်တို့စစ်မှန်စွာ எல்லா နောက်လိုက်တယ် நன்மையும் என்ன ஃபாலோ பண்ணி வரும். ကျွန်တော်တို့ရဲ့အသက်တာတွေမှာကောင်းချီးကနောက်ကလိုက်လာမှာဖြစ် உங்களை တယ် துரத்திட்டே வரும். ကျွန်တော်တို့နောက်ကလိုက်လာမှာ ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் தாசனாகிய தாவீதை தேடி கண்டுபிடித்தேன்னு சொல்றார். ဆိုတော့ဒါဝိတ်တော့ငါရဲ့သားကိုငါတွေ့တယ်လို့ပြော எந்த ထားတယ် ஒரு உயர்வையும் மேன்மையும் தாவீதை தேடி போகவில்லை, எல்லாமே தாவீதை தேடி வந்தது. ဆိုတော့ဘယ်အမြင့်ကိုမှဒါဝိတ်ကရှာပြီးမသွားဘူးအရာအလုံးကသူ့ကိုရှာပြီးလာတာ காரணம் கர்த்தரை எப்பொழுதுமே ஃப்ரெண்ட்ல வைத்திருக்கிறார். အခုလေဆိုတော့ဘုရားခင်ကိုသူ့ရဲ့အရှိမသူအမြဲထားတယ် தாவீதை கர்த்தர் எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ல வைக்கிறார். ဆိုတော့အားလုံးရဲ့အရှိမဒါဝိတ်ကိုဘုရားခင်ထားလိုက်တယ် இயேசுவிடத்தில் வருகிற கூட்டமாய் மட்டுமல்ல, ယေရှုထံကိုလာတဲ့အုပ်စုပဲမဟုတ်ဘူး இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், ယေရှုနောက်ကိုလိုက်တဲ့သူတွေဖြစ်တယ် இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். ယေရှုကိုနောက်လိုက်တဲ့သူရှင်ပေါလုပြောတယ် கிறிஸ்துவை நான் ஆதாயப்படுத்திக் கொள்ள, ခရစ်တော်ကိုရှားဖို့ရန်အတွက် எனக்கு எது எது லாபமா இருந்ததோ அதெல்லாம் குப்பைன்னு தூக்கி போடுறேன். ဆိုတော့သူ့ရဲ့အကျိုးစီးပွားဖြစ်စေတဲ့အရာကိုရှုံးစေသောအရာကဲ့သို့မှတ်တယ်လို့ நல்லா ပြောထားတယ် புரிந்து கொள்ளுங்கள், பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. ကျမ်းစာကပြောတယ် இயேசு யார் தெரியுமா? ယေရှုကဘယ်သူလဲသိလား ஒளி, லைட். အလင်းဖြစ်တယ် பொல்லாப்பு செய்ய விரும்புகிறவன் ஒளியின் இடத்தில் வரவே மாட்டான். မကောင်းတာလုပ်တဲ့သူကဒီအလင်း၌ကျင်လေခြင်းမှာမဟုတ်ဘူး பாவத்தை விரும்புகிறவனுக்கு இயேசுட்ட வர முடியும், ஃபாலோ பண்ண முடியாது. အပြစ်လုပ်နေတဲ့သူကဘုရားခင်စီလာလို့မရဘူး அப்போ இயேசு உண்மையில பின்பற்றணும்னா எதை வெறுத்தே ஆகணும் தெரியுமா? ယေရှုနောက်ကိုစစ်မှန်စွာလိုက်ရမယ်ဆိုရင်ကျွန်တော်တို့ဘာမုန်းရမ எந்த လဲလား காரியம் தேவனிடத்திலே சேராதோ அந்த காரியத்தை வெறுத்துரும். ဘုရားသခင်နဲ့မဆိုင်တဲ့အရာကိုကျွန်တော်တို့လုပ် வேதம் လို့ရ சொல்கிறது தீமை அவரிடத்தில் சேருவது இல்லை. မကောင်းတဲ့အရာကဘုရားခင်နဲ့လုံးဝမ ஒரு ဆိုင် காரியத்தை நமக்கு நியாயமா தோணலாம், ကျွန်တော်တို့ဒီအရာကမှန်တယ်လို့ထင်ကောင်းထင်လိုက်တယ် ஆனா இது கர்த்தரிடத்துல செல்லுபடி ஆகுமா, இது கர்த்தரிடத்துல சேருமான்னு பார்த்தா இல்ல. ဒါပေမဲ့ဒီအရာကဘုရားခင်မချိုက်ဘူးမနစ်သက်ဘူး அதை விடணும். အဲ့ဒါကိုလွတ်ရ அது எவ்வளவு லாபமா இருந்தாலும் அது நஷ்டம்னு விடணும். အဲ့ဒါကကျွန်တော်တို့အတွက်ဘယ်လောက်အမြင့်ရလဲဆို இப்ப တော့ பாருங்க, ஈசாக்கு வளர ஆரம்பிக்கிறார். ကိုအိဆက်ကကြီးတာတယ် சாராள் வந்து சொல்றாங்க ஆபிரகாம்கிட்ட, அந்த இஸ்மவேலை விரட்டிருங்க. ဟိုဆာရာကလာပြီးတော့မှအာဗြဟံစီမှာပြောတယ်ဣရှမေလကိုမောင်းထုတ် இது လိုက်ပါ ஆபிரகாமுக்கு துக்கமா இருந்துச்சு. အဲ့ဒါကိုကြားတဲ့အခါမှာအာဗြဟံစိတ်မကောင်းဖြစ် ஆண்டவர்கிட்ட போறாரு. ဘုရားခင်စီသွားတယ် ஆண்டவர் சொல்றாரு, அதை செஞ்சிரு அப்படின்னு. ဆိုဘုရားခင်ကလည်းအဲ့ဒီတိုင်းလုံးလိုက်လို့ပြောတယ် அது ஆபிரகாமுக்கு துக்கமா தான் இருந்துச்சு, အာဗြဟံအတွက်အဲ့ဒါကစိတ်မကောင်းစရာဖြစ် ஆனாலும் அதை செய்தான். ဒါပေမဲ့လေသူအဲ့ဒါကိုလုပ်တယ် சில காரியங்கள் ஆண்டவரை ஃபாலோ பண்றதுக்கு தடையா இருக்கிறத விடணும்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ဘုရားခင်နောက်ကိုကျွန်တော်တို့လိုက်ချင်နေဆိုရင်ကျွန်တော်တို့ရဲ့အသက်တာကိုလွတ်ရမယ့်အရာတွေကိုလွတ်ရမယ် செஞ்சுட்டேன்னு வைங்களேன், ဒါပေမဲ့တင်အဲ့ဒီမှာလုပ်တယ်မလား உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தா நீ என்னை மறுதலிக்கல. ငယ်ငယ်တော့မေတ္တာရှိပြီးတော့ကျွန်တော် நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக တွေ့ வைத்திருக்கிறேன், တော့တရားကိုသိရှိမှငါ ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். သိလို့မရဘူး இது உண்மையில பாட அனுபவிக்கிறது ரெண்டு பேர்ட்ட அடி வாங்குறது இல்ல, ဆိုတော့ကျွန်တော်ဒုက္ခခံနေဆိုတာကရိုက် அது ခံ நீங்க တာမ சும்மா ဟုတ်ဘူး இருந்தாலும் கிடைக்கும். အဲ့ဒါကအလကားနေအောင်ရှာတယ် அடிச்சுட்டாங்க என்ன பண்ண, வாங்க வேண்டியதான். ရှာရင်ဘာလို့မလဲကျွန် கேட்டா நான் கிறிஸ்துவுக்காக வாங்கினேன். တော်ပြောရင်တော့ခရစ်တော်တို့ அதை விட பாடு என்ன தெரியுமாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்குது, နော် ஆனா ஆண்டவர் சொல்ற வேண்டாம்ப்பா அப்படிங்கிறாரு. သင်ကနှစ်သက်တယ်ဒါပေမဲ့ဘုရားကအဲ့ဒါကိုလွတ်လိုက်လို့ပြောတယ်အမေစိတ်ထဲမှာလုံးဝမကောင်း ஆனால் அப்பா தானே சொல்றான்னு சொல்லி விட்டுரும். အဲ့ဘုရားကပြောတာပဲလွတ်လိုက်မယ် அதுல அவர் சந்தோஷப்படுறார், အဲ့ဒီထဲမှာဘုရားကပြောရှု அதுல அவர் பிரியப்படுறார். အဲ့ဒီထဲမှာဘုရားကနှစ်သက်တယ် இருபத்தி அதிகாரத்துல துக்கமா இருந்துச்சு, ဆိုတော့24မှာတော့အားလုံးဝမ်းနေ ஆனாတယ် 22வது அதிகாரத்துல கர்த்தர் மோரியா மலையில் ஒரு பெரிய யாகத்தை அவனுக்காக ஏற்படுத்தி வைத்திருந்தார். 22မှာတော့ဘုရားကသူ့ பெரிய အတွက် blessing ကြီးပါ வைத்திருந்தார்.တဲ့ကောင်းချီးမင်္ဂလာတစ်ခုကိုပြင်ဆင်ထားတယ် இதெல்லாம் விட முடியாது, இதெல்லாம் இப்படி இந்த காரியத்தெல்லாம் இப்படி விட முடியாது, சின்ன சின்ன காரியங்களை விட முடியாம பெரிய பெரிய நன்மையை நம்ம இழந்துட்டு இருக்கிறோம். ကျွန်တော်ရဲ့အသက်တာထဲမှာတက်တက်လေးအရာတွေကိုဖျားတော့ကျွန်တော်တို့လက်မလွတ်ဘဲနဲ့ကြီးမားတဲ့အရာတွေကိုကျွန်တော်ဆုံးရှုံးနေတယ် ஃபாலோ பண்றதுக்கு தடையா இருக்கிறத தூக்கி போட்டு.ဆိုယေရှုနောက်ကိုလိုက်ဖို့ရန်အတွက်အတားဆီးဖြစ်တဲ့အရာတွေကိုကျွန်တော်တို့ယူပြစ်ကမယ် இயேசுவை ஃபாலோ பண்றேங்கறத அறிந்து கொள்ள சிம்பிளான ஒரு காரியம் என்ன தெரியுமா?
ယေရှုနာကိုကျွန်တော်တို့လိုက်တယ်ဆိုတဲ့အကြောင်းရင်းအရာပဲရတယ်ဒီ ஏன்னா လား நினைச்ச நேரத்துக்கு ஜெபம் பண்ண முடியணும், நினைச்ச நேரத்துக்கு பைபிள் படிக்க முடியும். ဆိုတော့ထင်တဲ့အချိန်မှာကျမ်းစာဖတ်နိုင်ရမယ်ထင်တဲ့အချိန်မှာဆုတောင်းနိုင်ရမယ် சரி, ஆனா நினைச்ச நேரத்துக்கு நம்ம போன் பார்க்க முடியும், ဒါပေမဲ့ထင်ရှင်တဲ့အချိန်တိုင်းမှာဖုန်းကြည့်နိုင်တယ် நினைச்ச நேரத்துக்கு சாப்பிட முடியும், ကျွန်တော်တို့စိတ်ထင်တဲ့ခါတိုင်းမှာမင်းစားချင်လို့ရတယ် நினைச்ச நேரத்துக்கு இந்த ஜெபம் பண்ண முடியுமா? ဒါပေမဲ့ထင်တဲ့ခါတိုင်းမှာ ஜெபம் ကျမ်းစာဖတ်နိုင်လား நம்ம உடனே ஆவியானவர் மேல பழிய போட்டுரும். အဲ့တော့ကျွန်တော်တို့အဖြစ်ကဘယ်လိုပေးလဲဆိုရင်ဝိညာဉ်တော်ဘုရားကအဖြစ်ပေါ့ லீடிங்கே இல்லைன்னு சொல்லி ஆவியானவர் மேல ဘု பழிய ရားက போட்டுரும். မနိုးစော်လို့ကျမ်းစာမဖတ်တာမဆုတောင်းတာ அதாவது என்னால ஜெபம் பண்ண முடியலன்னு அர்த்தம் என்ன? မဆုတောင်းနိုင်ဘူးဆိုရင်ဘာဖြစ်လဲ ஒருத்தங்களுக்கு போன் பண்ணி லைன் கிடைக்கலன்னு அர்த்தம் என்ன? ဖုန်းဆက်လို့ line မရဘူးဆိုရင်ဘာဖြစ်လဲ கனெக்ஷன் சரி கனெக்ஷன் கனெக்ஷன் சரியில்லை, நெட்வொர்க் ப்ராப்ளம். நீங்கள் அழைத்த சந்தாதாரர் தொடர்பில்லைக்கு வெளியில் இருக்கிறார். line မကောင်းလို့ဖြစ်တယ် பவுல் கப்பலில் பயணிக்கும் போது அவ்வளவு புயல் அடிக்குது, ဆိုရှင်ပေါလုကတော့သူခရီးသွားတဲ့ခါမှာ அந்த நெட்வொர்க் பாதிப்பு. line တဘိုးတွေပင်လေပြက်ချင်းနေတယ် நைட்டே தூதன் அனுப்பி கத்த பேசி အဲ့ முடிக்கிறார்.ဒီချိန်မှာတော့မဖျားခင်တဲ့သူနဲ့အဆက်အသွယ်ရနေတော့ပဲ எனக்கு ஏன் ஜெபம் பண்ண முடியலன்னா நெட்வொர்க் ப்ராப்ளம். ကျမတို့ကဘာလို့မဆူတောင်းနိုင်တာ நான் လဲဖျားနဲ့အဆက်အသွယ်ဖြစ်နေတယ် தூரமா இருக்கிறேன்னு ဖျား அர்த்தம். ခင်နဲ့အဝေးမှာနေနေတယ် நான் நெருங்க முடியவில்லை. အနီးကကိုလာလို့မရဘူး பைபிளை திறந்தாலே ஏதோ மாதிரி இருக்கு. ကျမ်းစာကိုဖတ်လို့ရှိရင်ဒီဇိတ်ဆန်နေအဝေး எனக்கு မှာနေ தெரிஞ்ச லாங்குவேஜ் தான் எழுதி இருக்கு. ကျမတို့သိတဲ့ဘာသာစကား ஆனா ပဲ ஏதோ ஹீப்ரு கிரீக் படிச்சது போலவே இருக்கு. မသိတဲ့ဟေဒီဘာသာစကား ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ဘာမှနားမ நாம் လဲ புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒண்ணு என்ன ஆண்டவர் விட்டு தூரப்படுத்துது. တခုခုကျမတို့ထဲမှာရှိတဲ့အရာကကျမတို့နဲ့ဖျား பழைய ஒரு ဝေးစီ பாடல் உண்டு, எனக்கும் உமக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும். အချင်းဟောင်းတဲ့ပုတ်ရှိတယ်ဖျားခင်နဲ့ကျွန်တော်ရဲ့ဂျားထဲမှာဘယ်မှမလာပါစေနဲ့ဆိုပြီး எனக்கும் ஆண்டவருக்கு இடையில ஏதாவது தடையா இருக்குதுன்னா அதை நான் எப்படி பார்க்க ஆரம்பிச்சிடும் தெரியுமா? ဖျားခင်နဲ့ကျွန်တော်တို့ဂျားထဲမှာတခုခုเนาะအဆက်အသွယ်မလုပ်နိုင်တဲ့အရာတခုကိုကျွန်တော်တို့ဘယ်လိုမြင်ရမလဲဒီလား அது நஷ்டம்.အဲ့ဒါကအရှုံးဖြစ်စေရမယ်အဲ့ဒါအရှုံးငါတို့ அது வேண்டாம். အဲ့ဒါမလို့ இஸ்ரவேலை விடுன்னு சொன்னது ஆபிரகாமுக்கு துக்கமாய் தான் இருந்துச்சு. ဒီရှမေလာကိုလွတ်လွတ်ပြောတဲ့ခါမှာအာဗြဟံစိတ်မကောင်းတယ်မလုပ်ခဲ့ நமக்கு ဘူး ஒரு காரியத்தை விடுன்னு சொன்னா நமக்கு துக்கம் வந்துட்டுன்னா ஆண்டவர் விட்டுரும். ဆိုတော့ကျွန်တော်တို့စိတ်မကောင်းဘူးဒါပေမဲ့ကျွန်တော်တို့ဘယ်သူလွတ်မလဲဖျားခင်လွတ်လိုက်တယ် ஆபிரகாம் துக்கமானாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டான். ဒါပေမဲ့ဖျားနော်အာဗြဟံကစိတ်မကောင်းရင်လည်း கர்த்தர் அவனை ဖျားခင် ஜாதிகளுக்கே ပြောတဲ့အတိုင်း தகப்பனாக்கினார். လူမျိုးကြီးဖြစ်စေတယ်ဖျားခင် பின்பற்றுவதற்கு தடையா இருக்கிறதை தூக்கி போடுங்க. နောက်လိုက်တဲ့အခါမှာကျွန်တော်တို့အတား ஒரே ဆီး ஒரு ဖြစ်တဲ့ வார்த்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். တပတ်တစ်ခွန်ပြောပြီးတော့ဆူတောင်း ஆண்டவர் சொன்னார், என்னிடத்தில் வாருங்கள், ငါထံသို့လာပါ என் பின்னே வாருங்கள். ငါနောက်ကိုလာပါ இன்னொரு வார்த்தை கூட சொல்லுகிறார், யோவான் 15:4. ရှင်ခရစ်ရဲ့ခန်းကြီး15အငယ်၄ என்னில் நிலைத்திருங்கள், ငါ၌တည်နေကြလော நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். ငါဒီလေတေတို့၌တည်နေပြီ Abide in me, ငါ၌တည်နေကြလော என்னில் நிலைத்திருங்கள். ငါဒီလေတေတို့၌တည် இந்த နေ நிலைத்திருக்கிறதுன்னா என்ன தெரியுமா? တည်နေတယ်ဆိုတာကဘာလဲသိလား சார்ந்திருக்கிறது. ဘုရားခင်ဝဲမိခိုးပြီးတော့နေတာဘုရားခင်ကိုပဲအားကိုးပြီးတော့နေတာ பாத்தீங்கன்னா உங்கள நிறைய பேருக்கு நான் பேசுற தமிழ் புரியாது. တချို့သောသူတွေကဆရာပြောတဲ့တမန်စကားကိုနားမ ஆனா လဲဘူး நான் இதுல நின்னு தைரியமா பேசிட்டு இருக்க காரணம் என்ன தெரியுமா? ကျွန်တော်ကဒီနေရာမှာကောင်းကောင်းဘာလို့စကားပြောနိုင်လဲသိလား இந்த சகோதரி உங்க லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்காங்க.ဆိုတော့ကျွန်မကမြန်မာဘာသာနဲ့ပြောနေလို့ இப்போ நான் இவள்கிட்ட வந்து நான் படிச்ச பைபிள் காலேஜ்ல படிச்சிருக்கீங்களா இப்படி எல்லாம் கொஸ்டின் பண்ணிட்டு இருந்தா நீங்க தனியா பேசுன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. ဆိုတော့ဆရာတဲ့ကျတော့ကျောင်းမှာကျွန်မတက်ခေလာပါ அப்ப ညာဆို இந்த ရင်ဆရာတရားဟောလို့ இடத்துல நான் உங்களை டிபெண்ட் பண்ணி நின்னுதான் ஆக ဆို வேண்டியது. တော့ဒီနေရာမှာတော့ကျွန်မကိုပဲမိခိုးပြီးတော့နေရမှာ நான் தான் எனக்கு எல்லாம் இருந்தா கிறிஸ்டியன் லைஃப்ல சக்சஸ் ஆக முடியாது. ငါကငါပဲဆိုပြီးတော့ကိုပဲကျွန်တော်တို့မိခိုးပြီးနေ கிறிஸ்டியன் လို့မရ லைஃப் ဘူး அது இண்டிபெண்டன்ட் லைஃப் கிடையாது, அது டிபெண்டன்ட் லைஃப். ခရစ်ရဲ့အသက်တာဆိုတာကလွတ်လပ်တဲ့အသက်တာမဟုတ်ဘူးမိခိုးပြီးတော့မှနေရတဲ့အသက်တာဘုရားခင်ကိုပဲမိခိုးပြီးတော့အားထားပြီးတော့အသက်ရှင်နေတဲ့အသက်တာ என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ဆိုယေရှုကပြောတယ်ငါမရှိဘဲသူတို့ဘာမှလုပ်လို့မရဘူး ஆமா, எங்களுக்கு தெரியாத பைபிளா எங்களுக்கு இப்படி எல்லாம் இருக்கிறவங்களை பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், வேண்டவே வேண்டாம் பரலோகத்துக்கு. ဆိုတော့ကျွန်မမသိတဲ့ဂျမ်းပိုက်တွေလားကျွန်တော်တို့မသိတဲ့နော်ဂျမ်းစာတွေလားဆိုရင်ဘုရားခင်တင်ကို சில பாத்தீங்களா சர்ச்சில் வந்தாலும் போலீஸாவே இருப்பாங்க, တချို့သူတွေအတင်းတော်ထဲမှာရဲလိုပဲလာထိုင်နေ சிரிக்கவே மாட்டாங்க. ရှိတော့မရဘူး இவரு கரெக்டா தான் பேசுறாரா, இவங்க ஒர்ஷிப் பண்றாங்க, இவங்க கண்ண மூட மாட்டாங்க. டிபெண்ட் பண்ணிருக்கணும், ဆိုမိခိုးပြီးနေရမယ် சார்ந்து இருக்கணும். ဘ
ဖျားကင်ကိုပဲမိခိုးပြီးနေရမယ် ஆண்டவர் சார் என்ன எல்லாம் உங்களால ஒண்ணுமே செய்ய கூடாது ငါမရှိသင်တို့ဘာမှလုပ်လို့မရဘူး அதுக்கு அர்த்தம் என்னன்னா நான் இல்லாம ஒண்ணு கூட நீ யோசிக்கிறாதுன்னு அர்த்தம் ငါမရှိတော့ဘာမှသင်မစင်စားလိုက်နဲ့ நான் இல்லாம ஒண்ணு கூட யோசிக்கிறாதுன்னு அர்த்தம் ဖျားကင်မရှိဘဲနဲ့ကျမတို့ဘာတစ်ခုမှစဉ်းစားလို့တော့မရ பரவாயில்ல ஆண்டவர் எனக்கு 2 வாரம் இருந்தா மட்டும் போதும் ஆண்டவரே ဘူးတော့စုကျေးဇူးနဲ့ தப்பிடுவேன் ဆုရှင် ஆண்டவரே. ရတယ်တော့ தப்ப முடியாது မရဘူးအဲ့လိုမျိုး என்னில் நிலைத்திருந்தா ငါလိုက်တည်နေချတော့ கனி கொடுப்பீர்கள் သင်တို့အသီးသီးတဲ့အသက်တာဖြစ်လာမယ် வரம் வந்து கர்த்தர் கொடுக்கிறார் နော်စုကျေးဇူးဆိုတာကဖျားကင်ပေး கனி တာ வந்து நாம கொடுக்கிறோம் အသီးဆိုတာကကျမတို့ထဲကနေ வரம் ဖြစ်လာ இல்லாத மரத்துக்கு கீழே கோடாரி வச்சிருக்கிறேன்னு சொல்லல ဆိုတော့အသီးနော်ဒီအသီးရှိတဲ့အပင်အောက်မှာပဲနော်ပစိန် கனி ထားတယ်လို့ இல்லாத ပြောတော့ மரத்துக்கு கீழே கோடாரி வச்சிருக்கிறேன் ဆိုတော့အသီးမရှိတဲ့အပင်အောက်မှာပစိန်ကိုထားတာ நிலைத்திருக்கும் போது என்ன ஆகும் தெரியுமா ကျမတို့တည်နေတဲ့ခါမှာ இந்த கொடி தானாக கனி கொடுக்காது ဆိုတော့ဒီအကိုင်းခတ်တွေကသူ့အလိုလျောက်အသီးသီးလို့မရဘူး திராட்சை செடியில் உள்ள எல்லா அந்த சத்து எல்லாமே சேர்த்து தான் கொடிக்கு வந்து கனி கொடுக்க வைக்கிறது ဒီစပြည့်နွယ်ပင်ထဲမှာအကိုင်းခတ်တွေကစက်နေမှပဲအသီးသီးလို့ရမှာ செடியை விட்டு கொடியை எடுத்துட்டோம்னா கொடி செத்துரும் செடி சாகாது ဆိုတော့ဒီနော်အပင်ထဲကနေပြီးတော့အကိုင်းခတ်ကိုခေါက်လိုက်ပြီဆိုလို့ရှိရင် தேவனை အကိုင်းခတ်က விட்டு- သိ தேவனை သွားမှာ விட்டு நம்ம விலகிட்டா அவருக்கு ஒண்ணும் ஆகாது நமக்கு அவ்வளவுதான் ဖျားကင်နဲ့ကွာလို့ဖျားအတွက်ဆုံးရှုံးသွားတာဘာမှမရှိဘူး நம்ம ကျမတို့အတွက်ဆုံးရှုံးမှု நம்ம ပဲ என்ன நினைக்கிறோம் தெரியுமா இது இருந்தா வாழ்ந்துடலாம் அது இருந்தா வாழ்ந்துடலாம் ကျမတို့ကထင်တယ်ဒီဟာရှင်အသက်ရှင်လို့ရတယ်ပွားရှင်အသက်ရှင်လို့ရတယ် அப்படிதான் இளையகுமார் நினைச்சான் အဲ့လိုပဲတားငယ်ကထင်ခဲ့တာ அப்பா சொத்துல பாதி கிடைச்சா வாழ்ந்துடலாம் အဖေရဲ့အမွေဥစ္စာတစ်ဝက်ရရင်ကအသက်ရှင်လို့ရတယ် அப்படிதான் வந்து கேட்டான் அப்பா எனக்கு சொத்தை பிரிச்சு கொடுங்கப்பா အဲ့ဒီပုံစံနဲ့ပဲအဖေစီမှာလာပြီးအမွေတောင်း அப்பா என்ன பண்ணாருன்னா 2 பிள்ளைகளுக்கு பிரிச்சு கொடுக்குறாரு အဖေကလည်းတားနှစ်ယောက်စလုံးခွဲပေးလိုက်တယ် பைபிள் அப்படிதான் இருக்கு 2 பேருமே கொடுக்குறாரு တားနှစ်ယောက်စလုံးကိုခွဲပေးတယ်လို့ကျမ်းစာကပြောတယ် ஒரு 2 பேர் கையிலுமே தேவையான காசு இருக்கு எல்லாமே இருக்கு ဆိုတော့နှစ်ယောက်စလုံးမှာလိုအပ်တဲ့ပတ်စံရှိတယ် ஆனா மூத்த குமாரன் அப்பா கூடயே இருக்கிறான் ဒါပေမဲ့နော်ဒီတားကြီးက இளைய အဖေနဲ့ குமாரன் பிரிந்து போயிட்டான் အငယ်ကောင်လေးကထွက်သွားတယ် நாட்கள் மாறுகிறது နေ့ရက်တွေကြာလာတယ် climate change ஆகுது ရှားတိဥထုတွေပြောင်းလဲ situation လာတယ် எல்லாம் மாறுது အခြေအနေတွေပြောင်းလဲလာတယ် இவன் எல்லாமே இழந்தான் တော့သူအားလုံးဆုံးရှုံးလာတယ် ஆனா மூத்த குமாரன் ஒன்றையும் இழக்கல ဆိုတော့ဒါမဲ့တားကြီးကတစ်စုံတစ်ခုမှမ ரெண்டு ဆုံး பேரும் ရှုံး என்ன ဘူး வித்தியாசம் தெரியுமா ဘာကွာခြားမှုရှိလဲ இளைய குமாரன் அப்பாவோடு இல்ல மூத்த குமாரன் அப்பாவோடு ဆိုတော့ இருக்கிறான் တားငယ်ကအဖေနဲ့မရှိဘူးတားကြီးကအဖေနဲ့ရှိတယ် இளைய குமாரன் அடிமையாகிறான் ဆိုတော့တားငယ်ကအစေခံဖြစ်သွားတယ် மூத்த குமாரன் இப்பவும் பவர்ல தான் இருக்கிறான் ဆိုတော့တားကြီးကသူ့ရဲ့ယာထိုးနေရမှာပဲသူရှိတယ် ஹalleluya அவன் நினைச்சா எல்லாம் இருந்தா வாழ்ந்துடலாம் ဆိုတော့သူထင်တယ်အားလုံးရှိလို့ရှိရင်အသက်ရှင်လို့ရတယ် வேதத்தில் ஒரு வார்த்தை உண்டல்லவா பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எங்களுக்கு வேற யார் உண்டு ဆိုတော့ခေါင်းကင်မှာကိုရောမရှိဘူးဆိုရင်ကျမတို့တို့ நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யார் உண்டு ஜீவராதா பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு ခေါင်းကင်ပုံမှာတော့ဖျားကင်မ இப்படி ရှိ சொல்லும் ဘူး போது என்ன ஒரு வார்த்தை அப்படின்னு நமக்கு தோணும் ဆိုတော့အဲ့ဒီစကားကဘလို့လဲ அது உண்மையான வார்த்தை အဲ့ဒါတကယ်စစ်မှန်တဲ့စကား வேற ဖြစ် யார் இருக்கா பரலோகத்துல நமக்கு ကျမတို့မှာခေါင်းကင်ကလွဲလို့ဘယ်သူရှိ நம்ம လဲ ஆபரகம் சொல்ல எனக்கு ஒண்ணு தெரியவே தெரியாது အာဗြဟံရှိတယ်ပြောလို့မရအာဗြဟံသင်ကိုမသိဘူးလို့ပြောမှာ தாவீதா இன்னும் 5 கல்லு 4 கல் இருக்கு ஓடி இருப்பாரு ဆိုတော့ဒါဝိတ်လာဒီမှာရှိတဲ့ဂဲထဲနောက်တစ်ခု நமக்கு တကယ်ပါ தெரிந்த လို့ ஒரே நபர் ஜீசஸ் மட்டும்தான் ကျမတို့မှာသိတဲ့သူတစ်ယောက်ယေရှုဖျားဖြစ်တယ် இது காமன் சத்தியம் ဆိုတော့ဒါကတာမန်တမန်တရားဖြစ်တယ် அடுத்த வார்த்தை இருக்கு பாருங்க နောက်တစ်ခုရှိတယ် பூலோகத்தில் உண்மை தவிர வேறு விருப்பம் இல்லை ဆိုတော့ဒီမြေကြီးပေါ်မှာကိုရောကလွဲလို့ဘယ်သူမှမရှိဘူး இதுதான் நம்முடைய பிரதிஷ்டை အဲ့ဒါပဲကျမတို့ရဲ့အရာဖြစ်ရ இதுதான் நம்முடைய ஆசை အဲ့ဒါပဲကျမတို့ရဲ့ဆန္ဒဖြစ်ရ இதுதான் நம்முடைய இயக்கம் အဲ့ဒါပဲကျမတို့ရဲ့စိတ်ဆန္ဒဖြစ်ရ எப்போதும் உம்மோடு ကိုရောအချိန်တိုင်းကိုရောနဲ့ရှိရ இயேசுவோடு இருக்க இருக்க நம்முடைய கேரக்டர் சேஞ்ச் ஆகும் ယေရှုနဲ့အတူရှိလေကျမတို့ရဲ့ character တွေပြောင်းလဲလာတယ် எல்லா வரங்கள் இருந்தும் கேரக்டர் சேஞ்ச் ஆகலைன்னா கிறிஸ்த பார்க்க முடியாது ဆိုတော့အရာအားလုံးရှိပြီးတော့မှကျမတို့ရဲ့အကျင့်တွေကမကောင်းဘူးဆိုရင်ခရစ်တော်ကိုကျမတို့တွေးလို့မရဘူး ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாகுங்கள் அப்படின்னு ဆိုတော့ဘုရားသခင်ကပြောတယ်ငါနောက်ကိုလိုက်ပါလို့ပြောထားတယ် ஆண்டவர் சீஷர்கள் நீங்க கடல் மேல் நடங்கன்னு சொல்லுங்க ဆိုတော့နော်ဒီယေရှုကတပည့်တော်တွေ ஆனா ပြောတယ်လို့ நாம் ပင်လေတဲ့ရှော உங்களிடத்தில் င်း அன்பா လို့ இருந்தது போல நீங்களும் அன்பா இருங்கள் ငါသင်တို့၌နော်မေတ္တာနဲ့ရှိနေတယ်လို့သင်တို့လည်းတယောက်ပေါ်မှာတယောက်မေတ္တာ ஆண்டவர் சீஷர்களிடத்தில் அந்த அன்பை முழுவதுமாய் காண்பிக்கிறார் ဆိုတော့ယေရှုကတပည့်တော်တွေစီမှာအပြည့်အဝသူ့ရဲ့မေတ္တာ இந்த ကိုပြ அன்பை တယ် சீஷர்களிடத்துல நீங்க உலகத்துக்கு காட்டுங்க அப்படின்னு. ဆိုတော့ယေရှုကတပည့်တော်တွေကိုဆက်ပြောတယ်ဒီမေတ္တာကိုလောကကိုပြလို့ပြောတယ် அதுக்கு என்ன வழி အဲ့လမ်းကဘာလမ်းလဲ என்னில் நிலைத்திருங்க ငါ၌တည်နေပါ என் கூட சேர்ந்துரு ငါ၌တည်နေ கொடி தானாய் கனி கொடுக்காது அல்லவா ဆိုတော့အကိုင်းခက်ကသူ့အ
လူလေး அதே အတိ போல မသိနိုင် நீ ဘူး தனியா போயிட்டேன்னா எத்தனை பேருக்கு அடக்காரம் நடத்த போறியோ தெரியாது.ဆိုတော့တယောက်တည်းထွက်သွားတယ်ဆိုလို့ရှိရင်ဘယ်တယောက် நீ ကိုသွား என்ன ပြီးတော့ நிலைத்திருந்துட்டேனா ဆိုတော့သင်္ကန်းလိုက်တည်နေတယ်ဆို அவங்க ရင် அவங்க உனக்கு தீங்கு பண்ணாலும் உன் இருதயம் அவங்கள bless பண்ணிட்டே. ဆိုတော့မကောင်းတာတင့်ကိုလူတယောက်လုံးလို့ရှိရင်လည်းနှလုံးသားကကောင်းချီးပေးနေမယ် அவங்க உனக்கு விரோதமா பேசினாலும் நீ வாயை திறந்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் தான் ဆို கொடு. တော့တင့်တစ်ဖက်မှာလူတွေစကားပြောနေရင်လည်းသင်ကသူ့ကိုကောင်းချီးပေးနေလိမ့်မယ် எங்க நாம படிக்கிற பைபிளை நம்ம வாழ்க்கையில ஒரு நாளாவது மக்கள் படிச்சுட்டாங்கன்னு நம்ம ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம். ဆိုတော့ကျမတို့ဖတ်တဲ့ချမ်းစာကိုလေလူတွေတယောက်လောက်ဖတ်ပြီးဆိုရင်ကျမတို့အောင်မြင် நான் နေ சொல்றது တယ် எத்தனை பேருக்கு புரியுது? ဘယ်တယောက်နားလေလေတော့မ சில သိဘူး பாக்குற அதனாலதான் நாங்க பைபிளை படிக்கிறது. အဲ့ဒါကျွန်တော်တို့ချမ်းစာတော့မဖတ်တာ நாம படிக்கிற பைபிளை நம்ம கிட்ட ஒரு நாளாவது படிச்சிடணும் நம்ம கூட இருக்கிறவங்க. ကျမတို့ဖတ်နေတဲ့ချမ်းစာကိုကိုယ့်ဘေးမှာရှိတဲ့လူကကျမတို့ရဲ့အသက်တာအားဖြင့်မြင်ရမယ် நம்மை நிருபங்களாய் வைத்திருக்க. ကျမတို့တွေကဩဝါဒစာဆောင်ကဲ့သို့ပြောင်းလဲရမယ် மோசேயை பாருங்க, မောရှေကိုကြည့်ပါ கர்த்தர் நிலைத்திருக்க தன்னை முழுமையாய் ஒப்புக்கொடுத்தார். ဘုရားခင်နဲ့တည်နေဖို့သူ့ကိုယ်သူအပြည့်အဝဆက်ကပ်ခဲ့တယ် சரி, இப்படிப்பட்டவனுடைய ஆசை என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? ဆိုတော့သူ့ရဲ့စိတ်ဆန္ဒဘာရှိမလဲ ஆண்டவர் கேட்கிறார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. ဆိုတော့ဘုရားခင်ကသူပြောတယ်ငါရဲ့တော့မျက်စိမှာသိကိုရှေးစုရတယ် ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது இது கேட்கல. ပထမဆုံးတွေ့တဲ့ခါမှာဒါမတောင်းဘူး கேட்கறதா மோசே லிஸ்ட் பெருசா இருக்கும். ဆိုတော့တောင်းလို့ရှိရင်မောရှေစရေးကအရှိန်ဖြစ်နေတယ် அதனால நம்ம கிட்ட ஏன் அப்படி கேட்கல தெரியுமா? ဘာဖြစ်လို့သူအဲ့လိုမျိုးမတောင်းလဲသိလား திடீர்னு ஆண்டவர் வந்து கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும்? ဘုရားခင်ကတော့တရက်မှလာမေးမယ်ဘာလို့ချင်လဲ என்ன கேட்போம்? ဘာတောင်းမလဲ என்ன சொல்லுவோம்னு சொல்லவா? ကျွန်တော်တို့ဘာပြောမလဲသိ இப்படி လား திடீர்னு கேட்டா எப்படி? ဘာလို့မထင်မှပဲလူမျိုးမေးရတာလဲ அவ்வளவு திணறிடும். ကျွန်တော်တို့အဲ့မှာရှာ மோசே கிட்ட கருத்து ஃபர்ஸ்ட் இப்படி உனக்கு என்ன ஒண்ணுமே கேட்கல. ဘာမှမမေးဘူးမောရှေ இவ்வளவு மோசே ஒரு காரியத்தை மெதுவா வைக்கிறார். ஆண்டவரே நான் வாக்கில் வல்லவன் அல்ல அப்படிங்கிறார். ဆိုတော့နော်မောရှေကပြောတယ်ကိုရောကျွန်တော်ကနှုတ်ကောင်းကောင်းမပြောတဲ့သူတယောက်ဖြစ်တယ် மைண்டே பண்ணல. နော်ဒီဟာလေးကို அந்த டைம் மோசே என் கண்களில் உனக்கு கிருபை கிடைச்சுன்னு கேட்டிருந்தா மோசே என்ன கேட்டிருப்பார் தெரியுமா? என் நாக்க தொடுங்க. ဆိုတော့အဲ့နေရာမှာနော်ဂျေစုရတယ်လို့ပြောတဲ့နေရာမှာနော်အဲ့မောရှေကဘာပြောမလဲဆိုရင်ကိုရောကျွန်တော်ရဲ့ပါစက်ကိုတူးကြည့်ပေးပါ ஆனா கர்த்தரோடு உறவாட வைத்து பழக வைத்து இப்போ மோசே கிட்ட சொல்றேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது அப்படிங்கிறார். ဆိုတော့ဘုရားခင်နဲ့သူအဆက်တွေရရင်တွိုင်းတွိုင်းတွိုင်းနဲ့ဘုရား என் ရဲ့ கண்களில் உனக்கு கிருபை கிடைச்சுன்னா மோசே என்ன வேணாலும் கேட்டாரு. அதான் ဘာတောင်းဘာတောင်းလဲကြိုက်တာတောင်း இப்போ மோசே கேட்டுக்கலாம், என்ன வேணாலும் கேட்டுக்கலாம். အခုမောရှေကြိုက်တာတောင်းလို့ရတယ် வேற ஒண்ணுமே கேட்கல. တခုမှမတောင်းသေးဘူး உங்க மகிமையை பார்க்கணும். ကိုရဲ့ဘုံတော်ကိုမြင်ချင်တယ် உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே. உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே. உம் பாதம் அமரணுமே, உம் பாதம் அமரணுமே. உம் விருப்பம் அறியணுமே. இதான் மோசேயுடைய ஆசை.ဆိုမောရှေရဲ့စိတ်ဆန္ဒကအဲ့ဒါ கர்த்தர் ဖြစ် மோசேயை அழைத்து தம்முடைய சாயலை காண்பித்து கொடுக்கிறார். ဆိုမောရှေရဲ့နော်မောရှေသူ့ရဲ့ဘုံတော်ကို நல்ல ပြ கவனி, ခဲ့ கர்த்தர் யார் என்பதை அவன் அறிகிறான். ဆိုတော့သူဘလူလူလဲဆိုတာကိုသူပြခဲ့ இப்போ இந்த மோசேக்கு அகைன்ஸ்டா ஆரோனும் மிரியாமும் பேசுறாங்க. အခုဒီမောရှေကိုတစ်ဖက်ဆန့်ကျင်ပြီးတော့အာရုံနဲ့မီဒီယန်စကားပြောတယ် 40 வயசுல இருந்த மோசேக்கு அகைன்ஸ்டா பேசல. ဆိုတော့အသက်40ဖြစ်တဲ့မောရှေကိုစန့်ကျင်ပြီးပြောတာမဟုတ်ဘူး அந்த மோசே தெரியும்ல, အဲ့မောရှေကိုသိတယ်မလား லைட்டா ஒருத்தனை தட்டினார். တစ်ချက်ပဲတောက်လိုက်တာနော် ஆள் அவுட். တယောက်က ஒரே அடியில கொலை செய்யக்கூடிய அளவுக்கு கோபக்காரன். ဆိုတော့အဲ့ဒီချိန်မှာသူတအားဒေါသပြတဲ့လူဖြစ်တယ် ஆனா அந்த சாயலை பார்த்ததுக்கு அப்புறம் ဘုံတော်ကိုမြင်ပြီးတဲ့နောက်ပိုင်းမှာ மோசேக்கு அகைன்ஸ்டா ஆரோனும் பேசுறாங்க, မောရှေကိုစန့်ကျင်ပဲဖြစ်ပြီးအာရုံနဲ့ပြောတယ်မီဒီယန်နဲ့စကားပြောတယ် சபையே பேசுது. အသိန်းတော်တစ်ခုလုံးပြောတယ် மோசே அமைதியா. မောရှေတိတ်ဆိတ်ဆွမ်းနေနေခဲ့တယ် Glory. ဘုံတော် எப்படி இந்த கேரக்டர் சேஞ்ச் ஆச்சு? ဘလို့သူ့ရဲ့ကားရိုက်ကဖြောင်းလဲလာတယ် அவன் முகம் பிரகாசித்ததை கண்டார்கள். ဆိုတော့သူ့ရဲ့ဘုံတော်သူ့ရဲ့မျက်နှာထွန်းတောက်ခြင်းကိုလူတွေမြင်လာတယ် கடல்ல பழக்கிறது மேட்டர் கிடையாது. ဆိုတော့ဒီကအချောင်းကိစ္စမဟုတ်ဘူး கர்த்தர் வெளிப்படுத்துறது தான் மேட்டர். ဘုရားခင်ထင်ရှားပြတာပဲနမိတ်လက္ခဏာ நீங்க எல்லாரும் எதை பார்த்து பிரமிக்கிறாங்க தெரியுமா? ஐயோ இவங்க கோலை நீட்டினதும் கடல்லாம் பிளந்துட்டு. ဆိုတော့လူတွေကနော်လန်ဒန်ကိုနော်မြောင်းလိုက်တာနဲ့ပိတ်လက်နဲ့ချမ်းကွဲတယ် பரலோகம் எதை பார்த்து பிரமிக்குது தெரியும்? ကောင်းကင်ကအံ့ဩတဲ့အရာကပါလေဒီလား அந்த கேரக்டர் சேஞ்ச் ஆகுது. ဆိုတော့သူ့ရဲ့အချင်းစရိတ်ဓာတ်တွေပြောင်းလဲလာတယ် அன்னைக்கு மோசே யாரு கொலைகாரன், ပိုနေ့ကမောရှေကဘယ်သူလဲလူသက်သမား இன்னைக்கு மோசே யாரு சாந்த குணமுள்ள. ဒီနေ့မောရှေကစိတ်ရှည်တော်သူဖြစ်တယ် இப்ப
இப்படி ஒரு மாற்றம் உண்டாகுமா? So အဲ့လိုမျိုးပြောင်းလဲမှုဖြစ်နိုင်မလား யோவான் இருக்கார்ல, ယောဟန်ရှိရမလား யோவான் சீஷர்களில் ஒருவன் யோவான். တပည့်တော်တွေမှာယောဟန်ရှိ அவருக்கு ரியல் கேரக்டர் தெரியுங்களா? သူ့ရဲ့နော်တကယ်အခြေစိုက် யாராவது அக்செப்ட் பண்ணலன்னு வைங்களேன், ဘယ်သူမှလက်မခံဘူးဆိုရင် உடனே அக்கினி இறக்கி அடிக்கணும். မီးရှံကောင်းကင်ကနေချပြီးတော့တတ်လိုက်ရမယ် நான் சொல்லி யாராவது கேட்கலையா? ကျွန်တော်ပြောလို့နားမထောင် உடனே ဘူး அவங்க လား சாகணும். မီးချပြီးတော့ ஆண்டவரே, இவர்கள் எலியாவை போல அக்கினி இறக்கி இவர்களை அழித்து விடும். ကိုတော့အေလိယကဲ့သို့ကျွန်တော်တို့လည်းကောင်းကင်ကနေမီးကိုဆင်းလို့ပြီးတော့သူတို့လောင်ခိုင်းလိုက်မယ် உனக்குள்ள என்ன ஆவி இருக்கு?အဲ့မှာဖျားကမင်းနေ့ထဲမှာဘာဝိညာဉ်ရှိလဲ அந்த யோவான் என்ன பண்றாரு தெரியுமா? ဆိုအဲ့ယောဟန်ဘာလုပ်လဲဆိုရင် மார்பில் சாய்ந்து இருக்கிறார். သူ့ရဲ့နော်ဖျားကင်ရဲ့ရှင်ဘက်မှာလဲလျောင်းနေတယ် அதை மட்டும் பிடிச்சிட்டான். ဆိုအဲ့လိုမျိုးဖျားကင်နဲ့နေတဲ့ခါမှာ பின்னாட்கள் இந்த யோவானுக்கு கேரக்டர் சேஞ்ச் ஆகுது பாருங்க. နောက်ပိုင်းမှာသူ့ရဲ့အသက်တာဖြောင်းလဲလာတယ် இப்போ நிருபத்தை எழுதுறாரு. အခုဩဝါဒစာဆောင်တွေရေးတယ် ஒன்றாம் நிருபம், ரெண்டாம் நிருபம், மூணாம் நிருபம் நீங்க படிச்சீங்கன்னா ஃபுல்லா லவ் எழுதிட்டே இருக்கிறார். 1ရော2ရော3ရောမှာဆိုလို့ရှိရင်ဖျားကင်မြတ်တာ எழுதி ဖျားရဲ့မြတ် கடைசியில တာဖျားရဲ့မြတ်တာ ஆண்டவர் யார் முடிக்கிறது? தேவன் அன்பாகவே இருக்கிறார். နောက်ဆုံးမှာဘယ်လိုအဆုံးသတ်လဲဆိုရင်ဖျားကင်ဒီချစ်ချင်းမြတ်တာဖြစ်တော် அன்பு இல்லாதவன் தேவனை அறியாண்டான். မြတ်တာမရှိတဲ့သူကဖျားကင်ကိုမသိလို့ပြောလိုက်တယ် என்ன சேஞ்சுங்க? ဘယ်လိုပြောင်းလဲလာလဲ நான் இத்தனை வருஷம் கிறிஸ்டியனா இருக்கிறேன். ကျွန်တော်ဘယ်နှစ်ခ நான் ရီးရတယ်သိလား சத்தியத்தை அறிந்து விட்டேன். တမန်တရားကိုကျွန်တော်သိတယ်သိလား நான் வீட்டுல இருக்கவங்க சொல்லுவாங்க, உண்மைப்பா என்ன மாற்றம். ဟုတ်မှန်ပါတယ်ဟုတ်တယ်ဘာပြောင်းလဲမှုလဲ ஆனா என்ன சொல்றாங்க? ဘာပြောလဲ பாஸ்டர், ဆရာ என் மனைவி சர்ச்சில் வந்து அந்நிய பாஷை பேசுறா. ကျွန်တော်ရဲ့အမျိုးသမီးကအိမ်လာ வீட்டுல வந்தா என்னெல்லாமோ பாஷை பேசுறா. အတင်းတော့မှခြားသောဘာသာစကားပြောတယ်အိမ်လာရင်အခြားသောဘာသာမဟုတ်တဲ့စကားတွေပြောတယ် ஒரு சகோதரி இப்படிதான் மீட்டிங்ல சாட்சி சொன்னாங்க. အဲ့လိုပဲမီတင်မှာအမျိုးသမီးတယောက်ကသက်သေခံ நான் கூட்டத்துக்கு வரலான்னு இருக்கும்போது சாத்தான் தடுத்தான், போராடினான். ஆனாலும் அதை தாண்டி நான் வந்தேன். ဆိုတော့ကျွန်တော်ကျမကိုနော်ဒီအစီအစဉ်လာဖို့အတွက်စာရကတားစီးတယ် அவன் சாட்சி சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேட்குது, அந்த சாத்தான் நான் தான் பாஸ்டர் அப்படின்னு. ဆိုတော့နောက်ကနေပြီးတော့နော်အဲ့ဒီစာရကကျွန်တော်ပဲလို့ပြောလိုက်တယ် வேற யாரும் இல்ல, ஹஸ்பண்ட். ဘယ်သူမှမဟုတ်သူရဲ့ခင်မွန်းတယ် ஒரு டீ போட்டு கேட்டேன் பாஸ்டர். လက်ဖေးတစ်ခွက်ဖြော်ခိုင်းတယ် ஞாயிற்றுக்கிழமை காலையில டீயா கேட்குதுன்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ சொல்லிட்டு போயிட்டான் பாஸ்டர். ဒီခုနေ့မှာတီးတောင်းစရာလားဆိုတော့ဘာတွေလဲပြောပြီးသွားလိုက်တယ် இந்த புருஷன் நீ எப்படி ஆதாயப்படுத்த முடியும்? ဆိုတော့ဒီအမျိုးသားကိုသူဘယ်လိုမျိုးအကျိုး நான் ဖြစ်အောင် சொல்லி လုပ်ရလဲ கேட்கலையா, உடனே சாத்தான். ဆိုတော့ပြောစကားနားမထောင်လားစားလဲ ஆண்டவர் கேட்குது, உனக்குள்ள என்ன ஆவி இருக்கு? ဒီချိန်မှာဘာဝိညာဉ်ရှိလဲ அது என்னில் நிலைத்திருங்க. ငါလိုက်တည်နေကြတယ် பிரியமானவர்கள் எவ்வளவு மாற வேண்டியிருக்கிறது. ကျမတို့ဘယ်လောက်ပြောင်းလဲရမလဲ இந்த முதல் நாள்ல ဒီပထမနေ့မှာ ஆமே இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போயிருந்திருக்கலாம். ဆိုတော့ပထမချက်ကိုပဲပြောပြီးတော့အဆုံးသတ်လို့ရပါတယ် ஆமே. ஆண்டவர் நம்மளுக்கு எதிர்பார்க்கிற காரியம். ကျမတို့စီမှာမျှော်လင့်တဲ့ခြင်းဖြစ်တယ် சரி, ஒவ்வொரு நாள் தாண்ட တရက်ပြီးတရက်ကြော်တဲ့ခါမှာ நமக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஈவாய் தருகிறார். ကျမတို့ကိုဂျေစုတော်အားဖြင့်နေ့ရက်အသစ်တွေကိုဖျား நம்ம ပေးတယ် இருப்பது கிருபை. ကျမတို့ရက်နေရတာဂျေစုတော် நிர்மூலமாக இருப்பது கிருபை. ကျမတို့မဆုံးရှုံးမရက်တည်နေရတာဂျေ நம்முடைய စုတော် வாழ்க்கை எந்த நிலையில் இருக்கிறது? ဒီနေရာမှာကျမတို့တက်တာရှိ இயேசுவின் இடத்தில் வருகிறோம். ယေရှုထံကိုလာတယ် இயேசுவை பின்பற்றுகிறோமா? ယေရှုနောက်ကိုလိုက်လာ இயேசுவை பின்பற்றினாலும் ယေရှုနောက်ကိုလိုက်ပေမဲ့လေ இயேசுவில் நிலைத்திருக்கிறோம். ယေရှုနိုင်တည်နေလား திரளான ஜனங்களில் 12 பேர் இயேசுவை பின்பற்றுகிறார்கள். ဆိုလူတွေမြောက်များစွာရှိတဲ့တပည့်တော်12ယောက်ပဲ 12 နောက်လိုက် பேரில் ஒருவனால நிலைத்திருக்க முடியவில்லை. ဆိုအဲ့12ယောက်လုံးမှာတယောက်က ஏனென்றால் அவர் တည်လာ எதிர்பார்த்த ஒரு காரியம் நடக்கவில்லை. သူတို့မြောက်လက်ထားတဲ့ຢာမဖြစ်လာ பரிமள தைலத்தை அவர் பாதத்திலே மரியாள் ஊட்டும் போது யூதாஸ் சொல்றான், இதை விட்டு தரித்திற்கு கொடுக்கலாம் என்கிறார். ဆိုတော့တော့ဒီမှာမာရိကနော်ဒီသူ့မှာရှိအပေါ်များစွာထိုင်ခဲ့ ஆண்டவர் அதை தடுத்தார். စီမွေးကိုလာလောင်းတဲ့ခါ அவன் မှာ பிளான் இல்லாம ஆக்கினார். ဆိုတော့သူ့ရဲ့အချက်စီမပြည့်စုံအောင်လို့ அப்படி တားဆီး நினைக்காத என்றார். လုံးနေလို့ပြောလိုက် யூதாசுடைய ஒரு காரியம் நடக்கல. ယူဒာပြောပြီးတော့အရာတခုမဖြစ်ဘူး யூதாஸ் நிலைக்க விரும்பல, எழுதி போயிட்டான். ယူဒာကမတည်နေဘူးအဲ့ဒီမှာထားသွားလိုက်တယ် பின்பற்றுகிறவனா இருந்தும் அவனுடைய முடிவு பரிதாபமாய். နောက်ကိုလိုက်တော့သူဖြစ်ပေမဲ့လေသူ့ရဲ့အဆုံးသတ်ကမလာ அவரிடத்தில் ဘူး வந்தால் மட்டும் போதாது. လိုင်းမလုံလောက်သေးဘူး அவரை பின்பற்றினால் மட்டும் போதாது. ဘုရားကနောက်ကိုလိုက်တာလည်းမလုံလောက်သေး அவரை ဘူး நிலைத்திருக்க வேண்டும். ဘုရားကနိုင်တည်နေရမယ် நிலைத்திருக்கணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? တည်နေရမယ်ဆိုရင်ဘာလို့ရမလဲသိလား என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பினேன். எல்லாவற்றுக்கும் அவரே எதிர்பார்த்து ရှားအားလုံးရဲ့အထက်မှာဘုရားကိုပဲ அவரையே ညွှန်နေရမယ် டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ဘု
Piyaki mo mi koya me. எல்லாவற்றுக்கும் அவரே. நாம சுயமா ஒண்ணும் இல்ல. Tomorrow sahati ke bone bama. ஆண்டவர் சொல்றார் என்ன இல்லாமல் ஆலோசனை பண்ணுகிறவர்கள் பாவத்தோட பாவத்தை கூட்டுகிறார்கள். So piyaki me shibe achenya ne tomorrow the cool out days and update ne எந்த tomorrow. எண்ணத்தை கிறிஸ்துவுக்கு சிறையாக்குங்கள் என்று பைபிள்ல இருக்கு. So no be ya masu tomorrow critical. நமக்குள்ள நிறைய எண்ணங்கள் வரும். Yang nya sa da adwi khore ka na முதல்ல ye. ஆண்டவர் வைக்கணும். ஆண்டவர் இப்படி ஒரு எண்ணம் வருது ஆண்டவரே. Bro chuma si mat lu yo adwi khore ko we la. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம். So signal achensi ka myae. கர்த்தருடைய யோசனையே நிலைநிற்கும். Piyaki achensi ka be ti mye இதை la phit. மறந்துடவே கூடாது. Ada ko lawa நம்ம mo என்ன ya. பண்ணுவோம்? எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில ஆண்டவர் நீங்க வந்து விழாவை சிறப்பிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். So along low biro ma naw song ta khani ma ko ro la biro asin ya lo bi ba. நம்ம எல்லாத்துக்குமே ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது அவங்க அந்த நம்மளை நம்புறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள உண்டா. So ta khu long ma tu we mi kho bi ni de kha ma naw lo shong lai la. பிள்ளைகளை போல மாறுங்க அப்படின்னு. So ala ta lo mi ke tu சின்ன phang le பிள்ளைகளை ya. பார்த்திருக்கீங்களா? Kai ni mi hure ma la. வீட்டுல சாப்பாடு இருந்தாலும் பசிச்சுன்னா அம்மான்னு கூடுவாங்க. So ai ma no bai sa le so lo shi a mi lo அவங்களுக்கு kho. தெரியும் சாப்பாடு இருக்கு. So ai ma asa daw shi. ஆனாலும் அம்மான்னு கூடுவாங்க. A mi lo kho re. ஆனா கொஞ்சம் வளர்ந்து போற பாருங்க. Nane chi la bi so ye. அம்மா எங்க இருந்தா என்ன நேரம் சாப்பாடு இருக்கா வந்து கிச்சனை பார்ப்பாங்க. இல்லைன்னா அம்மா பாப்பாங்க. No ne yue chi la bi so la ne a mi ma sha do thame ro do phwin chi me thame mi shi ro ma a mi. வீட்டுல பெரியவங்களை விட சின்ன பிள்ளைகள் தானே ட்ரெஸ் ஜாஸ்தியா இருக்கும். So lu ji de de khali de be awai sa mya la ai ma. நீங்க இருக்கிறத பார்த்தா இல்ல எங்களுக்கு தான் ஜாஸ்தி இருக்கிறது மாதிரி இருக்கிறீங்க. Do ji ya la ma shi de lo be no. ஆனா பிள்ளைங்க பாருங்க Khali de ji ba. ட்ரெஸ் மம்மி வந்து போட்டு கொடுத்தாதான் போடும். So khali so la ga a mi wai sa wit pe ma be wit da. எல்லாத்துக்குமே அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. Along a lo mi khin we mi தூங்கணும்னா kho. மம்மி வரணும். Ai ya me so yin a mi la ya me. பிள்ளைகளை போல மாறலைன்னா Tu nge ke tu ma pyaung le bu so. பரலோகராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டீங்க. Kaung ne na ye to lo me ya bu. எல்லாவற்றுக்கும் கிறிஸ்துவை டிபெண்ட் பண்ணி. So ai along thama Christo mi kho ni ya me. சிலுவையில 2 கள்ளர்கள் அறியப்பட்டாங்க. So ka rai ma no na yaw ta kho ni yaw ஒருவன் ta அந்த ka கடைசி ya நேரத்துல yaw. அவரை டிபெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். Now ta yaw ka ro now so chain ni ma Christo mi kho உங்களுடைய ge. ராஜ்யத்துக்கு வரும்போது என்னை நினைத்துக் கொள்ளுங்கள். Bro ye nai nge ro chwa la le kha ma chalo ko aung ni ba. என் கூட பரதேசில இருப்பேன். Not need but tu po ma te ne tu nga shi me le. கிரைஸ்ட டிபெண்ட் பண்ணிட்டேன்னா உங்களை கைவிடவே மாட்டான். Christo ko chama mi kho lai bi so phya ke chama ஓட்ட முடியும் போது மகிமையில கொண்டு போய் சேர்த்தான். Ye le so ma phya ke de. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹalleluya. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். பாடுவோம். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் கண்களை மூடி நிற்கிற வேளையில உங்களிடத்தில் 1-2 காரியத்தை கேட்கிறேன். நீங்கள் உங்களையே இந்த கேள்வியை கேளுங்கள். எல்லாவற்றிற்கும் உங்களால் இயேசுவினிடத்தில் வர முடிகிறதா? இயேசுவினிடத்தில் வர முடிகிறதா? ஆண்டவர்கிட்ட கேட்ட காரியத்தை ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் கேட்கிறீங்களா? இல்ல எல்லாத்தையும் கேட்டு கடைசியில் ஆண்டவர் அல்லது ஆண்டவர்கிட்டையும் கேட்டு இன்னொருத்தங்கிட்ட எப்படி போறோமா? இந்த மாத வேளையில அப்பா இந்த காரியத்தை உங்ககிட்ட மட்டும்தான் கேட்கணும். ஆளணும்னா அது உங்க பாதத்துல மட்டும் எனக்கு அந்த கிருபை தாங்கப்பா. நான் இந்த விஷயத்துல உங்களை மட்டும் நம்புறேன் ஆண்டவரே. நம்புறேன்ப்பா. உங்களை மட்டும் நம்புறேன். என்னுடைய எல்லா காரியத்துக்கும் நான் உம்மிடத்தில் ஓடி வர எனக்கு கிருபை தாரும். உம்மிடத்தில் மட்டுமே ஓடி வர. நீங்க தந்தா எனக்கு போதும், நீங்க தரலன்னா எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. எனக்கு தட்டுறதுக்கு வேற வாசல் கிடையாதுப்பா. எனக்கு வேற யாரும் இல்லப்பா.
நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே அப்படி சொல்றவங்க ரெண்டு கைகளை அப்படி விரித்து சொல்லுங்க, அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பியிருக்கோம். கேளுங்க, நீங்க கேட்கும்போது அற்புதம் அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா, உம்மை தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. தேவ பிரசனம் இருக்கிற இந்த வேளையில எந்த காரியம் உங்களுக்கு மிகவும் பாரமா இருக்கிறது, அந்த காரியத்தை பொழுது ஆண்டவர் சமூகத்தில் தெரியப்படுத்து. விசுவாசத்தோடு உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இதயத்தில் வைத்து எந்த விஷயம் மனதை மிகவும் அழுத்துகிறது, ஏதோ நினைக்கிறீங்க, மிகவும் உடைந்து போய் கலங்கி போய் நிற்கிறீங்க, இப்பொழுது இயேசுவினிடத்தில் அதை தெரியப்படுத்துங்கள். என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னாரே, அப்போ உங்ககிட்ட வந்திருக்கிற ஆண்டவரே, எனக்கு இந்த விஷயத்தில் சமாதானத்தை தருவீராக, எனக்கு ஒரு சுகத்தை தருவீராக, எனக்கு ஒரு விடுதலையை தருவீராக. கண்ணீரோடு உங்க பாதத்தில் நிற்கிறப்பா, அண்ணாவின் கண்ணீரை களிப்பாய் மாற்றினவரே, என் கண்ணீரை மாற்ற நீர் வல்லவர். இனி இந்த காரியத்துக்காக துக்கமுகமாய் இராதபடிக்கு எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. தேவ பிரசன்னம் இந்த இடத்தில் இருக்கிறது. அண்ணாள் எதுக்கு அழுதான்னு ஏழைக்கு தெரியல, ஆனா கர்த்தருக்கு தெரியும். அதுபோல இங்க நீங்க எதுக்கு அழுறீங்கன்னு வேற யாருக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது, ஆனா கர்த்தர் அறிவா. உன் கண்ணிலிருந்து வருகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பலன் வரப்போகிறது. இது உங்களுக்காகவே கர்த்தர் உண்டு பண்ணின நாள். நீங்கள் இப்பொழுது வடிக்கிற கண்ணீர் அவர் துருத்தியிலே விழுகிறது. இந்த கண்ணீருக்கு பலன் உண்டு, இந்த கண்ணீருக்கு பலன் உண்டு. அநேக நாள் வடித்த கண்ணீர் இது. இன்னைக்கு உள்ள உடைந்து தேவ சமூகத்தில் கண்ணீரோடு நிற்கிற அன்பு சகோதரா சகோதரி, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவர்கள் பக்கத்தில் நிற்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் அழுது அன்பு உள்ளவன் ஒரு உண்மையான ஒரு தீர்மானம் எடு. இனி இந்த காரியத்துக்காக நான் மனுஷன் முன்னாடி அவங்களை நம்பி இருக்கிற வானத்துக்கு மேலாக உயர்த்தி உண்மை தான் நம்பி உண்மையின்றி நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கை, நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க கரத்தையே சொல்லுங்க, அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்க.
அப்பா எங்க வாழ்க்கையில உம்மைத்தான் நம்பி இருக்கோ ஏசப்பா. அற்புதம் உண்மையா கேட்கிறவர்களுக்கு இப்பொழுதே விடுதலை, இப்பொழுதே விடுதலை, இப்பொழுதே சுகம், இப்பொழுதே விடுதலை. இயேசுவின் நாமத்திலே எந்த காரியம் உன்னை அழுத்திக் கொண்டிருக்கிறதோ அந்த காரியத்தில் கர்த்தருடைய அற்புத கிரியை நடக்கிறது. இளைப்பாறுதல், சமாதானம். ஹல்லேலூயா. வீட்டுல ரொம்ப நாளாச்சு நிம்மதியா இருந்து படிச்சா தூங்க முடியல, போராட்டம் அவ்வளவு நெருக்குது. இப்படிப்பட்ட எண்ணத்தோடு வந்திருக்கிற உள்ளமே, நீங்க கண்களில் ஒடுகிற கண்ணீருக்கு பலன் சீக்கிரமாய் வரப்போகிறது. இயேசுவின் நாமத்திலே நீ இயேசுவினிடத்தில் வந்திருக்க கர்த்தர் அற்புதம் செய்து விட்டார். கர்த்தர் கண்ணீரை கழிப்பாய் மாற்றி விட்டார். நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் ஆண்டவர் சொல்லுகிறார், பின்னே வாருங்கள், எனக்கு நீங்க வேணும். உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறவனாய் மட்டுமல்ல, பின்பற்றுகிறவனாய் என்னை மாற்றுங்க. இயேசுவை பின்பற்ற என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இதயத்தில் வச்சு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. பின் செல்லுவே பின்பற்றுவே இயேசுவை, பின்பற்றுவே, பின்பற்றுவே, பின்பற்றுவே இயேசுவை. ஜீவனோ மரணமோ, ஜீவனோ மரணமோ, உயர்வோ தாழ்வோ, பின் செல்லுவே இயேசுவை. ஜீவனோ மரணமோ, உயர்வோ தாழ்வோ, பின்பற்றுவே இயேசுவை. ஆமென். பின்பற்றுவதற்கு தடையா எதை கர்த்தர் உணர்த்துகிறாரோ அதை விட்டுவிடவும் நான் ரெடியா இருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் வலது கரத்தை. அது எதுவா இருந்தாலும் இயேசுவை பின்பற்றுவதற்கு எது தடையா இருந்தாலும் அதை நான் விட்டுறேன் ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்கப்பா. அது எனக்கு துக்கமா இருந்தாலும் அதை நான் விட்டுறேன்ப்பா. I need you Jesus. பின்பற்ற கிருபை தார். ஆண்டவர் சொல்கிறார், என்னில் நிலைத்திரு. நான் ஒரு நாளையும் சுயத்தை சார்ந்திடக்கூடாது, மனிதர்களை சார்ந்திடக்கூடாது, நன்மையை சார்ந்திடக்கூடாது. டிபெண்ட் பண்ணி இருக்க கிருபை தார். தகப்பனே, கடைசிவரை உங்களை டிபெண்ட் பண்ணி பேதுரு இயேசுவை விட்டு கொஞ்சம் முகத்தை திரும்பி பார்த்தான். சமுத்திரத்துல அப்படியே உள்ள போயிட்டான். இயேசு இல்லாம முடியாது. இயேசுவை பார்த்து சொல்லுங்க, நீங்க இல்லாம முடியாதுப்பா, நீங்க இல்லாம முடியாதுப்பா, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும்.
நமக்கு தெரியும் நிறைய மாற வேண்டி இருக்கிறது. Tomorrow எனக்கு அந்த மாற்றம் வேணும். கேட்கிறவங்க மட்டும் வலது கரத்தை வைத்து எனக்கு அந்த மாற்றம் வேணும். வெட்கப்படாம நல்ல கையை உங்க இடது கரத்தை இதயத்தில் வச்சு ஆண்டவரே இந்த மாம்ச கிரியைகளை என்கிட்ட வெளிப்படக்கூடாது. மன்னிக்க முடியலையா உங்களுக்கு சிலரு? என்ன சொல்லுங்க தெரியுமா ஆண்டவர்ட்ட? இன்னும் என்ன உங்க கூட கிட்டி சேர வைங்க. சிலரை மன்னிக்க முடியலையா? ஆண்டவரே இன்னும் என்ன உங்க கூட நெருங்க வைங்க. அப்ப அந்த சுபாவம் நம்ம வெளிவந்துடும். இந்த பகை இன்னும் நமக்குள்ள இருக்கிறதா? இல்ல இல்ல இன்னும் நெருங்க வைங்க ஆண்டவரே. ஆண்டவர்ட்ட கேளுங்க இதை. நியாயப்படுத்தாதீங்க. உங்களில் கிறிஸ்து வெளிப்பட விரும்புகிறார். உங்களில் கிறிஸ்து வெளிப்பட விரும்புகிறார். உங்களில் கிறிஸ்து வெளிப்பட விரும்புகிறார். நல்ல தகப்பனே, எங்களை காண்கிறவர்கள் உம்மை காணும்படியாக நாங்கள் உம்மிடத்தில் வருகிறவர்களாய் மட்டுமல்ல, உம்மை பின்பற்றுகிறவர்களாய் மட்டுமல்ல, அந்த இரவில் தான் இயேசு சொன்ன இரவில் தான் சேவகர்கள் வந்தது, சீஷர்கள் எல்லாம் சிதறி போனார்கள் என்று பைபிள். கஷ்டம் வந்தவங்க இயேசுவை விட்டு போக கூடாது. அதற்கு இயேசு சொல்கிறார், நிலைத்திருங்கள். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானதல்ல. கொஞ்ச காலம் தான் இந்த உபத்திரவம். அவர் சோதித்த பின் பொன்னாக விளங்க வைப்பார். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். நீர் வெளிப்படுத்தினுடைய வார்த்தைகளுக்காக நன்றி. அர்ப்பணிப்போடு கண்ணீரோடு உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் வார்த்தையை கர்த்தர் அற்புதங்களை காண பண்ணி அர்த்தமுள்ளதாய் மாற்றுவீராக. கிருபை பெருகட்டும். உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள்.